ஸோ யுவர் ஆக்சுவலி இந்த ஆப்பிள் மூமெண்ட், இந்த மூமெண்ட் எப்போ வேணாலும் பிரேக் அடிக்கும். அந்த ஆப்பிள் மூமெண்ட்டுன்னு சொல்லிட்டு போனியா, அந்த வார்த்தையை மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்குது. வெறும் மணி மட்டும் வச்சு நாங்கள் எப்பவுமே டிசைட் பண்ண மாட்டோம். ஏன்னா மணி இஸ் ஒன் டெஃபினெட்லி ஃபேக்டர். உன் கூட சேர்ந்து இன்னும் ஒரு 4-5 பேரும் சேர்த்து தெம்பு பிடிக்கணும்னா மணி கண்டிப்பாக தேவை. பேசிக்காக முடியலை அப்படின்னா தூக்கிட்டு போகிறதுக்கு இன்னொரு 3 ஷோல்டர் இருக்குது. அண்ட் ஐ எம் ஆல்சோ ஸ்டீவ் ஜாப்ஸ் கண்ணி. ஈவன் இன்டர்னல் டீம்லேயே நிறைய பேருக்கு நம்பிக்கை லைஃப் ஒன் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு. பட் அகேன்ஸ்ட் ஆல் ஆட்ஸ் that worked. So future goal of Bversity is Bversity will be a higher education space for biosciences in general. 2 பிஸ்னஸ் மட்டும் தான் ஒருத்தர் சர்வே பண்ணோம். 2 கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஒன்று டேட்டா பேஸ் பிஸ்னஸ், இன்னொன்று கான்டென்ட் பிஸ்னஸ். என்ன ஸ்டார்ட் பண்ணுறியோ அதுதான் அங்கே எஃபெக்டாக இருக்கும். அண்ட் கல்ச்சர்லையும் பிராண்டிங்னுமே நீ ஒன்று பண்ணினா அதுக்கான கான்சிக்வன்சஸ் உனக்கு தெரியும். ஸோ பிவர்சிட்டி கம்பெனியோட பிவட்டல் பாயிண்ட் வந்து போக்கிமான், பிராண்டிங் ரெஃபரன்ஸ் WWE. வேறு எந்த 90s கண்டென்ட் வந்து வேறு என்ன சுட்டுருக்கு. அண்டர்டேக்கருக்கு 7 உயிர் இருந்தது நம்பணும்ல, நான் நம்பினேன். ஸ்டார் வார்ஸில் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணும்போது சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஒன் ஹேஸ் டு பி ரோஸ், ஒன் ஹேஸ் டு பி daffodil, ஒன் ஹேஸ் டு பி ஹைபிஸ்கஸ். பட் நாங்கள் 4 பேர் ஒன்றா பார்த்தா வில் பி a beautiful bouquet of flowers. பார்க்குற தமிழ் மக்கள் எல்லாருக்கும் ஒரு வணக்கம். சுதர்சனுக்கும் ஒரு வணக்கம். வணக்கம். ஆக்சுவலாக ஒரு 3-4 மாதம் பிரேக் கழிச்சு பாட்காஸ்ட் திரும்பி பண்ணுறேன். வாவ், உங்களை தான் திரும்பி பிள்ளையார் சொல்லி போடுறேன் 2வது உடையாக. ரைட்டு. ஸோ பார்க்குற மக்களுக்காக சுதர்சன் வந்து பிவர்சிட்டின்ற ஒரு பயோடெக்னாலஜி ஆன்லைன் பயோடெக் கம்பெனியோட CEO. ஸோ அதை பற்றி நீங்களே சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். பிவர்சிட்டி பற்றியும் சுதர்சனை பற்றியும். சூப்பர், தேங்க்ஸ் ஷஷாங்க் கூப்பிட்டதுக்கு. 3 மாதம் கழிச்சு பிரேக்கை என்ன வச்சு ஆரம்பிச்சு வச்சதுக்கு எங்கே போய் முடியும்னு நான் ரொம்ப நாளாக கேட்டேன், நீ தான் வரமாட்டேன்ட்டேன். சூப்பர். ஸோ ஹாய் மக்களே, என் பேர் சுதர்ஷன். பிறந்து வளர்ந்தது எல்லாமே தேனி. சுதர்ஷனை பற்றி சொல்லணும்னா ஐ வில் சே ஐம் போக்கிமான் ஃபேன். இஃப் யூ ஆஸ்க் டு இன்ட்ரடியூஸ் சுதர்ஷனா யார் அப்படின்னா, சுதர்ஷனா ஒரு போக்கிமான் ஃபேன், ஒரு WWE ஃபேன். ஏன்னா இதை பார்த்து தான் நான் வளர்ந்தேன், இதை பார்த்து தான் என்னோட ஃப்யூச்சருமே டிசைட் ஆச்சு. ஓகேவா? ஸோ போக்கிமான் பார்த்து தான் நான் வளர்ந்தேன். ஸ்கூல் முடித்தோடனே 4 to 4.5 போக்கிமான். அங்கேருந்து தான் பயாலஜின்னு ஒன்று எனக்கு ஆசை வந்தது. போக்கிமானில் பயாலஜியா? ஆமாம். ஏன்னா போக்கிமான் இருக்கும்போது திடீர்னு பீக்காச்சோ லைட்னிங் விடும், திடீர்னு அதை இது பண்ண விடுமா. ஸோ நம்ம இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் அந்த கிரியேட்டிவிட்டின்றது அப்போ தான் நம்மளுக்குள்ளே வருது. ஓகே, நம்மளால் எப்படி லைட்னிங் விட முடியும், நம்மளால் எப்படி அந்த ஃபயர் பவர் வைக்க முடியும் அப்படின்ற அந்த கிரியேட்டிவிட்டி எனக்குள்ளே ஸ்டார்ட் ஆனது அங்கே தான். ஓகே, சர்ச் ஆஃப் தேட். ஸோ அப்படி பண்ணும்போது தான் அப்போ தான் ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸில் பயாலஜின்னு ஒன்று வருது, பயோடெக்னாலஜின்னு வருது, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் வருது. இதெல்லாம் பண்ணால் நீ ஒரு போக்கிமான் உருவாக்கிடலாம் அப்படின்னு. ஸோ ஸ்கூல் படிக்கும் போதே வந்துட்டு நான் அதுக்கு பிளானே போட்டு வச்சுருந்தேன். நான் 9th 10th நினைக்கிறேன். 9th 10th எனக்கு ஒரு ஃபுல் பிளானே இருந்தது, எப்படி ஒரு மினி போக்கிமான் ஜூ கட்டலாம் அப்படின்னு எனக்கு ஒரு பிளானே இருந்தது. அதுதான் என்னோட ஃபியூச்சர் பிஸ்னஸ் பிளானாகவே இருந்தது. இந்த ஜுராசிக் பார்க்லாம் வரல, பார்க் கட்டி விட்டு மக்கள்லாம் வந்து சம்பாதிக்கிறது அப்படின்னு. என்னோட பிளான் என்னன்னா போக்கிமான் வச்சு ஒரு ஜூ கட்டி மக்கள்லாம் வச்சு, அப்போ இந்த ஜூ டைகோன், ஆமாம் அந்த கேமெல்லாம் ஒரு ஜூ டைகோன் நானும் விளாண்டுருக்கேன். ஸோ அப்போ இதெல்லாம் விளையாடுறதுனால வந்துட்டு இதுதான் வந்துட்டு என்னோட ஃபியூச்சர் பிஸ்னஸ் பிளான், இதை வச்சு நம்ம எங்கேயோ போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சது. அப்படி தான் இந்த ஓகே இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது பயோடெக்னாலஜி, சரி இது படித்தா உலகத்தையே மாற்றிடலாம், இந்த மாதிரி ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு தான் என்னோட ஆர்வம் பயோடெக் ஆரம்பிச்சது தேனியில் இருந்துட்டு. ஏன்னா தேனியில் ரொம்ப லிமிட்டட் நாலேஜ். அப்போ வந்து இன்டர்நெட்லாம் வந்துட்டு ஒரு GB 255 ரூபா. ஆமாம், ஏர்டெல் டாங்கிள் இருக்கும், ஒரு GB 255 ரூபா ரீசார்ஜ் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருந்த நாட்கள். ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சது. ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் காலேஜ் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் படித்தேன். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் படித்து ரிசர்ச்சர் தான் ஆக போகிறேன்னு என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நம்பினாங்க. 6 மாதத்துல எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஜெர்மனியில் இருந்தேன், PhD பண்ணிட்டு இருந்தேன். 6 மாதத்துல தெரிஞ்சு போச்சு இது வேலைக்கே ஆகாது, போக்கிமான்லாம் ஒன்றும் கலட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டாச்சு, இந்தியாவுக்கு வந்தாச்சு. இன்னும் வந்த ஒரு 6 மாதத்துலேயே கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாமே கடை நடந்தது. இதுதான் பிளான் பண்ணி எதுவுமே நடக்கல என் லைஃப்பில். எங்கேயோ சின்ன பிள்ளையில ஒரு ஆரம்பித்த ஒரு கனவு எங்கெங்கேயோ விட்டு போயிடுச்சு. டுடே பிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஐம் ரன்னிங் ஒன் திங். ஸோ பிவர்சிட்டினா என்னென்னா வி ஆர் அன் ஆன்லைன் காலேஜ் ஃபார் பயோசயின்சஸ். ஓகேவா? ஸோ இட்ஸ் சிம்பிள். பிவர்சிட்டி ஆரம்பிச்சுமே ஒரு சின்ன கனவு தான். இப்போது ஹார்வர்ட் ஸ்டான்ஃபோர்டில் படிக்கிறதுலாம் நிறைய பேருக்கு ஒரு ட்ரீமாக இருக்கும். ஸோ ஹவு டு வி பில்ட் அண்ட் ஹார்வர்ட் ஆர் ஸ்டான்ஃபோர்ட் குவாலிட்டி இன் இந்தியா? ஸோ இன்னும் சொல்ல போனால் என் காலேஜில் வந்துட்டு 5 லட்ச ரூபா படித்தா 5 லட்ச ரூபா கொடுத்தா நீ 6 மாதம் ஹார்வர்டில் போய் வேலை பார்க்கலாம். ஓகே, ஃபைனல் இயர் அப்போ. ஓகே, என்கிட்ட 5 லட்ச ரூபா இல்லை, அதனால நான் ஹார்வர்ட் போகலை. ஓகே, ஸோ அது காலேஜாக இருக்குது ஆக்சுவலாக. அது ஒரு MOUயா? ஓகேவா? ஸோ அது எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. யாரெல்லாம் போவாங்க, நீலாம் எதுக்குறா ஹார்வர்ட் போகிற அப்படின்னு இருக்கும். சரி யாரெல்லாம் போவாங்க, அது நம்மளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. 5 லட்ச ரூபா இருந்தால் ஹார்வர்ட் போகலாமா,
அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்வேஸ் வாண்டட் டு அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டில் ஒன்று பில்ட் பண்ணணும் ஃப்ரம் இந்தியா டு த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஹவ் Bversity ஸ்டார்டட். அண்ட் இந்த பயோடெக் எஜுகேஷன் ஸ்பேஸ் ஆர் ஹையர் எஜுகேஷன் ஸ்பேஸில் யாருமே இல்லை. இப்போது நான் பார்த்து வளர்ந்தது எல்லாமே குவி, ஸ்கேலார், க்ரோத் ஸ்கூல், மை கேப்டன், இவங்கள பார்த்தா வளர்ந்தேன். இவங்க எல்லாமே டெக்கு, பி ஸ்கூல் அந்த மாதிரி இருந்தாங்க. பயோடெக்கில் யாருமே இல்லை. அண்ட் இந்த பிஸ்னஸ் மாடல் வந்து எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓரளவுக்கு இட் இஸ் ரன்னிங்னு தோணுச்சு. ஓகே. ஸோ Bversity அந்த கனவோட தான் ஆரம்பித்தோம். நம்மளை மாதிரி மக்கள் பண்ணுறாங்க, ஸோ அது நான் பயோடெக்கு இல்லை, ஸோ நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு வி ஆர் டூயிங் போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஆன் டிஃப்ரெண்ட் நீஷஸ் இன் பயோடெக் ஃப்ரம் இந்தியா ஃபார் த வேர்ல்டு. ஓகே. ஸோ Bversity சிம்பிள் லைனில் சொல்லணும் அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் பயோடெக்னாலஜி இன் ஆன்லைன் பண்ணுறது. ரைட். ஸோ எட்டெக்கில் வந்து திஸ் இஸ் ஹவ் யூ டிஃப்ரென்ஷியேட் யுவர் செல்ஃப். எஸ். ஓகே. எனக்கு இதில் ஆக்சுவலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அப்போ Bversityயோட ஆரம்பத்துக்கு காரணம் வந்து போக்கிமான். ஆமாம், போக்கிமான் உருவாக்கணுன்றதுக்காக. ஆமாம், அதுதான் சுதர்ஷனோட ஆரம்பம். Bversityயோட ஆரம்பமும் அங்கே தான். Bversityயோட ஆரம்பம் அதுவாக இருக்கலாம். ஏன்னா என் கூட சேர்ந்து ஒரு 3 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கதை இருக்குல்ல. பட் என்னோட ஆரம்பம் இதுதான். நான் ஏன் Bversityக்குள்ள வந்தேன்ற ஆரம்பம் இது. சுதர்ஷனோட பர்சனாலிட்டி ஸ்டார்டிங் வந்து போக்கிமான். ஓகே. சரி, அப்போ உங்கள் ஸ்பிரிட் அனிமலாக ஒரு போக்கிமானை சூஸ் பண்ண என்ன சூஸ் பண்ணுவோம்? பீக்கச்சு. ஓகே. லைட்னிங் மட்டும் விளையாடலாம் அதுக்காக தானே? இல்லை, எனக்கு பீக்காச்சு ரொம்ப பிடிக்கும். அதோட கேரக்டரே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப லாயல், நெவர் கிவ் அப். ஆஷோட எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் ஆஷ் வந்து எப்பயுமே வந்து ஒரு இதுதான் என்னோட ட்ரம்ப் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லைன்னா பீக்காச்சு பாப்பாப்பில் பீக்காச்சு அப்படின்னு இருக்கும். அந்த டைமில் அதுதான் நம்மளோட ஒரு செம்ம மோட்டிவேஷன். ஷார்மாண்டர் அவ்வளோ பெருசாக நிற்கும், பீக்காச்சு இத்தினோண்டி வந்துட்டு அப்படி பார்த்துட்டு அப்படியே பேந்துன்னு பார்த்துட்டு இருக்கோம். அது பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்கும், இதை அடிச்சு துவம்சம் பண்ணி காலி பண்ணும். அதெல்லாம் வந்து வின்னிங் மொமெண்ட் மாதிரி இருக்கும் நம்மளுக்கே. கேப்டன் அமெரிக்காலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி உண்மையான. ஆமாம், அதெல்லாம் அதை பார்த்துலாம் வரதுனால அதுதான் பெரிய இன்ஃப்ளூயன்ஸு. ஓகே. ஸோ அது உங்கள் த வே யூ அப்ரோச் லைஃப் இஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ் பை போக்கிமான். மேஜர்லி வித் தட். ஏன்னா நான் ரொம்ப ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன் நான். டிஃப்ரெண்ட் சீசன்ஸு, அந்த அந்த போக்கிமானோட ஸ்டோரி லைனப்பே சூப்பராக இருக்குங்க. டிஃப்ரெண்ட் போக்கிமான்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருப்போம். ஒன்று தூங்கிக்கிட்டே இருக்கும், ஒன்று லேசியாக இருக்கும், ஒன்று சொன்ன பேச்சே கேட்காது, நீ என்ன சொல்லுவேன் நான் ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஒன்று வந்து எப்போ பாரு ரொம்ப சப்போர்ட்டிவாகவே இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் கேரக்டரைசேஷன்ஸ் இருக்குமா, நம்ம கூட இருக்க மக்கள் கூட ரிலேட் ஆகும். அதெல்லாம் வேற லெவல் லேர்னிங் சார். ஓகே, செம்மையாக இருக்கும். நைஸ். சரி, இப்போ இதில் சொன்னது எனக்கு ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்போ ஹார்வர்ட் ஆகட்டும், ஸ்டான்ஃபோர்ட் ஆகட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மோர் தென் காலேஜஸ், மோர் தென் எஜுகேஷன், தீஸ் ஆர் பிராண்ட்ஸ். கரெக்ட். ஸோ வேரிங் அ ஹார்வர்ட் ஹுடி ஈவன் ஆஃப்டர் 20 years ஆஃப் கிராஜுவேட்டிங் பீப்புள் ஸ்டில் டூ தட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு பிராண்ட். கரெக்ட். ஸோ யூ வாண்ட் டு மேக் Bversity that kind of a brand. கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு ஆக்சுவலி பிராண்டிங் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போதான் நம்ம சோனுக்கு வர. எனக்கு வந்து பிராண்டிங் ரொம்ப பிடிக்கும். அது எங்கேருந்து பார்த்தா WWE. சரி, ஓகேவா, அந்த பிராண்டிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டே Bversity ஆரம்பிக்கும் போதே முடிவு பண்ணிட்டேன் என்னன்னா, நிறைய விஷயம் எங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்தது. என்னன்னா, பயோடெக் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க மைண்டில் ஒரு பிராண்டட் ஒரு பேருன்னு ஒரு மைண்டில் ஒரு ரெஜிஸ்டரே கிடையாது. ஏன்னா பயோடெக் கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் தெரியும். மிஞ்சி போனால் 5 கம்பெனி பேர் தான் தெரியும். பயோகான் எதுவுமே தெரியாது. அதான் அங்கேயும் அவ்வளோதான் தெரியும். ஒரு மிஞ்சி போனால் 5 கம்பெனி பேர் தெரியும். பயோடெக்கில் பெருசாக லீடர்ஸ்ட்டும் அவங்க மைண்டில் யாருமே கிடையாது. ஓகே. பயோகானோட சேர்மன் கிரண் மசுந்தாஷா தெரியும், MS சுவாமிநாதன் தெரியும், அந்த மாதிரி ஒரு 1-2 பேர் தான் தெரியும். அவங்களுக்கு மைண்டில் லீடர்ஸ் இப்போ டெக்னா நம்ம ஒரு 10 பேர் சொல்லுவோம்ல, எங்கே அமேசானில் ஆரம்பிச்சு கூகுளில் ஆரம்பிச்சு இங்கே வரைக்கும் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து பயோடெக் அவங்க மைண்ட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நானும் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கேன். மைண்ட் ஸ்பேஸ் வந்து அவ்வளோ ஃப்ரீ. ஓகேவா. ஸோ எனக்கு வந்து அது ஒரு ஒரு டிரைவிங் ஃபேக்டர். அவங்க மைண்ட் ஸ்பேஸ் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. அண்ட் வி ஹாவ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி கோ சிட் ஆன் தேர் மைண்ட். ஓகே, சிட் ஆன் தேர் ஹெட். அஸ் இந்த பயோடெக்ன்ற ஸ்பேஸில் Bversityன்ற பேர் என்னால் அவங்கள்ட்ட பதிவு பண்ண முடியும்னு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தெரிஞ்சிருச்சு. ஓகே. அண்ட் இன்னொன்று, நம்ம பண்ணுற ஸ்பேஸில் பெருசாக காம்படிட்டர்ஸும் இப்போதைக்கு இல்லை. விச் மீன்ஸ் தட் இட் இஸ் வெரி ஈஸி டு கோ அப்ரோச் அ ஸ்டூடெண்ட். ஒரு அப்ரோச் பயோடெக் கை டெல்லிங் Bversity திஸ் இஸ் வாட் இட் இஸ்ன்னு எனக்கு அவனால் ஃபேட்டை மாற்ற முடியும். அவன் மண்டேல போய் நான் போய் ரிஜிஸ்டர் பண்ண முடியும்னு எனக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ அப்போ வந்து பிக்காக யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, தென் திஸ் இஸ் தேர், தென் திங்க் பிக்.
திங்க் லைக் ஹார்வர்ட் அண்ட் ஸ்டான்ஃபோர்ட். இண்டீட் வெரி ஃபர்ஸ்ட் பிவர்சிட்டி ஆரம்பிச்ச ஒரு ஃபர்ஸ்ட் 6 months நிறையா மார்க்கெட் ஸ்டடி, நிறையா பைலட் ஸ்டடி பண்ணோம். அதில் ஒன் ஆஃப் தி பைலட் ஸ்டடியே என்னன்னா ஹார்வர்டோட ஹிஸ்ட்ரியும் ஸ்டான்ஃபோர்டோட ஹிஸ்ட்ரியும் எடுத்து அவங்க எப்படி இவ்வளோ பிராண்ட் ஆனாங்கன்னு பண்ணதான் நாங்கள் ஸ்டடியே. ஓகே ஹார்வர்ட் வந்து ஒரு 400 year லெகசி. 400 year லெகசிலாம் நம்ம டச் பண்ணவே முடியாது. ஓகே நம்ம இப்போ வந்து ஆமாம். ஸோ நாங்கள் ஹார்வர்ட் விட்டோம், ஸ்டான்ஃபோர்டோட ஹிஸ்ட்ரியை பிரித்து மேய்ஞ்சிட்டோம். ஓகே செம்ம இன்ட்ரெஸ்டிங் இன்சைட்ஸ்லாம் கிடச்சது. ஓகேவா ஆக்சுவலி ஒரு 2 பாயிண்ட் ஷேர் பண்ண முடியுமா? அதான் இப்போ சிலிகான் வேலின்னு இருக்கதே ஸ்டான்ஃபோர்ட்னால தான். ஓகே ஸோ ஆக்சுவலாக நிறைய பேர் தே திங்க் தி அதர் வே அரவுண்ட். ஸோ ஸ்டான்ஃபோர்ட் என்ன பண்ணாங்கன்னா அப்போ ஹச்பிலாம் கம்பெனியே கிடையாது. ஹச்பி ஃபவுண்டர்ஸ் கூப்பிட்டு நீங்கள் இங்கே வந்து கிளாஸ் எடுங்க. இப்போது ஸ்டான்ஃபோர்ட் என்ன பண்ணாங்கன்னா இருக்கிற அங்கே இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கிளாஸ் எடுங்கன்னு சொல்லி ஸ்டான்ஃபோர்டோட இடம் தான், ஐ மீன் ஒரு சில பார்ட் ஆஃப் இடம் தான் இப்போ சிலிகான் வேலியாக இருக்குது. ஓகே ஸோ அப்படி போய் உருவானது தான் ஹச்பி, அப்படி போய் உருவானது தான் நிறையா திங்ஸ். So we also felt we have that space doing in biotech. If we are the home to the best minds, then eventually this place will be like a place under them being virtually. Then Bversity will be like a Silicon Valley of biotech. ஓகே சொல்ல நல்லா இருக்கு. ஃபிசிக்கலாக ஸ்பேஸ் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே when a group of people are together, that is what it is. ஸோ நாங்கள் நிறையா ஸ்டான்ஃபோர்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து ஃபுல்லாக பண்ணுவோம். அவங்க எப்படி ப்ளே பண்ணாங்க, அவங்களோட மெத்தடாலஜியாக இப்போ நம்ம பிவர்ஸ்லேயும் அப்ரோச் பண்ணுறோம். ஓகே ஸ்டான்ஃபோர்டோட அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து அவங்க மெத்தடாலஜியாக அப்ரோச் பண்ணோம். இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் தான் வச்சு இது பண்ணாங்க. அங்கேருந்து ஸ்டார்ட் அப்ஸ் உருவாக்குனாங்க, அங்கேருந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணாங்க. அது ஆக்சுவலி ஸ்டான்ஃபோர்ட் கிரியேட் பண்ணதுமே ஃபுல்லும் இந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ்க்காக தான். ஆமாம், நீ எந்த இன்னோவேஷன் எடுத்தாலும் அது ஸ்டான்ஃபோர்ட்ல தான் வந்திருக்கும். ப்ராபப்ளி தட் டைம் அந்த பாயிண்ட்ல வந்து அது ஒரு பெரிய பிரேக் த்ரூஸ். நம்ம ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம இந்த வெபினார்ஸ் இந்த கெஸ்ட் லெக்சர்ஸ் பற்றிலாம் சாதாரணமாக பேசுகிறோம். பட் ஆனால் அந்த மாடல் ஆக்சுவலாக பைனியர் பண்ணது ஃபஸ்ட்டு அதை உலகத்துக்கு பெருசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வந்து ஸ்டான்ஃபோர்ட் தான். இது நிறைய பேருக்கு தெரியாது. வந்து நான் வந்து பிராண்டிங் பற்றி படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் வந்து இது ஒன்று. ஸோ இந்த கெஸ்ட் லெக்சர்ஸ் எதுக்கு வந்து வேறு கம்பெனிலேருந்து ஸ்பீக்கர்ஸ் நம்ம கம்பெனி கூட்டிகிட்டு வரோம், இந்த கான்செப்ட் வந்து ஃபஸ்ட்டு பைனியர் பண்ணது வந்து ஸ்டான்ஃபோர்ட் ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன். அப்படின்னா அது அவங்க கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்னா நம்மள்ட்ட காசு இல்லை, ஒரு 2 ஸ்டிக்ஸ் போட்டு கூட்டிகிட்டு வரணும், என்ன பண்ணுறது, அதை வந்து அது நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். அந்த மாதிரி தேவைக்கு கூட்டிகிட்டு வர ஆரம்பிச்சது வந்து இப்போ நம்ம கெஸ்ட் லெக்சர்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஒரு ஃபேமஸான, இப்போ வந்து கெஸ்ட் லெக்சர்னு போகிறது வந்து ஒரு பெரிய விஷயம், ஒரு ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான விஷயம் டு வாட் எவர் இன்ஸ்டியூஷன் இட் மேபி. ஸோ அந்த கான்செப்ட் வந்து பைனியர் பண்ணது ஸ்டான்ஃபோர்ட். ஸோ அதை பற்றி நானும் கேட்டிருக்கேன். பிராண்டிங் பற்றி பேசினா இன்னொன்று கேட்குறேன். ஸோ வாட் இஸ் அ பிராண்ட் டு யூ? அண்டர்டேக்கருக்கு 7 உயிர் இருந்தது நம்பணும்ல, நான் நம்பினேன், நானும் நம்பினேன். பிராண்டிங் அதுதான் பிராண்டிங். ஸோ பீப்புளை நம்ப வைக்கிறது, நீ என்னவா இருக்கணும், நீ என்னவான ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு எமோஷனோ ஒரு ஹியூமனோ அப்படின்னு நம்ப வைக்கிறது தான் பேசிக்லி அக்கார்டிங் டு மீ பிராண்டிங். ஓகே அதான் நான் கற்றுட்டது ஃபுல்லுமே WWE தான். இப்போ வரைக்கும் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க டே WWE ஸ்கிரிப்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. ஏன்னா ஜான்சினா வந்துட்டு இந்த நெவர் கிவ் அப் மேட்ச்லாம் நான் உட்காந்துட்டு அப்படியே டிவி கிட்ட போய் நின்றுவேன், நான் கிவ் அப் பண்ணிடாது. ஸோ எனக்கு இப்போ தான் புரியுது ஒவ்வொருத்தவங்களை சுற்றி அவங்க எப்படி வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஆரா கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ ஜான்சினானா மோட்டிவேட்டிங், ராக்னா ஒரு எலக்ட்ரிஃபையிங். இப்போ வரைக்கும் அந்த வேர்ட்ஸ் டிஃபைன் பண்ண முடியுது பாருங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு கம்பெனி இருக்கும்போது நான் ஃபுல்லுமே WWE ரெஃபரன்ஸாக எடுத்துப்பேன். அவங்க யூஸ் பண்ணுற டேக்லைன்ஸு, ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு டிஷர்ட்டு, ஒரு பிராண்டிங், ஒரு வேர்டு கொடுத்து அவங்க டேக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் நான் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன், கொஞ்சம் WWE ஹிஸ்ட்ரி பட் நம்மளுக்கே புரிஞ்சிருச்சு, ஒரு வயசுக்கு மேலே வந்துட்டு புரிஞ்சிருச்சு. அவன் சூப்பராக ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுறாங்க அண்ட் மக்கள் மனசில் வந்து பதிய வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக புரிஞ்சிருச்சு. இப்போது அண்டர்டேக்கர்னால் அவர் ஒரு காட்ஃபாதர் ஆஃப் ஆல் தி ரெஸ்லர்ஸ். அவர் வந்தால் ஜான்சினாவாக இருக்கட்டும் பட்டிஸ்டா இருக்குமே பயப்படணும். ஓஜி என்னதான் அவங்களோட அவர் ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க, ஆனால் அவர் ஸ்டேஜில் வந்தால் பயப்படுவாங்க அப்படின்னு ஒரு ஃபீல் கொண்டு வருது, அவர் வந்து கேரக்டராக பில்ட் பண்ணுறது. ஐ திங்க் எனக்கு பிராண்டிங் நான் மேஜராக அங்கேருந்து கட்டுறேன். டு மீ பிராண்டிங் இஸ் ஆல் அபவுட் ஹவு டு பீப்புள் பர்சீவ் யூ அண்ட் ஹவு டு பீப்புள் ரிலேட் டு யூ. தட் இஸ் வாட் இட் இஸ் பிராண்டிங் டு மீ. அண்ட் மோஸ்ட்லி நீ சொன்ன மாதிரி பிராண்டிங் ஸ்டோரி டெல்லிங். எனக்கு என்ன பிராண்டிங்கோட ஒரு மேஜர் பட்டன் ஸ்டோரி டெல்லிங். அண்ட் WWE பெட்டரா ஸ்டோரி டெல்லிங்கும் ஆர்ட் நரேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பே இல்லை. ஆமாம். அண்ட் கேட்டுக்கிட்டு இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம இன்றைக்கி நம்ம மெர்ச்சை பற்றி நிறையா பேசியிருக்கோம், வெளியவும் பேசியிருக்கோம், நானும் நிறைய இடத்துல பேசியிருக்கேன். நான் மெர்ச்சில் வந்து ஒரு பெரிய ஃபேன். இந்த சீசனல் மெர்ச்சன்டைஸுங்கிற கான்செப்ட் வந்து பயணியர் பண்ணது WWE தான் ஆக்சுவலாக. ஸோ ஈச் இயர் எப்படி ரெவன்யூ கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறது. ஸோ சீசனல் மெர்ச்சன்டைஸ். ஸோ சீசனல் மெர்ச்சன்டைஸுங்கிற கான்செப்ட்டை ஆக்சுவலாக இப்போ நமக்கு சீசனல் மெர்ச்சன்டைஸ்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது ஸ்போர்ட்ஸ் கிளப்ஸ். ஆமாம், எல்லா ஸ்போர்ட்லேயும் வந்து சீசனல் மெர்ச்சன்டைஸ் இருக்கும். பட் ஆனால் அந்த கான்செப்ட் வந்து பயணியர் பண்ண ஒரு ஆளுங்களில் WWE ஒன்று இல்லை. அதான் ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒன்று கொடுத்துட்டு அது ஈச் சீசனுக்கு மாறும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எல்லாமே மாற்றுவாங்க, அவங்க மூடுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவாங்க. இப்போ ஒருத்தன் ரிவெஞ்ச் இப்போ வெளியே போயிட்டு ரிவெஞ்ச் எடுத்துட்டு வரானா அவனுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி இது.
ஏன்னா நான் 90s கிட்டா அந்த டைம்ல நிறைய 90s கிட்டோட ரிங் டோன் வந்து WWE பிளேயர்ஸோட என்ட்ரன்ஸ் மியூசிக்காக தான் இருக்கும். ஜான்சினாவோட என்ட்ரன்ஸ் மியூசிக், ஜான்சினாவோட ராக்கோட என்ட்ரன்ஸ் மியூசிக், ஷான் மைக்கேல்ஸோட என்ட்ரன்ஸ் மியூசிக்காக தான் இருக்கும். ஸோ பிவர்சிட்டி கம்பெனியோட பிவட்டல் பாயிண்ட் வந்து போக்கிமான், பிராண்டிங் ரெஃபரன்ஸ் WWE. வேற எந்த 90s கண்டென்ட் வந்து வேற என்ன சுட்டுருக்கு? இல்லை இந்த மாதிரி இந்த பாப் கல்ச்சர்னு சொல்ல முடியாது, பட் கிட்ஸ் கல்ச்சர்னு வேணா வச்சுக்கலாமா? கிட்ஸ் பார்த்து தான் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம நிறையா வந்தோம். ஸோ நம்ம யோசிக்கும் போதும் எங்கே புத்தி போவோம், டேரெக்டாக இங்கே போய் ஏதாச்சும் உருகலாமா அங்கே போய் ஏதாச்சும் உருகலாமா தான் நமக்கு தோணும். இது ஆக்சுவலாக ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம நிறையாவது நினச்சிக்கிட்டு இருப்போம், நம்ம வந்து புதுசாக கற்றுக்குறோம், நிறைய விஷயம் பண்ணுறோம் அப்படின்னு. பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து நம்ம சின்ன வயசில் எதை பார்த்து இன்ஃப்ளூன்ஸ் ஆயிருக்கோமோ தட் இஸ் ஹவ் அது எந்த ஃபீல்டுக்கு போனாலும் அந்த இன்ஃப்ளூன்ஸ் நிறையா இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக. ஸோ நான்லாம் வந்து சின்ன வயசில் கிரிக்கெட் ஃபுட்பால் பார்த்து ஹெவி இன்ஃப்ளூன்ஸ். எனக்கு இப்போ வரைக்குமே அது வந்து என்னோட ஒர்க்லேயே எனக்கு அந்த இன்ஃப்ளூன்ஸ் தெரியுது. ஸோ எனக்கு ஹவ் ஐ மேனேஜ் டீம். நான் வந்து இப்போ எனக்கு ஒரு டீம் இருந்து நான் மேனேஜ் பண்ணேன் அப்படின்னா, ஐ எம் நாட் அ மேனேஜர் ஆர் CEO ஆர் பாஸ், ஐ எம் அ கேப்டன். நான் அப்படி தான் அதை பார்ப்பேன். ஏன்னா சின்ன வயசில் கிரிக்கெட்டில் நான் பழக்கம். புரியுது. ஸோ அது வந்து கேப்டன். என்னோட கம்பெனி வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் ஸ்போர்ட்ஸ் டீம். எனக்கு அதாவது அப்படி தான் என் கண்ணுக்கு தெரியும். நெட்ஃப்ளிக்ஸோட நான் பிவர்சிலாம் அப்படி தான் சொல்லுவேன். ஓகே, அது ஒரு ஸ்போர்ட்ஸ் டீம். ஆமாம், பிவர்சி தான் கிரிக்கெட் டீம். நாங்கள் எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னா, கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஓடிடுச்சு. எங்கள் அப்போ தான் வந்து குளோபல் மார்க்கெட் தெரிஞ்சது, விசிபிலிட்டி. ஓகே. ஸோ ஆல் ஹேண்ட்ஸ் மீட்டிங் கூப்பிட்டாச்சு. இங்கே எக்மோர் மியூசியம் போயிட்டோம். எக்மோர் மியூசியம் போய் உட்கார வச்சுட்டு எல்லாரும் பார்க்குறாங்க, எதுக்கு இப்படி கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சிருக்கானுங்க அப்படின்னு. கைஸ், வி see a global visibility. நம்மளால் we can always be a global brand from day one. that's what we've been preaching. but இப்போ ஒரு visibility தெரியுது that we can step forward. global brand ஆகணும்னா we have to be in the இந்தியா டீமுக்கு விளாடுறோம். கண்டிப்பாக நம்ம இப்போ எவாலுவேட் பண்ணி பார்ப்போம், அட்லீஸ்ட் ரஞ்சியாச்சும் நம்ம விளாடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை. ஸோ நான் the goal is ரஞ்சி ஸ்டேட் டீமில், ஐ மீன் டிஸ்ட்ரிக்ட் டீம்லேருந்து இப்போ நீ இந்தியா டீமுக்கு போய் விளாடணும். இப்போ அதுக்கான ட்ரைனிங்ஸ் வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக. அதுக்கு நீ கொடுக்குற டைம் எஃபர்ட் வேறு மாதிரி இருக்கணும். எல்லாமே ஒரே பிளேயர் தான். பட் இங்கே போய் விளாடணும்னா நீ இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணால் நீ அதுக்குன்னு ஒரு டைம் ஆஃப் எடுக்கணும்ல. ஸ்கில் மட்டும் பார்த்தா டிசிப்ளின் வேணும். ஆமாம், நிறையா விஷயம் வேணும். ஸோ ஆல் ஆஃப் இஸ் ரெடி. ஸோ டீமுக்குமே சூப்பர் லேட் ஆகும். ஓகே வாய்ஸ் நம்ம இந்தியா டீமுக்கு விளாடணும், நம்ம இங்கே விளாண்டுட்டு இருக்கோம், நம்ம ஆஸ்பிரேஷன் இங்கே. ஸோ தே ஆல்சோ ஏபிள் டு ரிலேட். ஆமாம், எல்லாரும் தோனி மாதிரி ஆக முடியாதுல்ல, பட் தோனி மாதிரி ஆகணும்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடணும்ல அப்படின்னு அவங்களுக்கு ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும். ஓகே. போக்கிமான், WWE, கிரிக்கெட்டு, வேற என்ன? அதான் இன்னும் ஒரு எனக்கு ஸ்டோரி டெல்லிங் எங்கேருந்து வந்ததுன்னு சொன்னேன். ஓகே. நான் வந்து PS செம்மையாக விளாடுவேன், ப்ளே ஸ்டேஷன். ஓகே. நீ அந்த டைமில் வந்துட்டு காட் ஆஃப் வார் அவங்களோட ஸ்டோரி டெல்லிங்னு அடிச்சுக்கவே முடியாது. க்ரீக் மித்தாலஜிலேருந்து ஆரம்பிப்பாங்க, அவன் இவனை கொன்னான், அது இந்த ஒரு சின்ன ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் வந்துட்டு அது ஒரு சின்ன ஒருத்தனா வந்து நிற்கும், அவன் போய் அடிச்சு தாவணும். எனக்கு அந்த கேம்ஸோட ஸ்டோரி டெல்லிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹிட்மேன், கவுண்டர் ஸ்ட்ரைக் படம் பார்த்து கற்றுக்கிட்ட விட இவங்ககிட்ட மூலமாக ஸ்டோரி டெல்லிங். ஏன்னா நம்ம வி லிவ் தட் கேரக்டர்ல. கண்டிப்பாக. வி ஹேவ் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் டு சூஸ் டு டேக் அன் ஆக்ஷன். அதுக்கான கவுண்டர் ஆக்ஷன் எடுக்கிறது வி ஹேவ் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ். நம்ம டிசிஷன் பேஸ் பண்ணி கதையும் மாறும். அதுதான் சொல்கிறேன், கதை மாறும். ஸோ நான் எனக்கு நல்லா நம்ம இருக்கு 8-10 ஹவர்ஸ்லாம் ஸ்ட்ரெச்சாக உட்காந்து விளாண்டுருக்கேன். நான் வீட்டில் திட்டுவாங்க, என்ன பண்ணுறது. 8-10 ஹவர்ஸ்லாம் ஸ்ட்ரெச்சாக உட்காந்து விளாண்டுருக்கேன். அதை ஆஃப் பண்ணி போனால் நைட்டு தூக்கம் வராது. இதுக்கப்புறம் என்ன வருமோ, ஸோ நம்ம மைண்டுக்குள்ளே ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுறது, இதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்குமோ, இதெல்லாம் கண்டுபிடிக்கணும், நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கோம், வேறு என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி போய் அதை அடிக்கலாம் அப்படின்னு அப்பயே ஸ்ட்ராட்டஜி. இப்போ காட் ஆஃப் வார்லாம் சிங்கிளாக விளாட மாட்டோம், 4-5 பேர் கசின்ஸாக உட்காந்து விளாடுவோம். ஏன்னா அது ஸ்ட்ராட்டஜி கேம். என்னை மட்டும் தனியாக உட்காந்தா அந்த இடத்துல ட்ராப் ஆகிடுவேன் நான். ஸோ இல்லை அது போய் பண்ணேன். ஸோ லாட் ஆஃப் திங்கிங் ஓ சார். ஸோ நான் வந்து ஸ்டோரி டெல்லிங் அங்கேருந்து ஆரம்பித்தேன். நான் எது எழுதினாலும் ஃபஸ்ட்டே எங்கேயாச்சும் அங்கேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் எப்பயுமே மைண்டில் ஒரு 10 லைன் அப்படியே தெளிவாக பதிஞ்சிருக்கும். ஓகே. நான் அங்கேருந்து ஏதாச்சும் ஒன்று பிச்சு போட்டு ஒன்று ஆரம்பிக்கிறது. ஆஃபீஸ் மீட்டிங்ஸுமே நான் அப்படி தான் ஆரம்பிப்பேன். ஆஃபீஸ் மீட்டிங்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நான் எப்பவுமே ஸ்டார்டிங் வந்துட்டு நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன். ஸ்டார்டிங்லாம் இங்கேருந்து பிச்சு எடுக்கிறது தான். அதாவது இப்போ இன்டர்நெட் சொல்கிற மாதிரி ஹூக் ஹூக் லைன்லாம் அங்கேருந்து பிச்சு எடுக்கிறது தான். ஓகே, நைஸ். ஆக்சுவலாக இப்போ இதில் பேசுனதுலேருந்தே எனக்கு தெரியுது பிவர்ஸோட கம்பெனி கல்ச்சர் எப்படி இருக்குங்கிறது வந்து எனக்கு நல்லா தெரியுது. ஆமாம். ஸோ அண்ட் ஒன் மோர் திங், இது ஐ மீன் இது வெளியேறது பார்க்க வந்து ரொம்ப சாதாரணமாக எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி தெரியும். பட் ஹவு இம்பார்ட்டன்ட் ஆர் போர்ட் கேம்ஸ் டு யூ ஃபார் பிவர்சிட்டி as well? பிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் கேம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது போர்ட் கேம்லாம் கிடையாது, கேம் வந்து எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பிகாஸ் வி ஆல்வேஸ் மேக் ஷுர் எல்லா லெட்டர் எல்லா மெயிலுமே லாஸ்ட் எழுதியிருக்கோம், மேக் ஷுர் யூ ஹேவ் ஃபன் while you are here. அது ஃபோர்ஸ் பண்ணி எழுதப்பட்டதில்ல, உண்மையிலே ஃபோர்ஸ் பண்ணி அதில் உண்மையில அவங்க எவ்வளோ சீரியஸான பர்சனோ இங்கே வந்தால் ஃபன் ஆகிடுவாங்க. ஏன்னா நாங்கள் 4 co-foundersமே ஃபன். ஏன்னா பிஃபோர் வி ஆர் co-founders we are friends. கரெக்ட். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ்னால் பெஞ்ச்மேட்ஸ், கிளாஸ்மேட்ஸ், ரூம்மேட்ஸ், ஹவுஸ்மேட்ஸ், எல்லா மேட்ஸும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து வந்தனால
வென் வி ஆர் ப்ரொஃபஷனல் பட் ப்ரொஃபஷனல் வி ஆர் ஃபன். ஓகே, எங்களுக்கு ஒரு விஷயத்த ஃபன்னியாக சீரியஸாக அப்ரோச் பண்ணுவோம். ஓகே, வில் கெட் த ஒர்க் டன். பட் எங்களை சுற்றி இருந்தாலே ஒரு ஃபன் வைப்ஸ் க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ ஆஃபீஸ்லேயுமே வந்துட்டு மற்றவங்களாம் வந்து கேம் விளாடலாம்னு சொல்ல மாட்டாங்க. நாங்கள் 4 பேர்த்துல யாராச்சும் எல்லார்ட்டும் போயிட்டு இப்போ ஒரு கேம் விளாடலாமா அப்படின்னு நாங்கள் தான் சொல்லுவோம். எல்லாரும் நான் பார்த்துருக்கேன், ஆஃபீஸில் பார்த்துருக்கேன், எவ்வளோ வேலை தலைக்கு மேலே போய்கிட்டு இருக்கு, வந்து கேம் விளாட்லான்னு கேட்குறீங்க. எல்லாரும் பார்ப்பாங்க. நிறைய டைம்ஸ் வந்து எங்கள் கொலீக்ஸே சொல்லுவாங்க, வேலை இருக்குது, சரி ஓகே வேலை பாருங்க, நாங்கள் விளாட போகிறோம், நீங்கள் வேலை பாருங்க அப்படின்னு இருக்கும். சம்டைம்ஸ் அவங்களே பார்ப்பாங்க, இவனுங்க ஓனர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. லீட் பை எக்ஸாம்பிள் என்ன கேம் விளாண்டு எக்ஸாம்பிளாக இருக்கீங்கன்ற மாதிரி. ஆமாம், அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நிறையா கேம்ஸ் வாங்கணும். ஓகேவா, ஸ்காட்லாண்ட் யார்ட்னு ஒரு கேம் வாங்கணும். ஆமாம், கூட விளாண்டுருக்கேன். அது செம்ம ஸ்ட்ராட்டஜி கேம். ஸோ இந்த நியூ பிஸ்னஸ் மாடல் பிவட் பண்ணோம்ல, அந்த டைமில் பிவட் பண்ணும்போது ஸ்டடி சேல்ஸ் அப்போ இல்லை. ஓகே, மேஜர்லி ஸ்டடி அந்த மாதிரி தான் இருக்கும்ல. படிச்சுட்டே இருக்கிறது மைண்டுக்கு டயர்டாகிடும். எத்தனை நாள் லேப்டாப்பே உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். அந்த கேம் தான் எங்களோட சர்வைவபிலிட்டியே. ஓகே, யாருக்காவது பிரெயின் டல்லாக இருந்தது வேலையே பார்க்கலன்னா அந்த கேம் விளாண்டதுக்கப்புறம் எங்களுக்கு செம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் தோணும். ஓகே ஓகேவா, ஏன்னா நீ கேம்லேயே லாட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் யூ ஹேவ் டு யூஸ், லாட் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ், லாட் ஆஃப் திங்ஸ். எங்களுக்கு கேம்ஸ் வந்து இட் பேசிக்லி பில்ட்ஸ் அ டீம் ட்ரஸ்ட்டு. உங்களுக்கு வேறு எதுவுமே பில்ட் பண்ணி எங்களுக்கு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணும். ஆமாம், நான் வந்து மற்ற பாட்காஸ்ட் மாதிரி போட்டுலாம் காட்ட மாட்டேன். பட் ஆனால் ஸ்காட்லாண்ட் யார்டுன்ற கேமை தேடி பாருங்க. ஆமாம், இட்ஸ் கிளாசிக், வேற லெவல் கேம், செம்ம கிளாசிக் கேம், செம்ம எக்ஸ்பென்ஸ், 500 ரூபா தான் ஸ்காட்லாண்ட் யார்ட், செம்ம கிளாசிக் கேம். நான் அது ஆக்சுவலாக பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஃபஸ்ட் அங்கே உங்கள் கூட தான் ஃபஸ்ட் டைம் இந்த கேம் விளாட்றேன். நான் வந்து ஆக்சுவலாக அன்னையிலேருந்து வந்து எனக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஒரு 10 பேர் உட்காந்து நம்மளும் ஸ்காட்லாண்ட் வாங்கி வச்சா நம்மளும் அதை விளாடலாம். செம்ம ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுவோம், ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுவோம். ஒன் ஒரு ஆஃபீஸ் செட்டிங்கில் வந்து ஹவு இம்பார்ட்டன்ட் தட் இஸ்ன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், ஸோ ஏன்னா இந்த ஸ்பிளிட் செகண்ட் டிஸ்டன்ஸ் பற்றி நான் நிறைய பேசுவேன் நான். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபிசிக்கலி டயரிங்கான ஸ்போர்ட் விளாட்றோம் அப்படின்றப்ப ஸ்பிளிட் செகண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு நம்ம நல்லா கற்றுப்போம். ஸோ தட் வில் directly reflect in your decision making ability in your company. And when you take strategic decisions in games like this, அது அப்படியே கம்பெனியில் வந்து டிசிஷன் ஆகும். இன்னொரு கேம் நாங்கள் அடிக்கடி விளாடுவோம், விசார்டுன்னு ஒரு கேம். இட்ஸ் ஜெர்மன் கேம். நீ அது விளாண்டுருக்கேன். விளாண்டுக்கல உங்கள் கூட விளாண்டதில்ல, பட் அந்த விசார்ட் விளாண்டுருக்கீங்களா? விசார்டில் எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா, சில கேம் வந்து தோக்குறதுக்காக விளாடணும். ஆமாம், ஜெயிக்கிறதுக்காக விளாடுவோம். ஸோ அது இட் கிவ்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். Lose the battle, you win the war. So to people who play, it gives a very different perspectives towards என்னடா தோக்குறதுக்காக விளாடணும். ஸோ they feel very vulnerable. ஆமாம், நான் தோக்குறதுக்காக தான் விளாடுறேன் அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் அ வெரி திங்ல. ஸோ நீ ஆஃபீஸ் செட்டிங்கில் விளாடும்போது, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள விளாடும்போது ஒன்றும் தெரியாது. ஆமாம், ஆஃபீஸ் செட்டிங்கில் விளாடும்போது இட் மேக்ஸ் பீப்புள் வெரி வல்னரபிள். ஸோ இது இப்போ இந்த ஆஃபீஸ் செட்டிங்கில் இப்போ இந்த கேம்ஸ் பற்றி பேசுறதுனால வந்து வில் டாக் அபவுட் கல்ச்சர் லிட்டில் பிட். நிறைய பேர் வந்து கல்ச்சர் அப்படின்னா அவங்களோட ஒப்பீனியன் வந்து பீஸா பார்ட்டிஸ், ஹேவிங் குரூப் அவுட்டிங்ஸ். பட் ஆனால் தட் இஸ் நாட் ரியல் கல்ச்சர். தட் இஸ் ஜஸ்ட் அ வே டு ஃபால்ஸ் மோட்டிவேட் பீப்புள். அது அப்படி என்கேஜ்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் என்கேஜ்மெண்ட்டுங்கிறத தாண்டி இட் இஸ் லைக் எனக்கு நிறைய கம்பெனிஸ் அதை பண்ணும்போது எப்படி தோணும், இட்ஸ் ஃபோர்ஸ்ட் ஒர்க் ஹேங் அவுட். எனக்கு அப்படி தான் தோணும். ஸோ பட் ஹவு டு யூ ஆக்சுவலி மேனேஜ் கம்பெனி கல்ச்சர்? நானுமே கற்றுக்கிட்டது தான், பை மிஸ்டேக்ஸ், பை லாட் ஆஃப் ட்ரையல் அண்ட் எரர் கற்றுக்கிட்டது தான். ஓகே, எனக்கு ஒரு எக்ஸாக்ட்லி நம்ம ஒரு 3 years முன்னாடி பழைய கம்பெனி கேம்பிரியானிக்ஸ் வச்சுருக்கும் போது ஐ யூஸ் டு பி a very short tempered person. ஓகே, என்ன ஆச்சுன்னா ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு ஆஃபீஸில். ஐ லாஸ்ட் மை டெம்பர், ஐ ஷவுட்டட் அட் சம்வன். ஓகே, அதனால் அவங்க வேலையை விட்டு போயிட்டாங்க. ஓகே, வேலையை விட்டு லேப்டாப் தூக்கி போட்டு போயிட்டாங்க. எனக்கு அன்னைக்கு ஹிட் ஆச்சு தட் இஃப் ஐ டூ சம்திங் இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் அன் என்டையர் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ வாட் வி மெயின்டைன் அஸ் அ டீம் or what we maintain as individuals as founders is very 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 important. எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு அன்னையிலேருந்து ஐ பிகேம் வெரி சீரியஸ் அபவுட் பீப்புள் ஹேண்ட்லிங். நான் இப்போயுமே சொல்லுவேன், ஐம் ஸ்டில் லேர்னிங் பீப்புள் ஹேண்ட்லிங் சொல்லுவேன். அண்ட் தட் இஸ் தி மோஸ்ட் டஃபஸ்ட், என்னை பொறுத்தவரைக்கும் தட் இஸ் தி மோஸ்ட் டஃபஸ்ட் திங். ஓகேவா, அன்னிலேருந்து ஐ டுக் வெரி கான்ஷியஸ் டிசிஷன் தட் நான் எதில் க்ரோ ஆகிறேனோ இல்லையோ பீப்புள் ஹேண்ட்லிங்கில் கண்டிப்பாக நான் க்ரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நாங்கள் 4 co-foundersல 4 பேருமே டிஃப்ரெண்ட் டைனாமிக்ஸ். ஆக்சுவலாக கரெக்டான சொல்ல 4 பேர் 4 ரகம்னு சொல்லணும். ஆமாம், 4 இதெல்லாம் சொல்லுங்கள். 4 பேரும் நான் பேசியிருக்கேன், அதனால நான் சொல்கிறேன் 4 பேர் 4 ரகம். நீ கம் பேக் டு தட். நீ ஜிந்தகி நான் மிலேகி தோபாரா பார்த்தீங்கன்னா எங்களை பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஒருத்தன் சீரியஸாக இருப்பான், ஒருத்தன் அப்படிதான் சொல்கிறேன். 4 பேர் 4 ரகம், ஆனால் 4 பேரும் ஒரே விஷயத்தில் வந்து பைத்தியமாக இருப்போம். அது மாதிரி ஜிந்தகி நான் மிலேகி தோபாரா தான். ஓகே, நாங்கள் 4 பேரும். ஸோ எங்களுக்கு என்ன, நாங்கள் என்ன தெரிஞ்சா நாங்கள் எப்படி இருக்கோமோ அதுதான் கம்பெனி கல்ச்சர். இஸ் வாட் வி ரியலி அண்டர்ஸ்டுட். ஏன்னா 4 பேரோட எனர்ஜி வந்து 4 பேரோட எனர்ஜி தான் எல்லாருக்கும் பழக போகுது. கண்டிப்பாக. ஸோ நாங்கள் அப்போ என்ன டிசைட் பண்ணோம், நான் ஃபர்ஸ்ட் நம்ம 4 பேர் என்ன ரகம்னு நம்ம முடிவு பண்ணுவோம். வாட் டு வி ஸ்டாண்ட் ஃபார்னு முடிவு. ஏன்னா எங்களுக்கு வந்து பேசிக்காமல் தெரியும். இப்போ நாங்கள் 4 பேர் ஒரு டிசிஷன்னா ஒருத்தன் எடுத்தாலும் யுனானிமஸாக வில் அக்ரி.
அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சு இது வந்து பேப்பரில் போடணும், நாங்கள் 4 பேர் இப்படி தான் யோசிக்கிறோம், இப்படி தான் இருப்போம்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு வி அக்ரீட் ஆன் ஃபியூ வேல்யூஸ். ஓகே ஓகே 4 பேரும் சேர்ந்து நம்ம 4 பேர் தான் கம்பெனி நடத்த போகிறோம். ஸோ வாட் ஆர் சம் வேல்யூஸ் வி அக்ரி ஆன் ஆர் வி லிவ் பை, நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ யூ ஹேவ் லைக் அ ஃபவுண்டர்ஸ் பிளே புக், ரைட்? ஆமாம், வி ஹேவ் அ ஃபவுண்டர்ஸ் பிளே புக். இஃப் பாசிபிள் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட பர்மிஷன் கிடைக்குமா? பப்ளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ ஐ ஹேவ் அ ஃபவுண்டர்ஸ் பிளே புக் ஃபார் ஆல் 4 of us. நாங்கள் 4 பேர் எங்களுக்குள்ளே எப்படி இருக்கணும் அப்படின்னு இருக்கு. அப்புறம் கல்ச்சர் புக்குன்னு ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்குமே இருக்கு. அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் அதுவும் போட்டேன், அது ஓப்பனாக தான் ஆல்ரெடி இருக்கு. ஓகே, ஹைரிங் ஃபார்மில் போனால் ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ அங்கே 4 பேர் உட்காந்து எழுதுறோம். ஓகே, நம்ம 4 பேருமே இதுதான் பண்ணிட்டு இருந்திருக்கோம், அது இப்படி தான் லிவ் பண்ணிட்டு இருக்கோம். திஸ் ஆர் ஆல் ஹவ் ஒர்க்ட் அவுட் ஃபார் அஸ், திஸ் ஆர் நாட் ஒர்க்ட் அவுட் ஃபார் அஸ். ஸோ நம்ம இப்பெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வி டூ போத் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு வச்சுட்டு வி அக்ரி ஆன் டு சம் திங்ஸ். ஒரு 5 வேல்யூஸ் வி அக்ரி ஆன் டு. ஸோ நாங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா இந்த 5 வேல்யூஸ் எல்லாருக்குமே தெரியணும். ஓகே, ஸோ அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டிஃபால்ட் செட்டிங்ஸ்ன்ற வேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் வந்து எல்லா ஃபோன்லேயும் டிஃபால்ட் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது, காரில் எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸும் டிஃபால்ட் செட்டிங்ஸ். ஸோ எனக்கு அப்போ தான் தோணுச்சு யூ ஹேவ் டு பிரிங் ஆஃபர்ஸ் டு த டிஃபால்ட் செட்டிங்ஸ். Okay. Default settings is the values okay. that we as company believes in or we as founders believes in. இப்போதே கம்பெனின்னு சொல்கிறதுலாம் பெரிய வார்த்தை. நாங்கள் 4 பேர் what we 4 people believe in will work out for the company தான் எங்களோட திங். ஸோ மாதம் டிஃபால்ட் செட்டிங்ஸ்னு ஒரு மீட்டிங் வைப்போம். கம்பெனி வேல்யூஸ் என்னவோ அதை வந்து எல்லாருக்கும் சொல்கிறது, இதுதான் வேல்யூஸ், இப்படி தான் நம்ம நடந்துக்கணும், இந்த வேல்யூஸ்னால் இதுக்கு தான் அர்த்தம், திஸ் இஸ் வாட் இட் இஸ், அண்ட் we as founders take a lot of effort in living those values. ஓகே, அது வெளியே பார்க்க தெரியாது. ஓகேவா, இப்போ நான் இப்போ உனக்கு ஃபன்னு ஃபீல் ஆகுதுன்னா ரிஜாய்ஸ் இஸ் ஒன் ஆஃப் அவர் வேல்யூ. ஓகே, வி செலிப்ரேட் ஈவன் த டைனியஸ்ட் ஆஃப் திங்ஸ். ஓகேவா, நீ ஆஃபீஸ் இருக்கும்போது தெரியுமா தெரியல, அங்கே உள்ள சேல்ஸ் நடந்திருக்கும், கத்திக்கிட்டே வெளியே வருவாங்க. ஆமாம், we've got 10,000 admissions அப்படின்னு கத்திட்டே வருவாங்க. ஸோ வி மேக் ஷுர் வி செலிப்ரேட் ஈவன் த டைனியஸ்ட் ஆஃப் திங்ஸ். ஓகேவா, யாரையுமே ஒரு ஹைராக்கி இல்லாமல். ஸோ ரிஜாய்ஸ் இஸ் ஆக்சுவலி தட் வேல்யூ. அந்த ஃபன்ன்ற வேல்யூ வந்து ரிஜாய்ஸ். ஓகே, ஸோ நாங்கள் 4 பேர் வி மேக் ஷுர் வி லிவ் இட் டு த பெஸ்ட். வி ஆர் ஸ்டில் ட்ரைங் பட் வி லிவ் இட் டு த பெஸ்ட். ஆக்சுவலாக இது காம்ப்ளிமெண்ட்டானு தெரியல, பட் ஆனால் ஐ ஆக்சுவலி லைக் ஹம்பிள் பீப்புள். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபேக் ஹம்பிளாக இல்லாமல் ரியல் லைஃப்பில் ஆக்சுவலாக ஹம்பிளாக இருக்கவங்க. ஸோ ஐ நோ யூஆர் ஒன் ஆஃப் தோஸ் ஹம்பிள் பீப்புள் அண்ட் ஆல் 4 of us தெரியும். இல்லை, ஆல் 4 of you ஆர் லைக் யூனோ இது இந்த மாஸ்க் இல்லாமல் இருக்கிற நான் நிறைய பேர் ஐ மெட் அ லாட் ஆஃப் பீப்புள். என்னோட நெட்வொர்க் ரொம்ப பெருசு, பட் ஆனால் தெர் ஆர் வெரி ஃபியூ பீப்புள் ஹூ ஆப்ரேட் வித்தவுட் மாஸ்க்ஸ். ஸோ அதில் வந்து இதுமாதிரி பர்சனல் ஃபேவரட்டில் வந்து நீங்கள் உங்கள் 4 பேருமே ஒன்று. ஸோ எனக்கு ஆக்சுவலாக இதில் ஃபாலோஅப்பில் என்ன கேட்கணும் அப்படின்னா, நீ 4 பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னீங்க, சொன்ன மாதிரி ஃப்ரம் பெஞ்ச் மேட்ஸ் டு நவ் co-founders. எப்படியா சமாளிக்கிற 4 பேர் எப்படி ஒன்றா இருக்கீங்க? பேசிக்காக இந்த பிரச்சனை, ஐ மீன் ஆப்வியஸ்லி there will be disagreements. அது திரும்பி வெளியே வரும்போது how that doesn't affect your personal relationship. ஸோ இந்த பேலன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுது? ஏன்னா சொல்லாமல் தெரியல, பட் ஆனால் யூ அண்ட் ராகுல் லிவ் டுகெதர் ரைட் நோ. ஸோ ப்ரீவியஸாக ஃபஸ்ட் 4 பேர் சேர்ந்துருந்தீங்க, ரூம்மேட்ஸாக இருந்தீங்க, அதுக்கப்புறம் மேரிடு, ஒன் மூவ் டு பேக் டு ஓன். ஸோ இதெல்லாம் நடக்கும்போது how do you still maintain இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் அண்ட் ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்? அதான் இது கோஸ் பேக் டு த காலேஜ் டேஸ் தான். ஓகே, ஸோ அப்போயே நாங்கள் ஒன்றா இருந்து பழகிட்டோம்ல. ஸோ எங்களுக்குள்ள அந்த ஈகோ வந்து செம்மையாக பிரேக் ஆயிடுச்சு. ஆசிங் இப்போ என்கிட்ட சுத்தமாக அக்கௌண்ட்டில் ₹1 தான் இருக்குடா, நான் வந்து யோசிக்கவே மாட்டேன், எனக்கு லோவாகவே ஃபீல் ஆகாது. என் அக்கௌண்ட்டில் காசே இல்லைன்னு எனக்கு யாருமே ஃபீல் பண்ண விட்டதே கிடையாது என்னை சுற்றி இருந்தவங்க. ஓகேவா, ஸோ எனக்கு அந்த ஈகோவே கிடையாது. அவன்கிட்ட போய் ஐ மீன் கேட்கணும்லாம் கிடையாது, எனக்கு அவன் பாஸ்வேர்டு தெரியும், அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டே எங்கள் 4 பேத்துக்குள்ளே ஒரு ஈகோவே கிடையாது. ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி இப்போ கம்பெனியாக இருக்கும்போது டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்க ஆரம்பிச்சது. பட் எங்களுக்கு ரொம்ப ஏர்லியாகவே புரிஞ்சிருச்சு, உனக்கு சரின்னு ரைட்டுன்றது முக்கியம் கிடையாது, கம்பெனிக்கு எது சரி ரைட்டுன்னு நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போது இங்கே நீ பெருசா நான் பெருசான்ற சண்டை வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு இருந்தது. பட் எங்களுக்கு ஹிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே நீ பெருசா நான் பெருசான்னு சண்டை போடுறோம், கம்பெனிக்கு எது ரைட்டுன்னு நம்ம சண்டை போடலை. ஸோ வி ஆல் ஸ்டார்டட் ஃபைட்டிங் டுவர்ட்ஸ் அ காமன் திங். ஓகேவா, நீ இப்போயுமே 4 பேர்கிட்ட, அது எங்களுக்கு ரொம்ப ஏர்லியான, நாங்கள் ஃபஸ்ட்டு ஜேர்னி ஆரம்பிச்சோம் 2018-19 எங்களுக்கு அந்த கிளாரிட்டி வந்துருச்சு. ஸோ அப்போந்தே வி ஸ்டாப்னா எங்களுக்கு அந்த we have disagreements but but எப்படி சொல்கிறது, கான்ஃப்ளிக்ஸாக இருக்காது. ஓவர் சம்திங் we argue, ஓவர் சம்திங் we have conversations, பட் கான்ஃப்ளிக்டாக இருக்காது. ஓகே, நாங்கள் 4 பேருமே நிறையா உட்காந்து பேசுவோம் எங்களுக்குள்ளே. ஓகே, நாங்கள் நிறையா டேர்ம்ஸ் எங்களுக்குள்ளே யூஸ் பண்ணிப்போம். டிஸ்அக்ரி பட் கமிட்னு ஒன்று இருக்கும். ஓகே, முடியுமா? டிஸ்அக்ரி பட் கமிட்னா, இப்போ நாங்கள் 4 பேர் உட்காந்து கம்பெனிக்கு ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்,
என்னோட பர்சனல் வேல்யூஸ்லையோ என்னோட பர்சனல் திங்ஸோ ஐ மைட் டிஸ்அக்ரி டு இட் பட் ஐ வில் கமிட் பிகாஸ் இட்ஸ் அ டிசிஷன் டேக்கன் பை ஆல் பிகாஸ் இட்ஸ் ஆல் ஃபோர் ஆஃப் அஸ். ஓகே ஐ வில் டிஸ்அக்ரி பட் ஐ வில் கமிட் டு ஒர்க். லாட் ஆஃப் பண்ண பிடிக்கலனாலும் எனக்கு பண்ண என்னோட பர்சனல் இது பண்ண பிடிக்கலனா கிடையாது. ஓகே எனக்கு இது உடன்பாடு இல்லை, ஆனால் நான் கம்பெனிக்காக பண்ணுறேன் பட் ஐ வில் டூ இட். ஓகே நிறைய பேர் என்ன பண்ண டிஸ்அக்ரி அண்ட் பிரேக்ன்றாங்க. பட் யூ நீட் டு டிஸ்அக்ரி அண்ட் கமிட். இது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். இன்னொரு புதிய தகவல். இப்போ சிம்பிள் திங். ஓகே காலைல எல்லாரும் 4லேருந்து ஆஃபீஸ்க்கு 10 மணிக்கு வரணும். நிறைய பேர் ஐ மீன் 4 பேர்னா 4 பேரில் பீப்புள் மே சே ஹே நோடா ஐ டோன்ட் திங்க் திஸ் ஷுட் ஒர்க். பீப்புள் டிஸ்அக்ரி. தேர் வில் மைட் பி டிஸ்அக்ரிமெண்ட்ஸ். பட் இப்போ 4 பேர் யுனேஷனாக சேர்ந்தும்போது ஒரு 3 பேரோ ஒரு 2 பேர் வந்து இல்லை இது கம்பெனிக்கு தேவைன்ற போது தி அதர் 1% அதர் 2% ஹேவ் டு கமிட். நாங்கள் 4 பேர் நிறையா உட்காந்து பேசுவோம். ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே டேரெக்டாக டீ கடைக்கு போயிடுவோம். லைட்டாக மூஞ்சி மாறுது இல்லை எங்கேயாச்சும் ஒரு வந்து மிஸ் லைன் ஆகுதுனாலே நாங்கள் டீ கடைக்கு போயிடுவோம். பேக் வேர் இட் பிகன் அந்த மாதிரி. ஆமாம், நாங்கள் திரும்பி டீ கடைக்கு போயிடுவோம். இதுதான் நடந்துச்சு. நாங்கள் ரொம்ப ஓப்பனாக இருப்போம். எங்களுக்குள்ளே வந்து ரொம்ப we are super vulnerable to each other. சூப்பர் வல்னரபிள் டு ஈச் அதர். நான் டென்ஷனானா ஏன் டென்ஷனாரேன்னு தெரியும் மற்றவங்களுக்கு. அவனுக்கு இது செட் ஆகலைன்னா ஏன் அவன் மைண்ட் செட் இப்படி யோசிக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். பட் எங்களுக்கு அந்த காம்பினேஷன் தேவை. ஓகேவா? நான் எப்பயுமே நாங்கள் 4 பேர் எப்படி சொல்லுவோம்னா, ஒன்று புரிஞ்சுக்கிட்டா நாங்கள் 4 பேருமே வந்துட்டு ரோசா பூவாக இருக்க தேவை கிடையாது. ஓகே ஓகேவா? ஒன் ஹேஸ் டு பி ரோஸ், ஒன் ஹேஸ் டு பி daffodil, ஒன் ஹேஸ் டு பி ஹைபிஸ்கஸ். பட் நாங்கள் 4 பேர் ஒன்றா பார்த்தா வில் பி அ பியூட்டிஃபுல் பொக்கே ஆஃப் ஃப்ளவர்ஸ். We will not be a single flower bouquet. 4 பேருமே 4 விதம் அப்படி தான் எங்களுக்கு வேணும். ஓகே, பட் when we put together we'll be a beautiful bouquet. That's what makes a bouquet beautiful. Different flowers, different colors. That is what makes us beautiful. So 4 பேர் 4 விதம் தான். பட் when we put together we are as beautiful as bouquet. அது ஒரு புக்கு காமிச்சிங்க. அதில் 4 பேர் 4 கேரக்டர் டைப் பண்ணுவாங்க. வாட் இஸ் தட் புக்? ஆமாம், பேசிக்கலி the horse, mole. பரவாயில்ல, ஒரு நல்ல வே ஆஃப் லுக்கிங் அட் இட். இது ஆமாம், அது எங்களுக்கு we are super aware of all of these things. ஏன்னா இது வந்து இந்த ஈகோ ப்ராப்ளம் மேனேஜ் பண்ணுறதே வந்து வெரி பிக் சேலஞ்ச். நாங்கள் ரொம்ப ஏர்லியாக நாங்கள் பிரேக் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நாங்கள் 4 பேர் ஏதாச்சும் பேசினாலும் we know we are talking towards one common goal. ஸோ அது வந்து ஒரு செம்ம அட்வான்டேஜ். என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் co-founders எப்படி கஷ்டமே அப்படின்னு. பட் எனக்கு அது செம்ம அட்வான்டேஜஸ். நிறைய இடத்துல நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இஃப் யுவர் co-founder is your best friend you are gifted, but if he is your co-founder just because he is your best friend then you are doomed. அதுதான். ஆமாம். ஸோ பட் ஆனால் இது வந்து உண்மையிலேயே ஒரு வரப்பிரசாதம் தான். ஏன்னா நாளைக்கு எனக்கு நிறைய ஆண்டர்பிரனர்ஸ்ட்டை வந்து இந்த கேள்வி கேட்க பிடிக்கும். வாட் இஸ் த பிக்கஸ்ட் அசெட் தட் யூ ஹேவ் விச் இஸ் நாட் இன் யுவர் பேலன்ஸ் ஷீட்? அது கேட்க பிடிக்கும். ஸோ ஆஸ் யூ செட் லைக் உங்கள் co-founders தான் உங்கள் பிக்கஸ்ட் அசெட். co-founders தான் என்னோட பிக்கஸ்ட் அசெட். லைக் நாங்கள் ரொம்ப வல்னரபிளான கான்வர்சேஷனில் வச்சு பேசுவோம். எப்படின்னா, அடுத்த வருஷம் நம்ம இப்போ பண்ணுறதை மூடிட்டோம், வாட் வில் டூ, என்ன திரும்பி மாறலாம், இன்னொன்று புதுசாக ஆரம்பிக்க வேண்டியதான். அப்படிதான் சொன்னானுங்க. ஆமாம், சரி தட் இஸ் தி கான்வர்சேஷன். ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்லாம் கிடையாது. இல்லையா திரும்பி புதுசாக நான் இன்னொன்று போட்டு ஆரம்பிச்சு போவோம். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ அந்த வைபே அந்த மைண்ட் செட்டே உனக்கு இதாகிடும். அதே மாதிரி என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, உங்களுக்கு டிப்ரெஷன்லாம் அந்த லோன்லியெல்லாம் ஃபீல் ஆகாது? எனக்கு அப்பெல்லாம் ஆனதே ஏன்டா தெரியாத விஷயத்தில் என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது, ஏன்னா என்கிட்ட நிறைய லைக் மை அதர் ஆண்டர்பிரனர் ஃப்ரெண்ட்ஸ் கம்ஸ் அண்ட் டாக்ஸ் டு மீ, ரேண்ட்ஸ் டு மீ, இதெல்லாம் பண்ணுவாங்க. நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன், நம்ம இந்த மாதிரிலாம் ஆனது கிடையாது, நம்ம ஒழுங்காக தான் இருக்கோம் அப்படின்னு. புலம்பிக்கிறீங்களா எல்லாத்தையும் உங்களுக்கு? அப்போ தான் தெரியுது ஐ ஆல்சோ ஹேவ் மை லோ டேஸ். பட் நான் லோவான இருக்கேன்னு பார்த்தாலே இங்கே ஒருத்தன் வந்துட்டு என்னை வந்து பெப்பா லைக் யாருமே வந்து ஒரு எனர்ஜியை வந்து லோவாக கூடவே மாட்டிக்கிட்டாங்க. இன்னொன்று இது ஃபிசிக்ஸ் தான், இந்த ரெசனன்ஸ் இருக்குல்ல. தமிழில் சொல்லுங்க, இங்கிலீஷ் தெரியாது, தமிழ்லாம் தெரியாது. சரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். பேசிக்லி ஒரு 3 பேர் ஒரு வைப்ரேஷனில் குதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று லோவாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி அந்த வைப்ரேஷனுக்குள்ள வந்து அதுவும் அந்த வைப்ரேஷனில் குதிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, அது பேர் தான் ரெசனன்ஸ். அது பேர் தான் ரெசனன்ஸ். ஓகே, ஓகேவா? இங்கே நான் லோவாக இருந்தேன்னா அந்த 3 பேர் எந்த வைப்ரேஷனுக்கு நான் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. பேசிக்காக முடியலை அப்படின்னா தூக்கிட்டு போகிறதுக்கு இன்னொரு 3 ஷோல்டர் இருக்குது. ஆமாம், தட் இஸ் ஹவ் யூ see that. ஆமாம், அது வந்து இட்ஸ் ஃபார் வைஸ் வர்சா, எல்லாருக்கும் சேர்த்து. அண்ட் இன்னொரு என்ன பியூட்டிஃபுல்னா, நீயே சோகமாக இருக்க, நீயே விழுந்திருக்கெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. தே டோன்ட் வரி அபவுட் இட். தூக்கிட்டு போகணும், அவ்வளோதானே, டன், அவ்வளோதான். எவ்வளோ நேரம் தூக்கிட்டு போகணும், எவ்வளோ நாள் தூக்கிட்டு போகணும், எதுக்காக எப்படி இருக்குன்னு எதுவுமே கிடையாது. நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட். ஆக்சுவலாக உங்கள் 4 பேரை பார்க்கும்போது எனக்கு நிஞ்சா டெடல்ஸ் மாதிரி தான் இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, லைக் இது பார்க்குறவங்களுக்கு அந்த கான்டெக்ட் கொடுக்குறேன். நான் உங்களை தெரிஞ்சிருந்தாலுமே, உங்கள் 4 பேரையுமே எல்லோரும் தெரிஞ்சிருந்தாலுமே, நான் ஆஃபீஸ்க்கு ஒரு 2-3 டேஸ் வந்து நான் சும்மா உட்காந்துருக்கிறேன். அது உங்கள்கிட்ட மட்டும் இல்லாமல் ஐ சி ஹவ் யுவர் எம்ப்ளாயிஸ் ஆல்சோ பிஹேவ். ஆஃபீஸில் எப்படி உங்கள்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, ஏன்ட்டு எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க,
தட் ஆல் மேட்டர்ஸ். நான் ஒரு 3 நாளில் வந்து ஆக்சுவலாக நான் ஒரு மாதிரி கமிட் ஆகிட்டேன். ஓ நம்ம இங்கே தான் வேலை பார்க்குறோம் போலன்ற மாதிரி தான் நான் சுற்றிட்டு இருந்தேன். செட் ஆயிடுவாங்க, என்ன சசாங்க காணோம். ஆமாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இட் ஃபீல்ஸ் லைக் நான் சொன்ன மாதிரி அந்த ஹைப்பர், அது வந்து ஃபேமிலின்னு சொல்கிறது வந்து எனக்கு ஆக்சுவலாக பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. நானும் சொல்ல மாட்டேன் அது வந்து ஏன்னா சம் பீப்புள் லீவ் ஃபேமிலியில் வந்து தே டோன்ட் லீவ், ஷுடன்ட் லீவ். அதுதான் ஃபேமிலிங்கிறது. டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கலாம், பட் தே ஷுடன்ட் லீவ். அதனால தான் ஹை பர்ஃபார்மன்ஸ் ஸ்போர்ட்ஸ் டீம். யா, நல்ல ஸ்போர்ட்ஸ் டீம். நல்ல ஸ்போர்ட்ஸ் டீம். people will go கப்பு ஜெயிக்கணும், டீம் ஜெயிக்கணும்ன்ற ஆமா, மாதிரி தான் அதுதான் ப்ளே ஃபார் தி பேட்ச். அது நோக்கி தான் டீம் ஓடிட்டு இருக்கும். ஆமா, நீ உன்னோட கோலும் அதை நோக்கி இருந்துச்சுன்னா உள்ள வந்துக்கோ. ஆமா, உன்னால கான்ட்ரிபியூட் பண்ண முடியுதுன்னா உள்ள வந்துக்கோ. ஆமா, அண்ட் சம்டைம்ஸ் ஓகே டு சிட் ஆன் தி சைட் லைன்ஸ் அண்ட் கம் பேக் அகைன். ஆமா, அது எல்லாமே பண்ணலாம். நைஸ். இது இந்த அப்ரோச் டுவர்ட்ஸ் பில்டிங் எனிதிங் இஸ் வெரி நைஸ். ஆமா, நம்ம அங்க தான சிம்பிள் விஷயம் கத்துக்கிறோம். நான் ஆக்சுவலாக இது இன்னொன்று என்ன கேட்கணும் அப்படின்னா, ஹவு சுதர்ஷன் லீட்ஸ் அஸ் சிஇஓங்கிறது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி. ஏன்னா எனக்கு வந்து எப்படி வெளியே இருந்து பார்க்குறப்ப அப்பியரன்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ இன்டர்நெட்டுக்கு வந்து சுதர்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட். நான் வந்துட்டு அன்றைக்கே நான் சொன்னேன், விவர்சிட்டி சுதர்சனும் சுதர்சன் வரதராஜனும் ஒரு ஆல்டர் ஈகோ, ரெண்டுமே வேறு. இன்டர்நெட் பார்க்குற சுதர்சன் இது கிடையாது. ஆனால் நீ மற்ற இடத்துல பேசின பாட்காஸ்ட்டுக்கு இங்கேயே எனக்கு வித்தியாசம் தெரியுது. ஏன்னா இங்கே தான் போக்கிமான் பற்றி டபிள்யூடபிள்யூ பற்றிலாம் இவ்வளோ நேரம் பேசுகிறோம். அதான் சொல்கிறேன், ஃபன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இல்லை, இதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ இது வந்து நிறைய பேர் அது பேட் திங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹேவிங் அ டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி அப்படி பர்சனாலிட்டின்னு சொல்ல, பட் ஆனால் இன்டர்நெட் பார்க்கும்போது வாட் பீப்புள் சீ இஸ் விவர்சிட்டி சிஇஓ சுதர்ஷன், வாட் பீப்புள் திங்க் இஸ் தட். லைக் எப்படி அந்த எக்ஸ்பெக்டேஷனை மேனேஜ் பண்ணு? இந்த எக்ஸ்பெக்டேஷன் மேனேஜ்லாம் கிடையாது. ஸோ என்னோட லீடர்ஷிப் ஸ்டைல் வந்துட்டு இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகேவா, இதுவும் லேர்ன்ட் ஃப்ரம் பயாலஜி தான். ஓகே, வி கால் இட் இஸ் பயோமிமிக்ரி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பயோமிமிக்ரி என்னன்னா நேச்சரில் இருக்கிறத, நேச்சர் ஏதோ ஒன்று சூப்பராக பண்ணுதோ அதை அப்படியே தூக்கி நம்மளோட ஏதோ ஒன்றுக்கு ட்ரை பண்ணுறது. அதாவது இந்த யூஐ பறவை எல்லாம் ரெஃபரன்ஸாக வச்சு பண்ணுற மாதிரி. அதே மாதிரி. ஸோ அதில் வந்து எனக்கு ஒரு ஆண்டோட பிஹேவியர் ரொம்ப பிடிக்கும். ஓகே, எறும்போட பிஹேவியர். அது என்ன பண்ணுன்னா ஃபுட்டை சர்ச் பண்ணி போகும்ல. ஸோ என்ன பண்ணது, லீடு பண்ணாதான். ஓகேவா, அதோட சென்ட் வந்து அங்கே விட்டுகிட்டே போகுமா. அண்ட் இட் வில் பேசிக்லி ட்ராவல் அலாங் த சைடு. மற்ற எறும்புலாம் ஒரு லைனில் போச்சுன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில், இது வந்து முன்னாடி லீடு பண்ணி போகாது. இது பேசிக்லி சைடில் போகும். ஓகேவா, தப்பான ரூட் போச்சுனாலும் தப்பான ரூட் போகணும்னு சொல்லிட்டு விட்டுருவோம். பட் இட் வில் ஆல்வேஸ் ஸ்டே தேர் with its side. ஸ்கூல் படிக்கும்போது ஐ got the opportunity to lead my school sports team, lead the house team. ஸோ அங்கே நான் வந்து நிறையா லேர்ன் பண்ணி கற்றுட்டு எனக்கு அந்த லீடர்ஷிப் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா டு பி வித் த பீப்புள். எங்கள் ஸ்டைலே எப்படின்னா, இப்போ புதுசாக ஒரு ஃபஸ்ட் டே ஒரு இன்டர்ன் வந்தால் கூட அவங்ககிட்ட தூக்கி பொறுப்பு அப்படியே தூக்கி கொடுத்துரும். இதுதான் நீ பண்ணணும், வச்சுக்கோ, ஃபிகர் அவுட் பண்ணிக்கோ. பட் ஃபஸ்ட் கான்வர்சேஷனே எப்படி இருக்கும்னா, இதுதான் உன் கோல், இதுக்கு உனக்கு என்ன வேணால் நீ பண்ணிக்கோ. பட் whenever you are stuck, come back. நீயே திருப்பி வந்தால் மட்டும் தான் நீ ஸ்டக்குன்னு எனக்கு தெரியும். நானே வந்து கேட்டுட்டு இருக்க மாட்டேன். ஸோ whenever you are stuck, you know that there are always people to back you up, but it is your thing. Go explore, do whatever it is on your own. ஓகேவா, ஏன்னா நான் அப்படி தான் பண்ணால்தான் ஐ ஃபிகர் அவுட் ஐ எம் ஏபிள் டு எக்ஸ்ப்ளோர் மை பொட்டன்ஷியல். ஐ டூ அ லாட் ஆஃப் திங்ஸ், தோ இட் இஸ் நாட் இன் மை போர்ட்ஃபோலியோ, ஐ ஸ்டில் டூ அ லாட் ஆஃப் திங்ஸ் that allows me to expand my potential. ஸோ நான் அந்த லீடர்ஷிப் ஸ்டைல் எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. ஏன்னா ஐ எம் ஏபிள் டு பில்ட் a trust. I'm able to have conversations with them. எனக்கு என்னன்னா, the quality of conversation is very important. Though they are not in my team, when I give them something, I'm able to build quality conversations with people. இது ஏன் நீ இப்படி அப்ரோச் பண்ணுற, why is it not done the other way, நீ இது பண்ணுறதுக்கு என்னெல்லாம் படித்த, யார்கிட்டலாம் பேசின, நீ இவங்ககிட்ட பேசின. I'm able to build a fantastic conversation with someone even though they are not under me or not in my team. ஓகே, ஸோ எனக்கு அந்த லீடர்ஷிப் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அது ஒர்க் அவுட்டும் ஆச்சு. நாட் அ வெரி சீரியஸ் பர்சன். தப்பு பண்ணிட்டியா, சூப்பர், நானும் நிறைய தடவை சொதப்புவேன். அப்போ நெக்ஸ்ட் இது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம், அவ்வளோதான். ஐயோ தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு வந்து உட்காந்துருப்பாங்க. என்னடா ஆச்சு, இதுதானே பண்ணேன், சரி விடு, அங்கே போய் சொல்ல, அவன் ஏதாவது பண்ணுவான், எடுத்து போட்டு ஏதாவது பண்ணிக்கலாம், இதுக்கே உட்காந்து மண்டியை தவிர வச்சு உட்காந்துருக்கேன். உங்களுக்கு டென்ஷனே ஆகலையா, இதில் என்ன பண்ணுறது, அதான் நடந்துருச்சு, அடுத்த வேலை என்னன்னு பார்ப்போம். பட் சர்டன் ரூல்ஸ் வந்து முன்னாடியே வச்சுருவேன். இதுவும் லேர்ன்ட்டு தான். ஓகேவா, லேர்ன்ட் ஓவர் எவால்வ் டு திஸ் கைண்ட் ஆஃப் லீடர்ஷிப் ஸ்டைல். தோனிட்டு வந்து கற்றுக்கிட்டது தான். ஓகேவா, ஒன்றும் இல்லை, சிம்பிளாக இப்போ ஆஃபீஸ் குரூப்பில் ஒரு மெசேஜ் போட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம நினச்சிப்போம் பீப்புள் மெசேஜ் பார்த்துட்டு நம்மளுக்கு அக்னாலேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பட் அவன் படிச்சிருப்பான், நான் சொன்னதும் பண்ணுவான், பட் அக்னாலேஜ் பண்ணல எனக்கு ஃபஸ்ட் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும். நம்ம ஒரு மெசேஜ் போடுவோம், தம்ஸ் அப் கூட போட மாட்டானுங்க, என்னடா இது அப்படின்னு இருக்கும். பட் அப்போ தான் தோனியோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். ஹி வுட் சே, நம்ம சர்டன் திங்ஸ் காமன் சென்ஸ்னு நினைப்போம், ஆனால் யூ நீட் டு பிரேக் இட் டவுன் ஈச் அண்ட் எவ்ரி திங். இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் காமன் சென்ஸ்னு. அவனை பொறுத்த வரைக்கும் குரூப்பில் சுதர்ஷன் மெசேஜ் போட்டான், நான் பண்ணிட்டேன், ஓகேவா,
பட் அதை பார்த்துட்டு அக்னாலேஜ் பண்ணணும்னு நீயே மைண்டில் பில்ட் பண்ணி வச்சுக்கிற. அதை நீ அவன்கிட்ட சொன்னாதானே உனக்கு தெரியும். நான் குரூப்பில் மெசேஜ் போட்டு அக்னாலேஜ் பண்ணுப்பா, நீ சொன்னாதானே அவனுக்கு தெரியும். நீ அதை நினைக்கிற அப்படின்னா அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. ஸோ அங்கே லேர்ன் பண்ணது என்னன்னா, ஃபர்ஸ்ட் செட் தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஓகே. ஸோ முன்னாடியே வித் த்ரூ ரூல்ஸ் ஐ செட் ஃபியூ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவுட் தேர். தப்பு பண்ணால் வந்து சொல்லுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ என்கிட்ட வந்து சொல்லு, நானே வந்து கேட்க மாட்டேன். அதே மாதிரி யார் மெசேஜ் போட்டாலும் அக்னாலேஜ். ஒரு தம்ஸ் அப்போ ஹார்ட்டோ ஓகேவோ உனக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் திருப்பி வேணும்னு நினைக்கிறியோ அந்த மாதிரி நீ அக்னாலேஜ் பண்ணு. ஸோ தட் நீ போடும்போது உனக்கு அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ஐ ஃபர்ஸ்ட் செட் ஃபியூ ரூல்ஸ். ஓகே, இதெல்லாம் லேர்ன்ட் அண்ட் எவால்வ்டு தான். ஓகே, அண்ட் திஸ் ஸ்டைல் ஹஸ் ஒர்க்ட் அவுட் ஃபார் மீ. ரொம்ப கேஷுவல், ரொம்ப இதுதான், ரொம்ப அதுக்காக உட்காந்துட்டு இருக்க கிடையாது. வித் த லீடர்ஷிப் டீம் I have the ability to, these guys gave me the freedom to think from an eagle's eye point of view. ஸோ அங்கே என்னோட லீடர்ஷிப் ஸ்டைல் என்னன்னா டு பி கிரேசி. டு பி கிரேசி தான் என்னோட லீடர்ஷிப் ஸ்டைலு. காலைல வந்து கிறுக்குத்தனமாக ஒரு ஐடியா சொல்லணும். ஏன்னா எல்லாரும் டார்கெட் நோக்கி எல்லாரும் பிஸியாக இருப்பாங்க. பாய்ஸ், ஐ ஹாவ் அன் ஐடியா, வை டோன்ட் வி டூ திஸ் அப்படின்னு அப்படியே பார்ப்பாங்க. இருக்கிற தலைவலியில் இவன் வேற. எனக்கு அந்த லீடர்ஷிப் ஸ்டைல் எனக்கு செட் ஆச்சு. என்னன்னா டு பி கிரேசி, டு பி வைல்டு. லீடர்ஷிப் டீமில் இருக்கும்போது என் தாட்ஸுக்கு எந்த ஒரு பவுண்ட்ரியுமே கிடையாது. ஓகே, எதுவுமே கிடையாது. பட் கண்டிஷ்னல் கிரேசினஸாக இருக்கும். கண்டிஷ்னல் கிரேசினஸ்னால் நீ என்ன வேணால் யோசிக்கலாம், பட் வித் நம்பர்ஸ், பட் வித் ஸ்ட்ராட்டஜி. இந்த பாயிண்ட் அடுத்து. ஸோ அந்த கண்டிஷ்னல் கிரேசினஸ் வந்து ஐ பில்ட். ஓகே, நம்ம வந்து யூஎஸில் பண்ணலாம் அப்படின்போம், அப்படியே பார்ப்பாங்க, இல்லைடா ஐ ஹவ் நம்பர்ஸ் டு பேக் இட் அப். ஸோ வென் தட் கண்டிஷ்னல் கிரேசினஸ் பட் வித் ஃபியூ கண்டிஷன்ஸ் புட் டுகெதர். ஸோ சொன்ன மாதிரி co-foundersக்கு சரி ஆஃபீஸ்லையும் சரி, யூ கேன் ட்ரை எனிதிங் தட் யூ வாண்ட், பட் யூ ஹேவ் டு ஷோ இட் வித் நம்பர்ஸ் ஆர் டேட்டா. வித் நம்பர்ஸ் டு ப்ரூவ் தட் திஸ் வில் ஒர்க். ஆமாம், ரைட். சரி, இது வந்து எனக்கு திரும்பி இது வந்து ஃபாலோ அப் கொஸ்டின். அன்றைக்கே நீ சொன்னபோது நான் டிஸ்அக்ரி, இதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் சொன்னேன். ஓகே, இந்த விஷயத்தை. சரி, வாட் இஃப் யூ ஹேவ் அ மூன் ஷாட் ஐடியா, தெர் இஸ் நோ டேட்டா டு பேக் இட் அப், பட் யூ நோ ஃபார் அ ஃபேக்ட் தட் திஸ் வில் ஒர்க், வாட் டு யூ டூ தென்? வி கிவ் இட் அ ட்ரை தான். அதை தான் எப்படி உங்களுக்குள்ள அக்ரி பண்ணிப்பீங்க? சிம்பிள் சொல்லப்போனால் இப்போ நிறையா பிராண்டிங் கேம்பெயின்ஸ், நான் யோசிக்கிற பிராண்டிங் கேம்பெயின்ஸ்லாம் நிறையா பேருக்கு லைக் டிஸ்அக்ரி. ஏன்னா அந்த இடத்துல டேட் பேக் பண்ணுறதுக்கு டேட்டாவே இருக்காது. ஓகேவா? பட் பியூர்லி அவுட் ஆஃப் ட்ரஸ்ட்டு தான் அந்த இடத்துல. வென் லைக் பியூர்லி அவுட் ஆஃப் ட்ரஸ்ட் ஆர் சம்மன் டஸ் எங்கேயோ அதை ஒன்று பண்ணியிருக்கான், பட் வி ட்ரஸ்ட் ஈச் அதர்ல. இவன் இவ்வளோ ஒன்று ட்ரஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லுன்ற போது, ஓகே, ஹீ நோஸ் ஹீ இஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் இட் ஆர் ஹீ இஸ் வெரி பேஷனட் அபவுட் இட். அவன் ஏதோ ஒரு பண்ணட்டும்னு சொல்லிட்டு we at some point in time we say okay now let go, now go do, but come back with the results. Failure or success or failure success, come back with results. So that when we want to do something in the future we will make sure we don't do it. இது நாங்கள் எங்களுக்குள்ளே நாங்கள் வந்து ரொம்ப ஃபன்னி ஆகிப்போம். ஓகே, எனக்கு வந்துட்டு பயோ வந்துட்டு ஃபன் ஆக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் பயோடெக் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சீரியஸ் ஃபோக்ஸ். மெர்ச்சு பண்ணுங்க, காமெடி மெர்ச்சு. இது நான் சொல்கிறேன் எங்கே வந்து முடிக்கிறேன். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், பிக் பயோ கார்னிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிளான் பண்ணோம். சரி, பிக் பயோ கார்னிவல்னா பயோடெக்கில் எலக்யூஷன், பயோடெக்கில் கிரியேட்டிவ் ரைட்டிங், சரி, பயோடெக்கில் வந்துட்டு மீம்ஸு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்படிஷன்ஸ் வைக்கலாம். பயோடெக் கைஸ்லாம் தெரிச்சிருவாங்களா, அந்த மாதிரி ஒன்றே கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் கிளப்பி விட்டேன். யாருமே வரலையா? ஒரு 1 year பேக் ஒரு 1 year பேக். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட் பண்ணோம். ஓகேவா? அங்கே வந்து 700 பார்ட்டிசிபென்ட்ஸ். ஓகே, இது பண்ணோம். நான் சொன்னேன் இந்த 2000 பார்ட்டிசிபென்ட்ஸ் போவோம், செம்ம வைரலாக போகுது, திஸ் வில் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம தான் எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். 7 ரெஜிஸ்ட்ரேஷன் மூடிட்டோம். 7 பேருக்கு ரீஃபண்ட் கொடுத்துட்டு மூடிட்டோம். ஓகேவா? நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஒரு திடீர்னு ஒரு நெக்ஸ்ட் வீக்கே ஆஃபீஸில் வந்து சும்மா நம்மளே மீம்ஸ் பண்ணி விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஜுராசிக் பார்க் மீம் பார்த்தியா? ஹே திஸ் இஸ் ஜுராசிக் பார்க், see no one cares, no one cares. Hey guys, this is big boy park, see no one cares அப்படின்னு குரூப் ஃபுல்லாக ஒரு ஸ்பேம் பண்ணுறாங்க. பட் we make sure that ஏன் அது ஒர்க் அவுட் ஆகலை இந்த ஆடியன்ஸ்க்கு. நம்ம நினைக்கிறோம் அவங்க ஃபன் இல்லைன்னு, ஆனால் அவங்களுக்கு ஃபன்னு தேவையே இல்லைடா, இஸ் தேவை அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் போய் ஏதாவது ஃபன்னாக ஒரு ஐடியா எடுத்துகிட்டு போனாலும், இதை ஆல்ரெடி பண்ணி பார்த்துட்டோம், வேலைக்கு ஆகலை, யோசிச்சுக்கோ அப்படின்றாங்க. ஸோ we make sure we come back with learnings. இது ஆக்சுவலாக நீ சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட், அந்த பிராண்டிங் கேம்பெயின்ஸ்க்கு வந்து there is no data to prove it அப்படின்னு சொல்லுவாங்க. இதை என் ப்ரீவியஸாக என் கிளைண்ட்ஸ்க்கும் சொல்லியிருக்கிறேன். இப்போ என் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போதுமே ஐ கீப் சேயிங் தட் சில இடத்துல வந்து யூ ஹேவ் டு டூ விச் isn't been done. மற்றவங்க பண்ணுறத பண்ணிக்கிட்டு இருக்கிறத பற்றி நம்ம வரி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா you won't do anything creative. எல்லாத்துக்குமே டேட்டா டு பேக் யூ அப், it won't happen. Then there won't be any creative solutions. There won't be data-driven solutions. Data-driven solutions, boring solutions. கரெக்ட். இப்போ இந்த இடத்துல மாதத்துக்கு ஒரு பிராண்டிங் கேம்பெயின் தான் என்னோட பிளானு. மாதத்துக்கு ஒரு பிராண்டிங் கேம்பெயின்,
ஃபெயிலியரோ சக்ஸஸோ மாதத்துக்கு ஒரு பிராண்டிங் கேம்பெயின், டூ ஆஸ் மச் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் as we want அண்ட் கம் பேக் வித் ரிசல்ட்ஸ். அண்ட் ஒன் மோர் திங், அந்த மீம்லாம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிங்களா இந்த பிக் பயோகான்? அதெல்லாம் ஆக்சுவலாக பண்ணுங்கள். அவன் ஆரம்பித்தா அது அல்டிமேட்டாக ப்ளூ அப் இன் அவர் ஃபேஸ் அப்படிங்கிறத சொல்லுங்கள், தப்பு இல்லை, கரெக்டு தான். யூ ஹேவ் டு ஓன் வாட் யூ டிட். யா வெரி ட்ரூ. அதான் நமக்கு என்ன ஷேர் ப்ரைஸ் பற்றி கவலையா இல்லை என்னென்ன கவலை? காசு போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான் சட்டையை பிடிப்பாங்க கவலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆடியன்ஸ் எல்லாரும் பார்த்துருப்பாங்க, இங்கே பேச்சு மூச்சியே காணாத பற்றி அவங்க எல்லாம் கலாய்க்க மட்டும் நம்மளே சொல்லிடணும். ஆமாம், அதான் we do a lot of failures, லைக் நிறைய ஃபெயிலியர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது. பட் அது எங்களுக்குள்ளே நாங்கள் வந்து லேர்னிங்ஸ் எடுத்துகிட்டு அதை ஃபன் ஆக்கிடுவோம். யாருமே ஐயோ அது நடக்கலையே அப்படின்னு, நடக்கலடா அது ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு, பட் we make sure we take back. அதை வேற ஏன் பங்கு ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி. நைஸ். இது நல்லா இருக்குது. இந்த ஸ்டைல் ஆஃப் அப்ரோச் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து இட்ஸ் வெரி நியூ. எனக்கு இந்த தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் கல்ச்சர் கூட இந்தியன் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு அப்ரோச் டு மேனேஜ்மெண்ட் வந்து வெரி ஃபியூ பீப்புள் ஹேவ். மேபி நான் இது அங்கேயே ஒர்க் பண்ணதில்லை, ஸோ எனக்கு இல்லை நானும் ஒர்க் பண்ணதில்லை, நானும் வெளியே இருந்து தான் பார்த்துருக்கேன். ஸோ ஐ மெட் அ லாட் ஆஃப் பீப்புள்ஸ். பட் ஆனால் இந்த மாதிரி லெவல் ஆஃப் ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து வெரி ஃபியூ பீப்புள் ஹேவ். அண்ட் இது கரெக்டாக தப்பான்னு கேட்டால் தெரியாது, எனக்கு அது பிடிக்கும். ஏன்னா நான் இந்த மாதிரி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிப்பேன். நான் ஒரு கம்பெனி நடத்தினா அது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஐ திங்க் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் the fact that you don't change between your employees and your personal life. இந்த இன்டர்நெட்டெல்லாம் விட்டுருங்க, பட் ஆனால் the way you act with your employees and the way you act outside of work is also the kind of the same. the same தான். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் I be vulnerable with only few people. Okay, obviously with our family, close friends, we have to be vulnerable. கண்டிப்பா. Because that is what I believe will build a relationship. In the office also I choose to be vulnerable because I spend a lot of time there. ஓகே, இஃப் பீப்புள் டோன்ட் நோ மீ, இஃப் பீப்புள் டோன்ட் நோ வாட் ஐ திங்க், நான் எனக்குள்ளே வச்சுன்னா அங்கே எதுவுமே வேலைக்காரன்னு. ஸோ ஐ பி சூப்பர் வல்னரபிள் இன் ஆஃபீஸ். நான் எப்படி இப்போ நான் வெளியே ஷார்ட்ஸ் போட்டு போகிறேன்னா சம்டைம்ஸ் ஐ கம் டு ஆஃபீஸ் ஆல்சோ இன் ஷார்ட்ஸ் ஒன்லி. ஓகே, ஐ மேக் ஷூர் பீப்புள் ஆர் கம்ஃபர்டபுள் சீயிங் மீ இன் ஷார்ட்ஸ். ஓகே, நான் திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து சட்டை போட்டு போது ரிலாஸ்கே இன்னைக்கு என்ன மேட்டர் ஒய் ட்ரெஸ்ட் அப் அப்படின்னு கேட்பாங்க. சும்மா தோணுச்சேன்னு சட்டை போட்டு வந்தேன், எடுத்தேன் வந்துச்சு போட்டு வந்தேன். ஆமாம், யூஸ்வலி கம்மன் டிஷர்ட்ஸ் தானே அப்படின்னு. ஸோ ஐ மேக் ஷூர் ஐ எம் சூப்பர் வல்னரபிள் ஆல்சோ இன் ஆஃபீஸ். ஓகே, நீங்களே கலாய்க்க கண்டென்ட்டும் கொடுத்துட்டு கலாய்க்கு. ஆமாம், இந்த அப்ரோச்சே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ எனி அதர் சுதர்ஷன்ஸ் பர்சனல் ஃபிலாசபிஸ்? சுதர்ஷன்ஸ் பர்சனல் ஃபிலாசபிஸா? அது இட் கேன் ரிலேட் டு யூ, யுவர் கம்பெனி ஆர் த வே யூ லிவ் லைஃப். நான் ஒன் திங் தட் யூ நோ இஸ் தட் யூ ஃபீல் லைக் யூ டோன்ட் ஹேவ் அ ஹோம். அந்த ஃபிலாசபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், தெர் இஸ் நோ ஹோம் ஃபார் மீ, எனக்கு ஒரு ஊர் கிடையாது அப்படின்ற அந்த ஃபிலாசபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து என் ஃபேமிலிக்கே ஒத்து வர நான் ஃபஸ்ட் டைம் சொன்ன மாதிரி. பட் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. when I realized that எல்லோரும், ஏன்னா தேனியில் பிறந்தவங்க வந்தேன்ல, ஸோ அவங்களோட பிக்கெஸ்ட் ட்ரீமாக என்ன இருக்குன்னா கல்யாணம் பண்ணி ஒரு பெரிய வீடு வாங்கி செட்டில் ஆகணும், அதிகபட்சம் கார் வாங்கணும். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு என்ன கேள்வி ஆச்சுன்னா எதுக்கு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஆச்சு. ஏன்னா நான் தேனியை விட்டு இப்போ ரொம்ப வருஷம் ஆச்சு. தேனியை விட்டு வந்துட்டு வீட்டுக்கு போகிறது மட்டும்தான், பட் தேனியை விட்டு எனக்கு கனெக்ஷன் ரொம்ப தூரம் ஆயிடுச்சு. நான் டிஃப்ரெண்ட் சிட்டிஸில் இருந்திருக்கேன். ஓகே, ரொம்ப நாள் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். பட் ஜெர்மனில் ஒரு 2 வருஷம் இருந்திருக்கேன். ஜெர்மனில் அங்கே இருக்கும்போது நிறையா இடம் சுற்றிருக்கேன். ஸோ இங்கே ஒரு நிறையா ஊருக்கு போயிருக்கேன். ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, யூ லிவ் இன் திஸ் எர்த்தில், வை டு யூ ஹாவ் டு ஓன் சம்திங் அண்ட் சே தேனி தான் என் ஊர், நீ எங்கே பிறந்த, சரி ஓகே, அங்கே உன் வீடு இருக்கும், அம்மா அப்பா இருப்பாங்க, பட் வை டு யூ ஹாவ் டு பிலாங் யுவர் செல்ஃப் டு தேனி எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணிகிட்டே இருந்தது. இப்போ நான் சென்னையில் இருக்கேன், நாளைக்கு வேறு எங்கே பெங்களூர் போகலாம், ஹைதராபாத் போகலாம், நார்த் இந்தியா போகலாம், மும்பை போகலாம். வை டு ஹாவ் டு ரெஸ்ட்ரிக்ட் யுவர் செல்ஃப் டு சம் பிளேஸ்? ஓகே, பொலிட்டிக்கல் ஜாகிரஃபி அதெல்லாம் வந்துட்டு போகுது. பட் ஐ லிவ் இன் திஸ் எர்த் மேன், which means I can be anywhere around the world. I can go live anywhere around the world. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு வந்து அது உள்ளக்குள்ளே கொஷின். The first question I asked me was why I did not move away from Chennai still. ஓகே, சென்னையில் ஒரு 7 வருஷமாக வந்துட்டேன், ஏன் சென்னை விட்டு நீ வெளியே போகல is the question that I asked myself. கரெக்ட், நான் ஏன் சென்னை விட்டு வெளியே போகல, ஏன்னா பிகம் கம்ஃபர்டபுள் ஹியர். ஓகே, இன்னொரு ஃபிலாசபினா டோன்ட் பி கம்ஃபர்டபுள். ஸோ நான் இந்த வருஷத்தில் மை டிசிஷன் இஸ் டு மூவ் அவே ஃப்ரம் சென்னை. எங்கே போவேன்னா எனக்கு தெரியாது, பட் டு மூவ் அவே ஃப்ரம் சென்னை. ஓகே ஓகே, ஸோ தட் இஸ் சம்திங். இது ஆப்வியஸ்லி வீட்லாம் சொல்லாமல் பயப்படுவாங்க, என்னடா வீடு வேணான்ற, இதுக்கப்புறம் என்னடா பண்ண போகிற, கல்யாணம் பண்ணிட்டு வீடு ஒன்று வாங்கணும்ல தம்பி அப்படின்பாங்க. தேவையில்லைம்மா, அங்கே என்ன இருக்குதோ அங்கே இருந்துக்கலாம்ல, ஐ கேன் கீப் ஜம்பிங்ல, என்னடா அப்படி பேசுகிற அப்படின்வாங்க. பட் இட் இஸ் நைஸ், இஸ் வாட் இட் ஃபீல். இட் இஸ் வாட் இட் இஸ். எனக்கு அது பிடிச்சிருந்தது, எனக்கு அது செட் ஆச்சு. பட் அது பார்ப்போம். ஸ்கூல் படிக்கும்போது என்னோட பிக்கெஸ்ட் ஃபிலாசபி வந்து இட்ஸ் ஓகே டு ட்ரீம் பிக். ஸோ மிடில் கிளாஸ் லைஃப் தான். ஐ ஹவ் சீன் த ஹைஸ், ஐ ஹவ் சீன் த லோஸ். லோஸ்னால் எந்த அளவுக்குனா வந்துட்டு வீட்டில் நெக்ஸ்ட் வேலை சாப்பிட்றதுக்கு அரிசி இருக்காது. ஓகே, ஐ பீன் இன் தட் ஃபேஸ். ஐ திங்க் நல்ல ஞாபகம் இருக்குது. 6th 7th 8th படிக்கும்போதுலாம் அப்பா எனக்கு நைட்டு அரிசி வாங்கிட்டு வந்தால் தான் வீட்டில் அரிசி.
ஓகேவா, அந்த மாதிரிலாம் நான் இருந்திருக்கேன். ஐ மீன் அந்த மாதிரிலாம் இருந்தது ஒரு ஃபியூ செட் ஆஃப் இயர்ஸ். ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கெலாம் எனக்கு வந்து லாஸ்ட் டேக்கு முந்தினது தான் கட்டுவேன், யார்ட்டையாவது வாங்கிட்டு வந்து தான் கட்டுவேன். தேர் வுட் பி சம் பீப்புள் டு ஹெல்ப் மீ அவுட் தேர். நான் காலேஜ் ஸ்கூலுமே அப்படி தான் படித்தேன். நான் யாராச்சும் சொல்லலாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க டு பே மே ஃபீஸ் ஆர் சம்திங், ஏதோ ஒன்று நடக்கும். ஓகே, பிகாஸ் அம்மா அண்ட் அப்பா ஹஸ் ஏர்ன்ட் அ லாட் ஆஃப் பீப்புள் இன் தேர் லைஃப்ஸ். இப்படிலாம் இருக்கும்போது வந்துட்டு என்னை சுற்றி இருக்கவங்கலாம் சொல்லுவாங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்வாங்க. சூப்பர், பட் எப்படி முன்னேறணும்னா சேஃபாக ஒரு வேலையில் போய் செட்டில் ஆயிடணும் அப்படின்றாங்க. பட் எனக்குள்ளே இருக்க ஆசைகள்லாம் எப்படி இருக்குமா, ரொம்ப பெருசாக இருக்குமா. ஸோ எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு கான்ட்ராஸ்டிக்கெலாம் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் வந்துட்டு என் ஆசையை நோக்கி ஓடுறதா இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க நான் பண்ணுறதா அப்படின்னு எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஐ கேன் ஸ்டில் ரிமெம்பர் என் ஸ்கூலோட கிராஜுவேஷன் ஸ்பீச் 12th முடிக்கிறேன். என்னோட அந்த ஸ்பீச்சே இட்ஸ் ஓகே டு ட்ரீம் பிக் தான். ஓகே ஓகே, அன்னைக்கே டிசைடட் இட் இஸ் ஓகே டு ட்ரீம் பிக். நீ பெருசாக யோசிக்கனால யாரும் நீ வந்துட்டு ஐ மீன் உனக்கு அது ஓகேனா ஓகே, யாரையும் அது சாட்டிஸ்ஃபை பண்ண அவசியம் கிடையாது, எதுவுமே பண்ண கிடையாது. ஒரு மிடில் கிளாஸ் பையன் பெருசாக யோசிக்கிறான்னா ஒரு ஆச்சரியமாக கிடையாது. இட்ஸ் ஓகே டு ட்ரீம், இட்ஸ் லெட் இட் நார்மலைஸ்ட், இட்ஸ் ஓகே டு ட்ரீம் பிக். ஸோ அது என்னோட பிக்கஸ்ட் ஃபிலாசபி. நான் தான் சொன்னேன் கிரேசி திங்ஸ். ஸோ அதுக்கான கான்சிக்வன்சஸ் அது சாத்தியமாக அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் ஓகே டு ட்ரீம் பிக். இதுதான் என்னோட பேர் ஸ்டூபிடிட்டிங்கிறது நான் சொல்லுவேன். ஆமாம், ஸ்டூபிடிட்டினே வச்சுக்கலாம், நல்லா இருக்கு. ஸோ பண்ண முடியுமாலாம் தெரியாது. இட்ஸ் ஓகே டு ட்ரீம் பிக். அண்ட் அது ட்ரீம் பிக்கே எனக்கு ஒரு மாதிரி ஃபியர்லெஸ் ஆகிடுச்சு அட் சம் பாயிண்ட் இன் டைம். செம்ம ஃபியர்லெஸ் ஆகிடுச்சு. லிட்டரலி ஆல் தி ஆட்ஸ் ஆர் அகெயின்ஸ்ட் யூ, யூ வாண்ட் டு டூ திஸ். அதான். ஆமாம், ஏன்னா நாங்கள் நிறையா திங்ஸ் அந்த மாதிரி எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. பிவர்ஸ்லாம் அதுக்கு ஒரு செம்ம எக்ஸாம்பிள். ஓகே, பிவர்ஸ் இஸ் அகெயின்ஸ்ட் ஆல் ஆர்ட்ஸ். ஏன்னா மார்க்கெட்டில் பயோடெக் ஹையர் எஜுகேஷனுக்கு இது வரைக்கும் எதுவுமே கிடையாது. இன்வெஸ்டர் ஃபஸ்ட்டு என்கிட்ட கேட்குற கேள்வியே செருப்பில் அடிச்ச மாதிரி இருக்கும். தம்பி இத்தனை வருஷம் இருக்கீங்க, இத்தனை வருஷம் ஹையர் எஜுகேஷன் இருக்கா, ஏன்பா பயோடெக்கில் யாருமே இல்லை, தெரியலையே, ஏன் பயோடெக்கில் ஒரு டேட்டாவே இல்லையேப்பா. இப்போ தெரியல டேட்டா எங்கன்னு, கம்பெனியே டேட்டா நம்ம தான் வச்சிருக்கேன். அகெயின்ஸ்ட் ஆல் ஆர்ட்ஸ் தான், டேட்டாவே இல்லையேப்பா. ஆமாம், டேட்டா இல்லை, நாங்கள் தான் பண்ணுறோம், இப்போ என்ன பண்ணிட்டோம், என்ன பண்ணுறது. பயோடெக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு கொடுத்ததே கிடையாது வரைக்கும் லைஃப்பில். ஓகேவா. செகண்ட் ஆர்ட்ஸ், அவனை அடுத்து நாங்கள் போய் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பயோடெக் இண்டஸ்ட்ரியாக ஒரு மாதிரி டிஸ்ஆர்கனைஸ்ட், ஒரு மாதிரி அன்ஆர்கனைஸ்ட் ஜாப் மார்க்கெட் இண்டஸ்ட்ரி தான். அங்கே போய் சம்மந்தமே இல்லாமல் ஒரு நாட் பிக் பேனர்ஸ், வி டோன்ட் ஹவ் பிக் பேனர்ஸ் பிஹைண்ட் அஸ். அங்கே போய் ஒன்று பண்ணும்போது இட்ஸ் அகெயின்ஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு அகெயின்ஸ்ட் ஆர்ட். என்னடா இந்த மாதிரி ஒன்று பார்த்ததே கிடையாதுடா, திடீர்னு எவனோ ஒன்று ஏதோ ஒன்று பேசுகிறான் அப்படின்னு. பிவர்ஸ்டி அகெயின்ஸ்ட் ஆல் ஆர்ட் தான். பிவர்ஸ்டியே ட்ரீமிங் பிக் தான். யாராச்சும் நம்புவாங்களா? ஒரு குட்டி ஆஃபீஸு 10 பேர் இருக்கும். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஆஃபீஸ் ஓப்பனிங், before address everyone saying guys from day zero we are a global company. ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறது ஐஐடிலாம் கிடையாது, டைரெக்டாக ஹார்வர்ட் ஸ்டான்ஃபோர்ட். அது பண்ணுவோமாலாம் தெரியாது. ஓகே, பட் ட்ரீமிங் பிக் இஸ் கிரேட், இட் ஹெல்ப்ஸ் இந்த மைண்ட் செட் நிறையா திங்ஸில். ஸோ தட் இஸ் மை ஹியூஜ் ஃபிலாசபி. இப்போ வந்து போக்கிமான் கிரியேட் இதெல்லாம் இந்த ஃபன் இல்லாமல் ஸோ சீரியஸான விஷயங்கள் பண்ணும்போது வாட் டஸ் சுதர்ஷன் கன்சியூம்ஸ்? இட் கேன் பி மியூசிக், இட் கேன் பி பாட்காஸ்ட், இட் கேன் பி புக்ஸ். வாட் டஸ் சுதர்ஷன் கன்சியூம் அதான் டே டு டே பேசிஸில் வாட் டு யூ கன்சியூம்? See, everyone consumes content in some form of the other. சொன்ன மாதிரி ஈவன் யூ கேன் கால் இட் கோர்ஸ், பட் யூர் ரன்னிங் அ கான்டென்ட் கம்பெனி. அது கான்டென்ட் கம்பெனி தான், என்ன வேணாலும் சொல்லு, நான் அப்படி தான் சொல்லுவேன். அதை யூர் ரன்னிங் அ கான்டென்ட் பிஸ்னஸ். இந்த உலகத்தில் வந்து நான் வந்து ஃபர்ம் பிலீவர். இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் 2 பிஸ்னஸ் மட்டும் தான் ஒருத்தர் சர்வே பண்ணோம். 2 கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஒன்று டேட்டா பேஸ் பிஸ்னஸ், இன்னொன்று கான்டென்ட் பிஸ்னஸ். ஓகே, what you do falls under content business. Okay. And you have a database of content yeah to run it. Okay, அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து என்னோட டெஃபினிஷன். இன்டர்நெட்டில் 2 பிஸ்னஸ் தான் சர்வே பண்ண முடியும். ஸோ யா, ஸோ வாட் டு யூ கன்சியூம் ஆன் டெய்லி பேசிஸ்? இல்லை இப்போலாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்டென்ட் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. ஸோ ஐ லிசன் டு ஒன்லி பர்டிகுலர் செட் ஆஃப் சாங்ஸ். நான் சாங்ஸில் கான்டென்ட் கன்சியூம் பண்ணுவேன் பிகாஸ் சம் செட் ஆஃப் சாங்ஸ் ஹெல்ப்ஸ் மீ திங்க். ஓகே, ஸோ நான் கேபர் வாசிக்கு சாங்ஸ் நிறையா கேட்பேன். மிக்க நன்றி. ஆக்சுவலாக அதுக்கு நான் நன்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு கேபர் வாசி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுக்கு நன்றி சொல்லணும் நான். சூப்பர். கேபர் நான் பார்த்தா சந்தோஷப்படுவேன். ஏன்னா அவர் சாங்ஸில் வந்து லைஃப்பை கொஷின்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீ ஒரு விஷயத்த ஒன்று பார்ப்பீல, ஹி கிவ்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் டு இட். ஸோ அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் ஒன் வே ஆஃப் விச் ஐ ரிஃப்ளெக்ட் ஆன். நான் பண்ணுறதை ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது ஐ லிசன் டு கேபர் சாங்ஸ். பாட்காஸ்ட், லிசன் டு பாட்காஸ்ட். ஸோ என்னோட யூஸ்வலி கான்டென்ட் கன்சம்ஷன் எப்படி இருக்கும்னா, ஐ ரீட் சம்திங், இல்லை ஐ லிசன் சம்திங், ஐ ஹர் சம்திங்ல, ஐ கோ டாக் டு பீப்புள். ஓகே, என்னோட கான்டென்ட் கன்சம்ஷனா பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான் என்னோட கான்டென்ட் கன்சம்ஷன். ஓகே, இப்போ நம்ம பிராண்டிங்னு ஒரு விஷயம் பேசுகிறேன்னா, நான் சும்மா ரேண்டமாக ஆஃபீஸில் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்போம். கைஸ்
வாட் யூ திங்க் அபவுட் பிராண்டிங் அப்படின்னு கேட்பேன். ஒரு 10 பேர் 10 விதமாக கண்டென்ட் சொல்லுவான். அவன் ஏதோ படித்தது சொல்லுவான், அவன் ஏதோ கேட்குறது சொல்லுவான்ல. தட் இஸ் வே ஐ கன்சியூம் கான்டென்ட். இப்போ நான் இன்னைக்கு ஒன்று புதுசாக உங்ககிட்ட கற்றுக்கிறேன், ஒன்று பண்ணுறேன்னா அதை போய் இன்னொரு 4 பேர்ட்ட சொல்லுவேன். 4 பேர் சொல்லி அவன் என்ன சொல்கிறான், அவன் வாட் இஸ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஹீ பிரிங், அவன் எங்கே படித்து யார்கிட்ட கேட்டு அதை என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு ஐ பேசிக்லி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அதர் நோட்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் ஐ கன்சியூம் கான்டென்ட். பட் ஐ டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்டென்ட். ஸோ புக்கில் வந்துட்டு இப்போ வந்து ஐ எம் ரீடிங் அ சீரீஸ் கால்ட் கோ கிவர் சீரீஸ். Okay, it's a book. I read books, I listen to podcasts, I talk to a lot of people. Okay, so I consume content in a different way, but any way I consume, through me, I look at it as perspectives. அவனுக்கு என்ன கண்டெக்ஸ்ட்ல அவன் நம்மளுக்கு சொல்கிறான் இஸ் வாட் ஐ பேசிக்லி ட்ரை டு லுக் இன்டு. இது ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால தான் நான் ரேண்டமாக ஆஃபீஸில் யாராச்சும் நான் பேச ஆரம்பிச்சாலே ஓடிடுவாங்க. இவன் எங்கேயோ ஒன்று படிச்சுட்டு வந்துட்டு நம்மளை வச்சு கக்க போகிறான், நம்மளை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆமாம் ஆமாம், பிவர்சிட்டி மக்கள்லாம் அவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா யாரும் சண்டைக்கு வந்துடாதீங்க, வாடா போடான்னு பேசுகிறேன், வாயா போயான்னு பேசுகிறேன்னு நம்ம அதை டிஸ்க்ளைமர் சொன்னோம், ஸ்டார்டிங்லேயே சொல்ல மறந்துட்டேன். இப்போ கூட போனார் வந்துட்டு சப்ட்ராக்ஷன்னு நான் அழியும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருந்திருக்கேன். சப்ட்ராக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட்னு பேசிக்லி ரிமூவிங் டிஃப்ரெண்ட் கான்ஷியஸ்னஸ் ஃப்ரம் யுவர் திங்ஸ் அப்படின்னு. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி ஆஃபீஸில் சொல்லிட்டே இருப்பேன், கைஸ் ஹங்கர் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு. ஹங்கர் இஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஆமாம், ஓகே. ஸோ அதான் ஐ ஸ்கிப் லஞ்ச் ஃபார் மீ டு அண்டர்ஸ்டாண்ட் ஹங்கர் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் விச் மீன்ஸ் ஐ கேன் பைபாஸ் தட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். போன வாரம் சும்மா அதை பற்றி எப்படி இருக்கும், அதை என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் சும்மா கிளப்பி விட்டேன். கைஸ் ஒரு நாளைக்கு வாட்டர் ஃபாஸ்டிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. வாட்டர் ஃபாஸ்டிங்கா? வாட்டர் ஃபாஸ்டிங் என்ன பண்ணுறது நீங்கன்னா வெறும் தண்ணி மட்டும்தான். க்ரீன் டீ விதவுட் சுகர், வெறும் வாட்டர், ஹாட் வாட்டர் சம்திங். 4 பேர் சேர்ந்துட்டாங்க. ஐமன் கம் லெட்ஸ் டூ வாட்டர் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஐ லேர்ன்ட். ஸோ சப்ட்ராக்ஷன் நான் படித்ததை நான் அவங்ககிட்ட சொன்னேன் முந்தின நாள், நம்ம நெக்ஸ்ட் டே இதுதான் பண்ண போகிறோம், சும்மா ஃபன்னு கிடையாது, திஸ் இஸ் வாட் நான் இதுக்காக தான் பண்ண போகிறேன், நான் இதுதான் பண்ண போகிறேன், இதுதான் அதோட கான்செப்ட், வாட் யூ திங்க் அபவுட் இட் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் எங்களோட வாட்டர் ஃபாஸ்டிங் பண்ணாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் என்னோட பங்கு இருக்குன்னு அடி மனசு பிராண்டுது. 4 பேர் வாட்டர் ஃபாஸ்டிங் பண்ணாங்க. நான் எனக்கு அந்த கான்செப்ட் ஒன்றா புரிஞ்சிருக்கும்ல, அவன் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணி அவன் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கொடுத்தான் எங்களுக்கு. ஓகே ஓகே, 4 பேருமே தே கிவ் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் சப்ட்ராக்ஷன்ஸ் டு தெம். ஸோ ஐ கன்சியூம்ட் கான்டென்ட். பெருசாக இங்கெல்லாம் போகல, சுற்றி இருக்கவங்களே நிறையா கான்டென்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் நிறையா திங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய திங்ஸ் படிச்சிருப்பாங்க. அவங்ககிட்டருந்து சொரண்டி எடுக்கிறது தான். இன்னொன்று கண்டென்ட் கன்சூம்ஷன் போது நான் இது ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக இருப்பேன். என்னன்னா, இட்ஸ் நாட் வாட் யூ சி, இட்ஸ் ஃப்ரம் வேர் யூ சி. ஐ நோ சம் பீப்புள் ஹூ ஹவ் சீன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஹைட்ஸ். யார் எந்த ஹைட்லேருந்து பார்த்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால வந்துட்டு பொதுவாக ஒரு வலை வீசுறது, அவன் சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சிடும் அவன் இது எந்த ஹைட்லேருந்து பார்த்துருக்கான்னு நம்மளுக்கே தெரிஞ்சிடும். பை த கிளாரிட்டி தே கிவ், பை த வே தே டாக் அபவுட், பை த வே தே டிஸ்கிரைப், நம்மளுக்கே தெரிஞ்சிடும் அவன் எந்த ஹைட்லேருந்து பார்த்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரிஞ்சிடும். ஸோ கன்சியூம். இப்போ ஆக்சுவலாக இப்போ இந்த இதெல்லாம் சொன்னீங்க, லைக் ஹவ் யூ பில்ட் பிவர்சிட்டி, லைக் வாட் கோஸ் பிஹைண்ட் பில்டிங், வாட் இஸ் எ ஃபிலாசபிஸ். எனக்கு அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் பிவர்சிட்டி? ஃபியூச்சர் ஆஃப் ஆரம்பிச்சுன்னா நான் போயிட்டே இருக்கேன், இதுக்கு எண்டு கார்டே கிடையாதுடா அப்படி. அதான், வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் பிவர்சிட்டி? ஹவு டு யூ சி எட்டெக் அஸ் அ ஃபியூச்சர்? சரி, எல்லோரும் கேட்குறதுனால அந்த பஸ் வேர்டை நானும் வச்சுக்கிறேன். ஏஐ மூலியமா ஹவ் வில் யூ சர்வே த்ரூ தி AI? அவ்வளோ எனக்கு டெக்னிக்கலாக தெரியாது, யாருக்குமே அந்த ஒழுங்காக தெரியாது, எல்லாரும் கேட்குறாங்க, நானும் கேட்குறேன்ற மாதிரி தான். எனக்கு வந்து எட்டெக் இண்டஸ்ட்ரி பற்றி சொல்கிற அளவுக்குலாம் எனக்கு சீரியஸாக நாலேஜ் கிடையாது. எட்டெக் இண்டஸ்ட்ரியில் எப்படி போகணும், ஓகே, பட் நான் என் இண்டஸ்ட்ரியில் சொல்ல முடியும். பயோடெக் எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும், பிவர்சிட்டியோட ஃபியூச்சர் சொல்ல முடியும். பிகாஸ் ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட் அபவுட் பிவர்சிட்டிஸ் ஃபியூச்சர். நான் பிவர்சிட்டி ஆரம்பிக்கும் போது தான் எனக்கு இவ்வளோ கிளாரிட்டிலாம் உண்மையாக சத்தியமாக கிடையாது. ஓகேவா? அப்போ வந்து சுரேஷ் சம்பந்தம் வந்து எங்களுக்கு ஒரு ஒன்லைனர் கொடுத்தாப்புல. ஏன்னா எங்களால் பார்க்க முடியல அந்த ஹைட்லேருந்து. ஸோ அவர் பார்த்து சொன்னார், ஐ மீன் அவர் அந்த டிஃப்ரெண்ட் ஹைட்ஸை பார்த்து he said, guys, you have potential to build a global brand. So when it comes from such a renowned person or someone who has experience in the field, குருட்டுத்தனமாக நம்பிட்டோம். That is something that we do, we trust, like no questions asked. அப்போ then we started absorbing what he said. Why did he say we can build a global brand? Why did he say we can build a global brand? பார்க்கும்போது தான் then we really understood that the opportunity is actually global. ஓகேவா? ஸோ அப்போ இருந்து வந்து பிஎஸ்டியோட பிளான் வந்து was building. ஸோ டுடே ஐ திங்க் நான் இன்றைக்கி மற்ற பிஸ்னஸ் மாதிரி சொல்லி நினைக்கிறேன். மை பிஸ்னஸ் இஸ் வெரி சிம்பிள். ஹவு ஐ வாண்ட் டு பில்ட் ஆர் ஹவு V4 வாண்ட் டு பில்ட் பிஎஸ்டி இன் த ஃபியூச்சர். எனக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு, ஐடி மாதிரி ஒரு கோர்ஸை வச்சு ஒரு $100 million அடிக்க முடியும்னு எனக்கு தெரியல.
ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், யூஐ யூஎக்ஸ்னு போட்டுலாம் அடிக்க முடியாது. ஓகேவா? பட் பயோடெக் இஸ் அ ப்ராட் ஃபீல்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அக்ரி பயோடெக், அக்ரி பயோ, ஹெல்த் பயோ, ஓகேவா? பயோ ஃபார்மா, ட்ரக்ஸு மெடிசனு பயோ, ஓகேவா? சஸ்டைனபிலிட்டி பயோ, அந்த மாதிரி பயோவே வந்து ஒரு செம்ம பெரிய ப்ராட் ஃபீல்டு. ஸோ ஒரு நீஷ் எடுத்து அடிக்காமல் எனக்கு என்ன 10 நீஷ், ஈச் நீஷ் ஹேஸ் அ மார்க்கெட் கேப் ஆஃப் ஒரு 5 to 10 million. ஓகே, ஸோ 10 நீஷா, தட் இஸ் மை ரோட் மேப் டு $100 million. ஓகே, திஸ் இஸ் மை ரஃப் பிளான் தட் ஐ ஹாவ் இன் மை மைண்ட் டு எக்ஸிக்யூட் ஃபார் த நெக்ஸ்ட் 5 years. Identify different niches that has a bigger market cap in that particular sector and do it. Okay, so இப்போ we have started one year postgraduate program in bioinformatics, genomics and data science. This is targeting that diagnostics and healthcare industry. We are doing some really interesting programs in different niches. Okay, எனக்கு அதெல்லாம் வந்து செம்ம எக்ஸைட்டட். ஒன்று என்னென்னா வந்துட்டு இட்ஸ் ஆன் செல்லுலார் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு. செல்லுலார் அக்ரிகல்ச்சர்னா லேப் பேஸ்ட் மீட் ஆர் ஆல்டர்னேட் ப்ரோட்டீன். வீகன் மில்க்னு கேள்விப்பட்டிருக்கியா? மாட்டுலேருந்து பால் கிடையாது, பாக்டீரியாலேருந்து. அதே மாதிரி அந்த வீகன் சிக்கன், வீகன் மீட், ஸோ அதுதான் இந்த ஸ்பேஸே. ஓகேவா? வேற கான்ட்ரோவர்சி, நிறைய வீகன்ஸ்க்கு சண்டைக்கு வருவாங்க. அது வீகன் பூமிங் ஸ்பேஸ்டா? ஆமா, இல்ல தட் ஐ அக்ரி. பட் நான் சொல்றேன், கரெக்ட். வீகனா அது வெஜிடேரியனா நான் வெஜிடேரியன் சண்டை வந்து இனிஷியல் செல் இஸ் ஃப்ரம் நான் வெஜிடேரியன். பட் ஆனா வந்து அது வெஜிடேரியன். அந்த நாலேஜ், அந்த இதெல்லாம், அந்த அவேர்னஸ்லாம் இருக்குது. பட் தட் இஸ் an upcoming field. இதில் என்ன எக்ஸைட்டிங்னா, வேர்ல்டில் இப்போ வரைக்கும் ஒரே ஒரு யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் அந்த ப்ரோக்ராமே இருக்குது. ஓகே, டஃப்ஸ் யூனிவர்சிட்டின்னு யூஎஸ்ல, அதாவது செல்லுலார் அக்ரிகல்ச்சர். செல்லுலார் அக்ரிகல்ச்சர். ஓகே, if Bversity launches that program in the next 6 months, we'll be the second people on the entire earth to launch a program on cell agriculture. I sincerely hope you are working on it. ஆமா, ஓகேவா? So இதெல்லாம் makes me super exciting because it is one of the EV மாதிரி. Okay, very futuristic market. ஆமா, but a lot of philanthropy people are working on it, lot of big minds are working on it. Okay, so my goal is to, இப்போ நான் பண்ணுற எல்லா நீஷஸ்மே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கூல் ஆஃப், ஸோ ஃபியூச்சரில் வந்து பிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் பயோசயின்சஸ்னு இல்லாமல் பிவர்சிட்டிக்குள்ளே ஒரு 10 ஸ்கூல் இருக்கும். பிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் செல்லுலார் அக்ரிகல்ச்சர், பிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் சஸ்டைனபிலிட்டி. ஸோ மை கோல் இஸ் டு சி how we could build Bversity diversified in the biotech arena, so that each of it will stand for itself. So Bversityக்குள்ள ஒரு 5-6 ஸ்கூல்ஸ். ஓகே, இன்னொரு ஸ்பேஸ் சஸ்டைனபிலிட்டி அண்ட் கிளைமேட் ஆக்ஷன். ஓகேவா? அது இப்போ ஒரு 2 weeks செம்ம, அதெல்லாம் $1 billion மார்க்கெட் கேப். அதுக்கெல்லாம் செம்ம ஹைப்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? அப்போ தான் தெரிஞ்ச டெராடோன்னு ஒரு கம்பெனி. ஓகே, நான் நினச்சிட்டு இருந்தேன்னா சஸ்டைனபிலிட்டி கிளைமேட் ஆக்ஷனை டேரெக்டாக ரெயின் மேட்டர் கேபிட்டல்கிட்ட போய் பிச் பண்ணிடலாம். ஓகே, இதுதான் நாங்கள் பண்ணுறோம். இந்தியாவில் அதுக்கு போஸ்ட் கிராஜுவேட்டே கிடையாது. ஆமாம், climate action sustainability எதுவுமே கிடையாது. we are trying to do an MBA. Okay, we are trying to do an MBA in sustainability and climate action, targeting corporates and also biotech students who wants to do an MBA to kickstart their career in few things. ஓகேவா? இந்தியாவில் MBAவோ போஸ்ட் கிராஜுவேட் கிடையாது. ஸோ பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா ரெயின் மேட்டரோட போர்ட்ஃபோலியோவில் டெராடோன்னு ஒரு கம்பெனி பார்த்தோம். ஓகே, தேர் அன் ஆன்லைன் ஸ்கூல் ஃபார் கிளைமேட். ஓகே, அது என் கான்ஃபிடன்ஸை இன்னும் பூஸ்ட் பண்ணிடுச்சு. ஏன்னா ஐ திங்க் லாஸ்ட் 2 yearsல they made a revenue of 240 crores. வெறும் கிளைமேட் வச்சு இஃப் சம்மன் இஸ் ஏபிள் டு மேக் 240 crores, நானும் அந்த வெர்டிக்கலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இதாக்குனா ஐ ஹாவ் அ ஹியூஜ் பொட்டன்ஷியல் டு ரீச் அவுட் அந்த குளோபல் திங். நம்பர் இல்லைனாலே நீ இவ்வளோ பெருசாக வந்து நம்பர் வேறு ஒரு ப்ரூஃப் இருக்குது. ஓகேவா? ஸோ இது கிளைமேட்டுக்கு ஒன்று. ஓகே, இந்த மாதிரி வேற என்ன டிஃப்ரெண்ட் நீஷஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம் தட் வீ குட் செட் அவர் ஹேண்ட்ஸ் ஆன் அண்ட் வீ குட் பேசிக்லி பில்ட் அ பிராண்ட் அவுட் ஆஃப் இட். ஸோ ஃபியூச்சர் கோல் ஆஃப் Bversity is Bversity will be a higher education space for biosciences in general, and we really want to be a global brand on it. Or Stanford or Harvard மாதிரி we want to be a really aspiring brand that gives out very quality education. ஆக்சுவலாக ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பிராண்டுன்ற வார்த்தை வந்து மைண்டில் இருக்குது. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஆமாம், இட் கிவ்ஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டிஸில். ஸோ அதனால் வந்து நான்லாம் Bversity ஃபியூச்சருக்கு செம்ம எக்ஸைட்டட் பிகாஸ் it gives a lot of potential to do things that I have never done before, to do things that all 4 of us have never dreamed before. Okay, we started by selling 2,000 rupees or course. Today our course is priced at 2 lakh rupee. Okay, so the potential that this space offers, the problem that we are trying to solve is வேறு லெவல். அதான் இன்னொன்று என்ன ப்ராப்ளம்னா அதை சொன்னேன், அகெயின்ஸ்ட் ஆல் ஆர்ட்ஸ். பயோடெக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே ஒரு ஸ்பேஸே இல்லைன்ற போது இட் இஸ் லைக் சூப்பர் எக்ஸைட்டிங். ஆக்சுவலாக இதில் இந்த ஃபியூச்சரை பற்றி பேசுறத விட இன்னொரு பாயிண்ட் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஹவு இந்த ஃபிலாந்த்ரபிஸ்ட்லாம் சேர்ந்து இப்போ EVயில் ஒர்க் பண்ணுறாங்க தெரியுமா? ஸோ
ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் மணி ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் பிராண்ட்ஸ்? ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க யூ டோன்ட் நீட் மணி டு பில்ட் அ பிராண்ட், யூ டோன்ட் நீட் கேபிட்டல், யூ டோன்ட் நீட் விசிஸ், நீங்களே பண்ணலாம் அப்படின்னு. பட் ஆனால் நான் இது வந்து ஐம் வெரி ஃபர்ம் பிலீவர். இஃப் யூ வாண்ட் டு மேக் ரெவல்யூஷன்ஸ் யூ நீட் மணி. இஃப் யூ வாண்ட் டு மேக் ரெவல்யூஷன்ஸ் யூ நீட் மணி. One person cannot make a revolution. True. It takes an entire country, it takes like almost 1 lakh people to create a revolution. It's not a very small thing. And காசுங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி என் கோர்ஸ் விற்கல, நாளைக்கு நான் கம்பெனி டிசால்வ் பண்ண நம்பிக்கை வந்து நின்றக்கூடாது. 5 வருஷத்தில் வந்து தேர் ஷுட் பி பீப்புள் who foresee that 5 வருஷத்தில் இந்த கம்பெனி கேன் பிகம் $1 million brand. அது வரைக்கும் இந்த லைஃப் சப்போர்ட் நான் அதை வச்சிருக்கேன். கரெக்ட் தான். சரி, இப்போ நான் இவ்வளோ எக்ஸைட்டடாக பேசுறேன்னா என்கிட்ட இப்போ அவ்வளோ சேல்ஸ் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. I see a future for that. I see a future for that. People with you who also see that. ஆமா, இப்போ நான் அந்த ஃபியூச்சர் வரைக்கும் நான் தாக்கு பிடிக்கணுன்றதுக்கு நீ சொல்ற மாதிரி ஆப்வியஸ்லி மணி, ஸ்டாமினா, அதான் இது கேம் மாதிரி தான். இல்லை, நீ அந்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கான உனக்கு ஃபஸ்ட்டு தாக்கு பிடிக்கிறதுக்கு தெம்பு இருக்கணும். ஓகே, அந்த தெம்பு ஒன் ஆஃப் தி மெஷர் இஸ் மை மணி. மணி இருந்துச்சுன்னா அந்த தெம்பை தாக்கு பிடிக்க முடியும். வெறும் மணி மட்டும் வச்சு நாங்கள் எப்பவுமே டிசைட் பண்ண மாட்டோம். ஏன்னா மணி இஸ் ஒன் டெஃபினெட்லி ஃபேக்டர். கூட சேர்ந்து இன்னும் ஒரு 4-5 பேரும் சேர்த்து தெம்பு பிடிக்கணும்னா மணி கண்டிப்பாக தேவை. பட் அதுக்கான கண்டிப்பாக அந்த ரெசிலியன்ஸ் அண்ட் பர்சிவரன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. இது ஒன் மோர் இம்பார்ட்டன்ட். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லலாம். கமிங் டு ஸ்போர்ட்ஸ் ரெஃபரன்ஸே 75 இந்தியா ஃபஸ்ட் டைம் வேர்ல்டு கப் விளையாடும் போது தேர் நாட் பிளானிங் டு வின் தட் வேர்ல்டு கப். தேர் பிளானிங் ஒரு 4th எடிஷன்லேயே 5th எடிஷன்லேயே வந்து வி ஷுட் பிகம் அ குட் இனஃப் டீம் டு வின் தட். தட் இஸ் ஹவு சேம் Bversity இஸ் ஆல்சோ ரைட் நவ். கண்டிப்பாக இந்த வேர்ல்டு கப் நம்ம ஜெயிக்க முடியாது. இந்த வருஷம் வந்து நம்ம மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியாது, பண்ண முடியாது. பட் ஆனால் தெரியும் இந்த ஸ்டெப்ல போனோம்னா இன்னொரு 3 வருஷத்துல இதே மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டு இதே மாதிரி we keep improving, maybe in the 3rd year 4th year 5th year we will hit that number, we will hit that goal அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதை நம்பி உங்கள் எஃபர்ட் டைம் இதெல்லாம் போடுறத தாண்டி ஒரு கம்பெனி என்டையராக ஒரு 15-20 பேர் வேலை பார்க்குறாங்க. there are 4 co-founders who are doing the same thing. இதை தாண்டி there are investors who are believing in you and putting money in it. ஆமாம், putting money. விசி மணி யாராவது பேடுன்னு சொன்னாலும் செருப்பாலே அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா எதுக்கு ரைஸ் பண்ணுறோன்ற ஒரு லாஜிக் இது வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது. இப்போ நீ சொல்கிற இது வந்துட்டு இன்டர்நெட் சுதர்சன், இது வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது பேசிக்கலி. இப்போ இந்த மைதான் படம் பார்த்துன்னு வச்சுக்கோவேன். நீ பார்த்தியா மைதான் படம்? ஓட்டி பார்த்தேன். ஷுட் வாட்ச் மூவி. அவன் வந்து இந்தியன் ஃபுட்பால் டீமை வந்துட்டு வேர்ல்ட் கப்புக்கு விளாட்ற அளவுக்கு ட்ரெயின் பண்ணுவான். பட் பிகாஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் அவனை தூக்கிடுவாங்க. அப்போ இருந்து த இந்தியன் டீம் ஹஸ் நெவர் குவாலிஃபைட் ஃபார் வேர்ல்ட் கப். ஓகே, இட்ஸ் வெரி சிமிலர் டு நீ அங்கே விளாடுறதுக்கு இன்னும் யூ see a future கண்டிப்பாக. ஓகே, ஆனால் அது வரைக்கும் போகிற வரைக்கும் உனக்கு இருக்கணும். அது வந்து இஃப் பீப்புள் ஆர் அரவுண்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் லைக் ஃபேண்டாஸ்டிக். அதுதான் அது ஆக்சுவலாக வந்து இது நிறைய கம்பெனிக்கு இது ஒரு முக்கியமான ஒரு பிவட்டலான ஒரு பாயிண்ட். ஏன்னா நாட் எவ்ரி ஒன் ஹேஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஆர் காசுங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த நெட்வொர்க்குங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி, ஹேவிங் த ரைட் பீப்புள் வித் யூ டு டூ தட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. நாட் எவ்ரி ஒன் ஹேஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. அது நான் சொல்லுவேன். ஸோ யூ ஆர் ஆக்சுவலி இந்த ஆப்பிள் மூமெண்ட், இந்த மூமெண்ட் எப்போ வேணாலும் பிரேக் அடிக்கும். அட் தட் பாயிண்ட் யூ வில் பிரேக் தட் பேரியர். ஐஃபோன் ஸ்டீவ்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஸ்டீவ் பால்மர் ஐ திங்க் பேர் மறந்து போச்சு. ஸோ பிளாக்பெரி ஹி செட் தட் ஸ்டூபிட் ஐடியா, யார் கீபோர்டு இல்லாமல் ஒரு ஃபோனை வச்சா யார் யூஸ் பண்ணுவா? everyone was questioning, no one was with him. even internal team நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை ஐஃபோன் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு. பட் அகேன்ஸ்ட் ஆல் ஆட்ஸ் that worked. இல்லை, வெரி ட்ரூடா. ஐ திங்க் எங்கள் 4 பேர்த்தை தாண்டி நான் பார்த்த வரைக்கும் அடுத்த ஒரு பர்சன் ஹூ பிலீவ்ட் இன் அஸ், இன்வெஸ்டர்ஸ், ஃபேமிலி, அதெல்லாம் ஒரு பிலீவ் இன் அஸ் வாஸ் யூ. நான் ஆமாண்டா, நீ அன்னைக்கு அந்த ஆப்பிள் மொமெண்ட்னு சொல்லிட்டு போனியா, அந்த வார்த்தையை மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஓகே, நான் இதோட நான் 4-5 பேர்ட்ட கோட் பண்ணிட்டோம். நாங்கள் 4 பேருமே அன்னைக்கு ஷஷாங்க் வந்து we are in the apple moment சொன்ன us, it didn't even hit us. Like we also get our lows-ல. எனக்கு this word is now that boost for us. Okay, and I am also Steve Jobs கண்ணி. நான் வளர்ந்தது, பார்த்தது, படித்தது எல்லாமே ஸ்டீவ் ஜாப்ஸ் தான். அண்ட் என்ன மாதிரி ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸ் ஃபேனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. ஸோ ப்ராப்ளி நீ அந்த ஆப்பிள் மொமெண்ட்டுன்னு சொல்கிறீங்கள, உன்னை பொறுத்தவரைக்கும் வாட் இஸ் தட் ஆப்பிள் மொமெண்ட்? வை ஆர் யூ அ ஸ்டீவ் ஜாப்ஸ் ஃப்ரீக்? Okay, what did Steve Jobs teach you? Because Steve Jobs have taught me a lot of things. What did Steve Jobs teach you? Okay, so இது வந்து நிறைய பேருக்கு வந்து will have contradicting opinions when I say this, but I'll still say this. Lot of early Apple products are mediocre. Even right now still there are mediocre Apple products, but Steve Jobs taught me that with good branding you can sell whatever the fuck you want. That is what Steve Jobs taught me. But he was doing justice with putting that brand, that trust, that promise in you, saying that we will come back to you. And நான் பிராண்டிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று என்ன சொல்லுவேன் அப்படின்னா, if someone is ready to give you a second chance, that means that you actually have a brand. That is brand to me. Wow, அதுதான் brand. Sama, I fucked up, I messed up, but still I'll give you a second chance. வேற லெவல், இதுதான் brand. ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து அந்த விஷயம் தான். ஸ்டீவ் ஜாப்ஸ் has failed countless number of times.
people have criticized Steve Jobs countless number of times. He was literally fired from Apple saying that what you did was wrong and you're not going to work. But still he waited. He knew that will work. அந்த ஃபிலாசபியில் he never changed. ஸோ நீ என்ன வேணாலும் சொல்லு. நான் சொன்ன மாதிரி எனக்கு ஸ்டூபிட் பண்ண இப்போ தான் ரீசெண்டாக இந்த ஒரு ஹேபிட் வந்து நான் வச்சிருக்கிறேன். எனக்கு ஏதாவது வந்து இந்த மாதிரி வியர்டான ஆள் பார்த்தா ஸ்டூபிட் பண்ணணும், உங்களுக்கு க்ரௌண்ட் பண்ணணும். ஓகே, அது நான் மட்டும் ஸ்டூபிட் பண்ணது கிடையாது, அதில் லாட் ஆஃப் ஸ்டூபிட் பண்ணர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ரீசெண்டாக வந்து சூப்பர் மீம் சஞ்சீவுக்கு வந்து அந்த க்ரௌண்ட் நான் கொடுத்தேன். ஸோ யூ ஆர் another ஸ்டூபிட் பண்ணர் அப்படின்னு. அப்புறம் கிரே ஃபெதர்ஸ் அகிலேஷ்க்கு அந்த க்ரௌண்ட் கொடுத்தேன், யூ ஆர் another ஸ்டூபிட் பண்ணர் அப்படின்னு. உனக்கும் அந்த க்ரௌண்ட் கொடுத்தேன், யூ ஆர் another ஸ்டூபிட் பண்ணர் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் ஓஜி ஸ்டூபிட் பண்ணர். ஏன்னா என்னோட ஸ்டூபிட் பண்ணர் லோகோலே ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் இருப்பார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அந்த மாதிரி தான். அண்ட் பிராண்ட் அந்த உலகத்தில் ஸ்டீவ் ஜாப்ஸோட பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. ஆப்பிளோட பிராண்ட் மேனிஃபெஸ்டோ வச்சு தான் பிவர்சிட்டி ஃபஸ்ட் டைம் ஒரு பிராண்ட் மேனிஃபெஸ்டோ எழுதணும். ஏன்னா எனக்கு பிராண்ட் மேனிஃபெஸ்டோ எழுதணும்னு ஆசை. ஏன்னா ஸ்டீவ் ஜாப்ஸோட ஆட்ஸ் பார்த்துருக்கோம், அவர் பேசினது பார்த்துருக்கோம். எனக்கு பிராண்ட் மேனிஃபெஸ்டோ எழுதணும்னு ரொம்ப நாளாக ஆசை. ஈவன் பைனியர்ஸ் இன் பிராண்டிங் டோன்ட் நோ வாட் பிராண்ட் மேனிஃபெஸ்டோ ஆக்சுவலி இஸ். அதுதான் சொல்லுவேன் நான். ஆமாம், பட் ஆனால் அது என்னன்னா நிறைய பேர் என்ன வச்சுப்பாங்க, when you become a $1 billion brand then we'll do brand manifesto. ஆனால் கிடையாது. from day zero day 1 கிடையாது, day 0 கரெக்ட். day 0 அதை பண்ணணும். சொன்ன மாதிரி day 0 when you do that people might love. இந்த கம்பெனிக்கு இதெல்லாம் தேவையானு கேட்பாங்க. பட் ஆனால் இந்த கம்பெனி அந்த கம்பெனி ஆகணும் இதான் தேவை. because you start living it, you will become that what you really want to do. அதுதான். ஸோ அந்த மாதிரி இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அண்ட் ஈவன் பிவர்சிட்டியை பொறுத்த வரைக்குமே ஐ எம் வெரி ஹியூஜ் ஃபேன் ஆஃப் பிவர்சிட்டிஸ் அப்ரோச் டுவர்ட்ஸ் டிசைன் அண்ட் பிராண்ட் ஆகட்டும், டிசைன் ஆகட்டும், த வே யுவர் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்சஸ். ஐ எம் அ வெரி ஹியூஜ் ஃபேன் ஆஃப் தட். ஸோ வேர் டிட் ஆல் திஸ் கம் ஃப்ரம்? ஒன்று ஆப்வியஸ்லி அந்த பிராண்ட் லாங்குவேஜில் வந்து அந்த ஸ்டீவ் ஜாப்ஸோட ஆப்பிள் டச் இருக்காது, ஸ்டீவ் ஜாப்ஸோட டச் இருக்கும். எஸ். Okay, how he wants to keeping it minimalistic or making something recognizable. So andala வந்து I think colors வந்துட்டு we were very particular. ரெட்டெக்ல இல்லாத கலர்ஸ் வேணும். ஓகே, அப்போ ப்ராமினெண்ட்டாக எனக்கு ரெட்டெக் பிராண்ட்ஸ் வந்து க்ரீனு, ரெட்டு, ப்ளூ அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ப்ராமினெண்ட்டாக ஒரு கலர் வேணும் அப்படின்னு சொல்லும் போது தான் we found out that green. எனக்கு அந்த க்ரீன் பேர்லாம் தெரியாது. எனக்கு பிவர்சிட்டி க்ரீன், எனக்கு க்ரீனே தெரியாது. என்ன பண்ணுறது பிவர்சிட்டி க்ரீன். பீப்புளுக்கு எல்லாருக்குமே அந்த க்ரீன் வந்து வைபாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்மளுக்குன்ற மாதிரி இருக்குது. பிகாஸ் இது எங்கேயுமே வெளியே ஐ மீன் நிறையா பிராண்ட்ஸ் எட்டெக் பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்ததில். ஓகே, எனக்கு அந்த க்ரீன் எங்கேருந்து பார்த்து பிடிச்சதுன்னா, ஐயோ அந்த கடை பேர் மறந்துச்சு. ஒரு எம்ப்ளாயி டிஷர்ட்டில் போட்டிருந்தாங்க அந்த க்ரீன். அவங்களோட எம்ப்ளாயி டிஷர்ட்டில் அந்த க்ரீன் போட்டு ஏதோ ஒன்று சம்திங் இருந்தது. எனக்கு இந்த க்ரீன் பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இந்த க்ரீனை வந்து நம்ம இங்கே பர்பஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பண்ணும்போது தான் எனக்கு அந்த இது ரொம்ப பிடிச்சிருந்தது. பீப்புள் ஸ்டார்டட் ஃபீலிங் தட் க்ரீன் இஸ் அவர்ஸ். ஸோ அப்போ ஐ டிசைடட் சூப்பர், திஸ் ஹஸ் ஒர்க்ட் அவுட். நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, இது எங்களுக்கு இந்த க்ரீன் யூஸ் பண்ணால் நான் ஆஃபீஸில் பிவர்சிட்டி க்ரீன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இது சொல்கிறதுக்காக இது ஜஸ்ட் ரேண்டம் இன்ஃபர்மேஷன். யூ கேன் ஆக்சுவலி கோ ஆன்லைன் சர்ச் ஃபார் ரெஜிஸ்டர் திஸ் கலர். அந்த ஹெக்ஸ் கோட் வந்து யூ கேன் ரெஜிஸ்டர் அண்டர் யுவர் நேம். யூ கான்ட் ஓன் த காப்பி ரைட், பட் யூ கேன் அந்த கலர் யாராவது யூஸ் பண்ணாங்க அப்படின்னா யூ கேன் டேர்ம் தட் அஸ் பிவர்சிட்டி க்ரீன். யூ கேன் டூ தட். இட் இஸ் $1 or 99 cents or something. ஓகே, அது நீங்கள் வந்து யூ கேன் டூ தட். ஜென்ரலாக கூகுளில் போயிட்டு ரெஜிஸ்டர் ஹெக்ஸ் கோட் மை நேம் அப்படின்னு போட்டா அப்படின்னா யூ கேன் கிவ் வாட் எவர் நேம் யூ வாண்ட். யாரும் பண்ணல அப்படின்னா யூ கேன் டூ தட். ஆமாம், அந்த ஹெக்ஸ் கோடை போட்டு யூ கேன் ரெஜிஸ்டர் த நேம் அஸ் பிவர்சிட்டி க்ரீன். அதான். ஸோ எனக்கு அந்த ஸோ அப்போ இந்த க்ரீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. எட்டெக்கில் டிசைன்ஸ் வந்து எவால்வ் தான் ஆச்சுன்னு சொல்லுவேன் நான். பிவர்சிட்டியோட டிசைனே வந்து வி எவால்வ்டு தான். நாங்களே ஒன்று உருவாக்கணும்லாம் சொல்ல மாட்டேன். வி லுக்ட் அட் வாட் அதர் பீப்புள் ஆர் டூயிங், வாட் அதர் பீப்புள் டிட், வாட் ஹஸ் ஒர்க்ட் அவுட் ஃபார் தெம். அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி, காப்பி அடிச்சதுன்னு அபட்டமாக சொல்ல முடியாது, அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதில் நம்மளோட டச் வச்சு, நம்மளோட சேஞ்சஸ் வச்சு, நம்ம ஆடியன்ஸ்க்கு இருக்கிற வச்சு ட்வீக் பண்ணது தான். ஓகே, அண்ட் வி ஹேட் சம் ரியலி குட் டிசைனர்ஸ் வென் வி ஸ்டார்டட் பிவர்சிட்டி. ஐ திங்க் வி ஹேட் திவ்யான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. வெரி லைக் யூஸ்வலி டிசைன் நான் தான் பண்ணிகிட்டு இருப்பேன். நான் டிசைன் என் கையை விட்டு வெளியே கொடுக்குறதுக்கு நான் ரொம்ப யோசிப்பேன். ஓகே, ஏன்னா 4 பேருக்கும் பிடிக்கணும், வைப் ஆகணும், எல்லாருக்கும் செட் ஆகணும். நாங்கள் நிறையா பார்ப்போம், டிசைன் சென்ஸாக நிறையா பார்ப்போம். ஸோ டிசைனை என் கையை விட்டு ஃபஸ்ட் டைம் வந்து திவ்யா கிட்ட கொடுக்கும்போது ஐ வாஸ் லைக் வெரி ஃபஸ்ட் டைம் வென் ஷி டிட் சம்திங் வி வர் வெரி கான்ஃபிடென்ட். என் குழந்தைய தூக்கிட்டு போய் வளர்க்க போகிறேன், அப்படி கொடுக்க மாட்டேன். ஆமாம், ஐ திங்க் இப்போ பிவர்சிட்டி வந்து டிசைன் வந்து when people say, when people recognize your social media is good, design is good now, I think Divya is one huge reason. She elevated or she kept that standards of design. இப்போ நான் இன்னொரு டிசைனர் ஹையர் பண்ணுறது எனக்கு கஷ்டம். ஏன்னா நான் வந்து திவ்யா ஸ்டாண்டர்டாக மீட் பண்ணுறதுக்கு ஐ நீட் டு லுக் அவுட் ஃபார் சம்மன். அண்ட் சொன்ன மாதிரி there's a difference between copying and inspiration. அது கண்டிப்பாக இருக்குது. ஸ்டீல் லைக் an artistனு புக்கே போட்டு விற்றுருக்காங்க. ஸோ அதான். அண்ட் ஒன் மோர் திங் ஆக்சுவலி ஐ வாண்டட் ஆஸ்க் யூ. இது எனக்கு பிவர்சிட்டி பண்ணுற விஷயத்தில் வந்து எனக்கு என்ன கேட்கணும் அப்படின்னா, யூஆர் இன்ஸ்பயர்ட் பை Pokémon, யூஆர் இன்ஸ்பயர்ட் பை WWE.
then why is Bversity's brand like any other edtech brand? It feels like a typical online edtech brand with a little, probably little touch of splash. தேவைப்படுது. But why? சரி, ஓகே, ஒன்றும் லெட்ஸ் டேக் லிக்விட் டெத் as an example. பிராண்டுங்கிறத பேசுறதுனால இந்த விஷயம் நான் சொல்கிறேன். Why not a liquid death approach? Why I can't say why playing it safe. It's not like it won't work. It will work. You have data to prove that. Just playing it safe தான். ஓகே, இங்கே பேசிக்லி fear is one factor that is driving வச்சுக்கோங்க. சரி, நான் சொன்ன மாதிரி தான் இட்ஸ் அகெயின்ஸ்ட் ஆல் ஆர்ட்ஸ் தான். ஓகேவா, இங்கே நீ மறைச்சு நாட் ட்ரைங் டு பி குட், பீங் ப்ரூட்லி ஹானஸ்ட். இது ஒர்க் ஆகுமான்னு தெரியாது, இது இதாகுமான்னு தெரியாது. பட் மார்க்கெட்டில் எதெல்லாம் ஒர்க் ஆகிருக்கோ அந்த எலமெண்ட்ஸ்லாம் சேர்த்து போட்டு ஒன்று பண்ணும்போது எப்படி ட்ரைங் டு அச்சீவ் சக்ஸஸ் த்ரூ அதர் சக்ஸஸ் ஃபார்முலாஸ். ஓகே, ஸோ அதான் சொன்னேன், சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா மற்ற டெக் பிராண்ட்ஸ் பேஜஸ் மாதிரி தான் இருக்கும், கண்டென்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு when we are building, we are trying to be against success by looking at what all have been success factors in tech, integrating that and do it. But definitely நீ கேட்டதுக்கு அப்புறம் தான் தோணுது, when we are trying to stand against all in odd things, why not in branding? I think it's a good question that I should ask to the team. But I think at this stage in time, until this matures, this is what people relates to. Let this be until this point in time. அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணணுமோ பண்ணிக்கலாம். சரி, இது நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, லைக் ஓகே, ஒரு பங்க் ராக் பயோடெக் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி யூ கேன் திங்க் ஆஃப் லைக் an 80s பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸ் பயோடெக் திங். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர், ஏன்னா சொன்ன மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம் வாட் எவர் யூ ஆர் டூயிங், யோர் கோர்சஸ் கேன் பி ரெப்ளிகேட்டட். True. Your courses can be replicated. There are obviously intelligent people than you. There are obviously people with better technology than you. And if you are not believing that, then you are stupid. Obviously. Then you are stupid. So there are always people who are better than you in every single sense. But branding is one of the areas where it's not easy to best you easier. True. Some things எல்லாம் வந்து literal knockout punch மாதிரி you can do. But with brand you can give that knockout punch. Correct. People come back to that company because of brand. People do that because of brand. So அது பண்ணுறப்ப when you start standing up, when you become relatable to people, it becomes much easier. ஓகே, மேபி பிராண்ட் லாங்குவேஜில் எனக்கு பண்ணுறோமான்னு தெரில, பட் இன்டர்னலி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வி ட்ரை டு கிவ் தட். என்னன்னா, வி டோன்ட் கால் அவர் ப்ரோக்ராம் டிரெக்டர் as ப்ரோக்ராம் டிரெக்டர், வி கால் them as Yoda. See, nice. We call them as this is your Yoda. Okay, and we don't call it as classroom. எதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்களே, ஐ திங்க் ஏதோ ஒரு பேர் வச்சிருப்பாங்க. நான் ஆஃபீஸ் பேர் டிஃபரன்ஸ் zygote. யுவர் காலேஜ் ஆஃபீஸ் இஸ் zygote. எங்க ரூம்ஸ்மே டிஃபரெண்ட் நேம்ஸ் இருக்கும். சோ பேரே வாயில நுழையல, பட் ஆனா zygote மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. ஸோ இன்டர்னலி ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன்ல வி ட்ரை டு இன்வால்வ் தீஸ் ஃபன் திங்ஸ் அவுட் தேர். ஸோ அந்த வி ட்ரை டு டூ. ஸ்டார் வார்ஸ்லாம் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணும்போது சந்தோஷமா இருக்கு எனக்கு. எனக்கு தமிழ்நாட்டில் ஸ்டார் வார்ஸ் ஃபேனில் ஒன்று சுற்றிக்கிட்டு இருந்தேன், யாருமே பார்க்கல. அதான் அங்கே இருக்கவங்க அதை பார்த்தானே வளர்ந்துருப்பாங்க. ஸோ வென் தே வாண்ட் டு டூ சம்திங், மக்கள் மனசில் ஒன்று நிற்கணும் போது, இல்லை வென் தே வாண்ட் டு புட் அவுட் தட் வி ஆர் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃப்ரெண்ட்லி பயோடெக் பிராண்ட் ஆர் சம்திங் லைக் தட், ஓகே, ஐ திங்க் தேர் ஆல்சோ ட்ரைங் டு டூ இட் ஃப்ரம் தட். அண்ட் ஒன் மோர் திங், இது மாதிரி வென் யூ ஸ்டார்ட் காலிங் தம் யோடா, இட் மீன்ஸ் லைக் அது ஆல்ரெடி அதுவே ஒரு பர்சனாலிட்டி கொடுத்துரும். ஆமாம், இட்ஸ் நாட் லைக் ஜஸ்ட் ஓகே யோடா ஒரு பர்சனாலிட்டி இப்போ உங்கள்கிட்ட இருக்கும். இல் ஸ்டார்ட் ரிலேட்டிங் தெம் டு திஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள். ஸோ ஓகே, இப்போ வந்து நான் சொல்லித்தரேன், பட் ஆனால் ஐ வாஸ் ஆல்சோ ஸ்டூடெண்ட் பேக் தென். எனக்குமே ஒன்றும் தெரியாமல் தான் நானும் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். ஆமாம், சரி, அதுதான் உண்மையும் கூட. 5 years ago அது என்கிட்ட கேட்டதுனா நான் பக்கம் முடிச்சிருப்பேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு அது பதில் தெரியும். 5 years ago ஐ வாஸ் ஆல்சோ நோபடி அப்படிங்கிற மாதிரி யூ கேன் சே. 5 years 10 years டிபெண்டிங் அப்பான் தேர் எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஆனால் சொல்கிறேன், ஸோ இந்த மாதிரி when you start using labels, this is also something that definitely கரெக்ட். பட் ஆனால் இது வந்து நாங்கள் வெளியே சொன்னது கிடையாது. இது ஆமாம், இப்போ நீ கேட்டனால தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம். ஆமாம், நாங்கள் உள்ளே பண்ணுறோம்ல நம்ம இதை, பட் இது ஏன் வெளியே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. ஒன் மோர் திங், இட்ஸ் நாட் லைக் யூ ஷுட் சே திஸ் அவுட் லவுட்னு வந்து பாயிண்ட் கிடையாது. அவுட் லவுட் கிடையாது, பட் வந்துட்டு திஸ் இஸ் ஹவு வி ஆர் தீஸ் ஆல்சோ செட் ஆஃப் திங்ஸ் தட் வி ஃபாலோன்றதை ஐ திங்க். ஆமாம், ஏன்னா வந்து whenever someone looks at a brand, they like the brand by looking at it, but once they interact, they become a fan of it. Interact பண்ணாம அந்த பிராண்டுக்கு ஃபேன் ஆகிறது, it's very difficult. True. It's very very hard. It's very very difficult. Probably எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் ஒரே ஒரு கம்பெனி தான் அதை அச்சீவ் பண்ணியிருக்கு, ஆப்பிள். interact பண்ணாம you can become a fan of the only brand in this entire world, that is Apple, because you've seen other people interact next to exactly you have done that. And even அதை பார்த்திருந்தாலுமே எப்படி சொல்றது, the mirage that Apple has built around it is close to nothing. அது எனக்கு தமிழில் அதுக்கு வார்த்தை தெரியல. அது அந்த அந்த ஒரு ஈகோ சிஸ்டம், யூ கேன் சே வாட் எவர் யூ வாண்ட். பிம்பம், பிம்பம், கரெக்ட், பிம்பம். அந்த பிம்பம்ன்றதை வந்து கட்டி வச்சிருக்கிறது வந்து இட்ஸ் க்ளோஸ் டு நத்திங் இந்த உலகத்தில். அண்ட்
இதுதான் வந்து இட்ஸ் டெஃபினிஷன் தட் மணி கேன் ஆக்சுவலி சேஞ்ச் லாட் ஆஃப் திங்ஸ் அரௌண்ட் யூ தான். அதை நான் ரீசெண்டாக லிங்கில் கூட நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். யூ கேன் பை அ பிராண்ட் வித் மணி பட் யூ கேன் ஷேர் அ செல் பில்ட் ஒன். அதான் நான் சொல்லியிருந்தேன். யூ கேன் பில்ட் பிராண்ட் வித் குட் மணி தான் நல்லா பிராண்ட் பில்ட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஏன்னா நானுமே வந்து யாராவது என்னன்னு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் பிராண்டிங் பண்ணி சொன்னேன், பிராண்ட் பில்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். நம்ம பிராண்ட் பில்டர் அதுதான் நான் சொல்லுவேன். என் லிங்க்டின்லேயுமே வந்து என்னோட ஆக்சுவல் கம்பெனி டெசிக்னேஷன் வேறு, பட் ஆனால் நான் போட்டு வச்சிருக்கேன் வந்து பிராண்ட் பில்டர் அட் குவி கீக் நெட்வொர்க் அப்படி தான் நான் போட்டு வச்சிருக்கேன். அண்ட் ஆல்சோ இப்போ பிராண்ட் பில்டர்னு பேசும்போது நீ ஃபஸ்ட் டைம் ஆஃபீஸ் வரும்போது சின்ன சின்ன நுவான்சஸ்லாம் சொன்னீங்களே, ஆனால் அந்த கலர் வந்து ஹார்ஷாக இருக்குது, மேட்ச் ஆகணும்னு. ஆக்சுவலி லாட் ஆஃப் பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் பிராண்டிங். ஆமாம், அது உண்மை. லாட் ஆஃப் பீப்புள் ரியலி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் பிராண்டிங். ஏன் சர்டன் திங்ஸ் இப்படி பண்ணுறாங்க, ஏன் சர்டன் விஷயம் இப்படி பண்ணுறாங்க. ஐம் ஏபிள் ஐ மீன் நான் எப்படி பிராண்டிங் பார்ப்பேன்னா கல்ச்சரையும் பிராண்டிங் நான் ஒன்றா பார்ப்பேன். நான் சூப்பர் பாயிண்ட். ஓகேவா, கல்ச்சரையும் பிராண்டிங்கும் ஒன்றா பார்ப்பேன். பிகாஸ் இட் லிவ்ஸ் த சேம் ஃபிலாசபி தான் வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணுறியோ அதுதான் அங்கே எஃபெக்டாக இருக்கும். அண்ட் கல்ச்சர்லேயும் பிராண்டிங்னுமே நீ ஒன்று பண்ணினா அதுக்கான கான்சிக்வன்சஸ் உனக்கு தெரியும். எக்ஸாக்ட்லி. நீ இப்போ ஒன்று ஒரு ஆக்ஷன் கொடுக்கணும், அதுக்கான ரியாக்ஷன் உனக்கு தெரிஞ்சிடும் என்னென்னு. ஓகே, ஸோ வாட் டூ யூ see as culture or branding? Like what is the how should a good culture or branding be relationship? Something that I can learn from. நீ பார்த்துருக்கல, something that we can follow as a company, something that I can take as a leader out there. ஓகே, ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா ஆஸ் ஆஃப் ஒரு 3 or 4 days லிமிட்டட் இன்ட்ராக்ஷனில் லுக்கிங் அட் யர் ஆஃபீஸ் ஐ நோ தட் Bversity has a very strong culture. ஸோ வெரி ஸ்ட்ராங் கல்ச்சர், வெரி ஸ்ட்ராங் ஒர்க் எத்திக். ஏன்னா நான் இதை வந்து நிறைய இடத்துல நான் சொல்லுவேன், if you're not clocking the amount of hours the people work, you're only clocking what they work. அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நிறையா கம்பெனிஸ் வந்து வளரும் போது they naturally tend to do that. பட் ஆனால் எனி கம்பெனி that doesn't do that and still trusts its employee, அதுதான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கல்ச்சர். சொன்ன தெரியுமா, ஒரு இன்டர்ன் வந்த உடனே வந்து just blindly give them இன்டர்னோ எம்ப்ளாயோ just blindly give them, go figure out on your own, come ask me if you need some help. ஸோ இந்த ட்ரஸ்ட்டு வந்து யூ ஹேவ் டு டூ இட் ஈவன் when you have 500 employees. அண்ட் எவ்ரி சிங்கிள் ரிப்போர்ட்டிங் மேனேஜர் ஷுட் ஹேவ் தட் ட்ரஸ்ட், ஷுட் டூ தட் ட்ரஸ்ட். அதுதான் அந்த கம்பெனி கல்ச்சர். ஸோ சொன்ன மாதிரி ரைட் நோ யூ ஹவ் மேபி 15-16 people, less than 20 people. நாளைக்கு லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 years வந்து 4 yearsக்கு அப்புறம் the market actually booms, you become a big company, you have to hire more people. இந்த கல்ச்சர் அப்படியே கொண்டு போகிறது தான் இருக்கிறது மோஸ்ட் டிஃபிகல்ட் விஷயம். ஆமாம், எனக்கு அது எனக்கு இப்போ நினச்சா எனக்கு பயமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணதே கிடையாது, நெவர் டன் பிஃபோர். இட்ஸ் எக்ஸைட்டிங் பட் டோன்ட் நோ ஹவு டு டூ இட். ஸோ இதனால தான் வந்து அந்த ஹையரிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது. நிறைய இடத்துல வந்து கல்ச்சரல் ஹெச்ஆர்ஸ்னு சொல்லி நிறைய கம்பெனிஸில் இருக்காங்க, கல்ச்சர் ஹெச்ஆர்ஸ்னு இருக்காங்க. ஸோ தே டோன்ட் ஆக்சுவலி டேக் இன்டர்வியூஸ் பட் தே பிகம் சைலண்ட் அப்சர்வர்ஸ் இன் இன்டர்வியூஸ் டு see if that particular candidate's culture or personality matches this organization's work. It's not a skill can be taught, character and personality can't be. Very true, very true. இது வந்து I'm a very firm believer. ஆமா, yeah it's very true. நாங்க எப்படி பண்ணிருப்போம்னா we have 4 definitions. Performance, value. High performance, low value. We don't take. Low performance, high value கூட we consider. ஓகேவா, பட் ஹை பர்ஃபார்மன்ஸ் லோ வேல்யூ வி டோன்ட் டேக். கண்டிப்பாக இதுதான் சிம்பிள். நாங்கள் வச்சது ஒரு 4 quadrant to choose. ஸோ யூ கேன் பி ஹவ் எஃபெக்டிவ் இன் யோர் ஜாப் இஃப் யூ வாண்ட். நான் 10 மணிக்கு வருவேன், என் வேலையை முடிப்பேன், நான் 6 மணிக்கு காணா போயிடுவேன் அப்படின்னா யூ கேன் சே ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, ரைட், ஓகே. ஆனால் காணா போயிடுவேன், கம்பெனி மேலே அட்டாச்மெண்ட்டே இல்லை அப்படின்னா தட் ஒன்ட் ஒர்க். தட் ஒன்ட் ஒர்க். சி மேபி இப்போ வென் யூ பிகம் லைக் அ $1 billion brand that might that is actually okay. பட் ஆனால் when you are a startup in a small company, that has to be, that passion has to be there. அந்த பேஷன் இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் சொன்னால் புரியாதுடா. என்னடா நீ பேச, அவன் பெரிய கம்பெனி வச்சுட்டு எதுவும் சும்மா சொல்ல மாட்டான், நம்ம பேசினா நம்மளை உதவ மாதிரி பார்க்குறானுங்க. அது அப்படின்னு கிடையாது. See, most of the founders start with this intention தான். இப்போ உனக்கு எனக்கு இன்டென்ஷன் தான் வந்து lot of founders start. But ஆனால் when they grow, when certain things go out of their hands, they'll hire like few CXOs ஹையர் பண்ணுவாங்க, இன்னொரு 4 மேனேஜர் கம்பெனிக்குள்ள வருவாங்க. அவங்களாலே காம்ப்ளைண்ட் பண்ண முடியும், என்னடா நேற்று 10 பேர் இருந்து இன்னைக்கு 150 பேர் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்களே மண்டே பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ இது இன்னொரு விஷயம் எங்கன்னா எல்லாருக்கும் மேபி இஃப் யூ வாண்ட் லைக் ரெஃபரன்ஸ் ஆஃப் ஆல் திஸ் யூ சீன் இட் சிலிகான் வேலின்ற சீரிஸ் எடுத்து பார்த்தா ஹவு ரிச்சர்ட் ஹென்ட்ரிக்ஸ் பில்ஸ் ஹிஸ் கம்பெனிஸ் அண்ட் அதர் எக்ஸாம்பிள். அவனுக்கு கல்ச்சர்ன்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது, அவனுக்கு என்ன பண்ணுறோன்னே தெரியாது. ஸோ அவன் ரிப்போர்ட்டிங் பண்ண ஸ்டைல் அப்படியே கம்பெனி விட்டுருவான். தட் இஸ் அதுதான் கல்ச்சர் அப்படியே அடாப்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குது. சூட்ஸ் இஸ் another example of கல்ச்சர். சூட்ஸ் இஸ் another example. எனக்கு ஆக்சுவலி ஜெசிகாவோட மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எஸ், சேம் ஹியர். த வே ஷி டாக்ஸ், ஸ்ட்ரிக்டாக இருக்கிற நேரத்தில் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே சொல்லிடுவா, பட் வேறு லெவல். எனக்கு ஜெசிகாவோட மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். ஒரு சீரிஸ் பார்த்து முடிச்சுட்டு மேபி there's another series called as பியர்சன்.
ஓகே. பியர்சன் தனியாக ஒரு சீசன் ஸ்பின் ஆஃப் இருக்குது. ஓ. ஆனால் அதையும் அது இன்னும் நல்லாயிருக்கும். அது மோஸ்ட்லி கோர்ட்டில் வாதாடுறது. ஓகே. அந்த பியர்சன் பாஸ்டன் போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிற கதை வந்து அதில் வரும். ஐயோ ஸ்பாய்லர்லாம் சொல்லிட்டு சூட்ஸ் ஃபுல்லாக பார்க்காதவங்களுக்கு. அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த கல்ச்சர் பற்றி வரும்போது தான் தட் பிராண்ட் பிகம்ஸ் சம்திங். அண்ட் இப்போயுமே ஒன்றும் இல்லை, இப்போயே வந்து யூ லுக் அப் டு அன் ஆப்பிள் எம்ப்ளாயி, யூ லுக் அப் டு அ கூகுள் எம்ப்ளாயி, யூ லுக் அப் டு அதே மாதிரி பீப்புள் ஷுட் லுக் அப் டு Bversity எம்ப்ளாயிஸ். இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் Bversity இட் ஆப்வியஸ்லி மீன்ஸ் தட் மைண்டில் வேறு ஏதோ ஒரு ஆள்றா அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் வரணும். நான் சொல்கிறேன், ஐ லுக் அப் டு Zomato எம்ப்ளாயிஸ், லுக் அப் டு Cred எம்ப்ளாயிஸ். இட்ஸ் நாட் அபவுட் கம்பெனிஸ் மேக்கிங் ப்ராஃபிட் மணி, அதெல்லாம் செகண்டரி. பட் ஆனால் ஆப்வியஸ்லி நான் என்ன சொல்லுவேன்னா, ப்ராஃபிட் பண்ணாத ஒரு கம்பெனி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ப்ரொலாங் பண்ணுறதுல லாஜிக்கே. இஃப் இட்ஸ் பிரேக்கிங் மார்க்கெட் தட் இஸ் டிஃபரெண்ட். இன்னும் சொசைட்டிக்கு நல்லது பண்ணி போனால் நீங்கள் ஒன்றும் நிறைய விஷயம் பண்ணுறதில்ல. Cred என்ன பண்ணுது, சொசைட்டிக்கு நல்லது பண்ணுதா? மேக்கிங் பேமெண்ட் சிம்பிள், அவ்வளோதான். எவ்ரி அதர் கம்பெனிஸ் டூயிங் இட் அண்ட் மேக்கிங் மணி. Cred இஸ் லூசிங் மணி, தெர் இஸ் சம் ப்ராப்ளம். அதுதான். Zomato ரைட் நோ இஸ் ப்ராஃபிட்டபிள். பட் ஆனால் ஒரு பாயிண்டில் Zomato's மாடல் வாஸ் ஸ்டூபிட். இன்றைக்கி வந்து Zomato இல்லாமல் வாழ்கிறதே கஷ்டன்ற ஒரு நிலைமை இருந்துச்சு. என்னடா 11 மணிக்கு ஃபுட் டெலிவரி க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஐயோ இப்போ சாப்பாடு கிடைக்காதா அந்த மாதிரி எந்திரிச்சு வெளியே போய் நடந்து போனால் கடை இருக்கும். பட் ஆனால் இட்ஸ் இது வந்து இப்போ நம்ம கல்ச்சரல் ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஃபுட் டெலிவரி டு ஹோம் அப்படிங்கிறது கல்ச்சரல் ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஆமாம். ஆக்சுவலி இதை வந்து Zomato பண்ணதா ஸ்விக்கி பண்ணதான் கேட்டால் நான் Zomato தான் நான் சொல்லுவேன். Zomato ஆக்சுவலி கேவ் தட் ஃபீலிங். இது வந்து எனக்கு இன்னொரு கதை தெரியும். ஆனால் இது அஃபீஷியலாக Zomatoவைங்க வெரிஃபை பண்ணதில்லை, சொன்ன என்ன சூவும் பண்ணாதீங்க. பட் ஆனால் எர்லி ஸ்டேஜஸில் வந்து வாட் Zomato டிட் இஸ் வாஸ், இந்த மேலே டேப் போட்டுறாங்களே, Zomato டேப் போட்டுறாங்களே, Zomato ரெஜிஸ்டர் ஆன எல்லா கடையிலையும் ஸ்விக்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி Zomato டேப் கொடுப்பாங்க. ஆமாம். ஸோ ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டாலும் Zomato டேப். ஆமாம். அதை தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களா, அது இன்டென்ஷனலாக எனக்கு தெரியாது. இல்லை பட் அது எவென்ச்சுவலி அது ஒரு மாஸ்டர் மைண்ட். மாஸ்டர் மைண்ட் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஸ்விக்கி ஆர்டரில் Zomato டேப் இருக்கும். ஏன்னா சரி, நான் வந்து ஒரு கடை ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேன், எனக்கு 2 ரூபா நீ மிச்சம் பண்ணி கொடுக்குறேன், நான் மட்டும் ஏதோ ஒரு டேப் அடிச்சுட்டு போகிறேன். ஆனால் மக்கள் கிடைக்கிற Zomato இல்லை, மேபி அதை பார்த்துட்டு மேபி ஸ்விக்கிலாம் கொடுத்துருக்கலாம். பட் லேட் டு த கேம் Zomato கிராக் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஆமாம். ஸோ அதனால வந்து இதை அவங்க இன்டென்ஷனாக அவங்க எங்கேயும் வெரிஃபை பண்ணதும் கிடையாது, சொன்னதும் கிடையாது. பட் ஆனால் சொல்லலாம் தெர் இஸ் நத்திங். நான் Zomato கூட டைப் பண்ண ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் வந்து ஒரு டோக்கன் ஆஃப் இது நான் கொடுக்குறேன். தெர் இஸ் நத்திங் ராங் இன் தட். ஹவெவர் தட் ரெஸ்டாரண்ட் பிளான்ஸ் டு யூஸ் இட் இஸ் நாட் இன் மை கண்ட்ரோல். இது எப்படி தெரியுமா, இந்த திருப்பாச்சி படத்தில் நயன்தாரா வந்து ஆடிட்டு போகல. ஆமாம், கடைசியில் ஃபேன் கொடுத்து விட்ருவாங்க. அதே மாதிரி தான். ஸோ இதுதான் விஷயம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸ் ஆர் பில்ட் திஸ் வே. இந்த மாதிரி ஸ்கிராப்பி வேல தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸ் ஆர் பீன் பில்ட். அதையுமே வந்து ஐம் ஃபர்ம் பிலீவர். சரி, இப்போ நாளைக்கு எனக்கு இன்னொரு கேள்வி. இப்போ நாளைக்கு லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் that thing, if you want to talk about that thing we can do as well. that thing பற்றி பேசலாம். ஸோ மில்ஸ் பற்றியும் பேசலாம், மில்ஸ் பற்றியும் பேசலாம், that thing பற்றியும் பேசலாம். ரைட். ஸோ இப்போ that thing is something, ஃபஸ்ட்டு that thing என்னன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் I'll ask. Okay, that thing is another experiment that I'm trying to do. Okay, that thing is basically it's a menstrual wellness brand or a menstrual companion brand. Okay, so what something experimenting to build. So this I'm doing it along with Nitish and another stupid planner. Okay, another stupid planner. Okay, so that thing வந்து ஏன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன்னா, I found Nitish very interesting. that thing ஆரம்பிச்சதே நித்திஷ்காக தான். I found Nitish very interesting. ஏதாச்சும் ஒன்று நித்திஷ் யாருன்னா பீவர்ஸில் என் கூட ஒர்க் பண்ணுற ஒரு கொலீக். ஐ கேன் வவுச் ஃபார் ஹிம். ஓகேவா, ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். he is a wannabe entrepreneur. He wanted to be entrepreneur. பட் ஸ்டில் ஹி வாண்ட்ஸ் டு பி ஆண்டர்ப்ரனர். பட் ரைட் நோ அட் Bversity வெரி வெல். அவனுமே சொல்லுவான், அண்ணா 3 வருஷத்தில் கிளம்பிடுவேன் அப்படின்றான். சூப்பர், அதுதான் தட்ஸ் ஹவ் யூ ஷுட் பி. Bversity மாஃபியா. ஆமாம். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பான். ஏதாச்சும் ஒன்று படிப்பான், ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டே இருப்பான். ஐ வாஸ் ஏபிள் டு லேர்ன் அ லாட் ஃப்ரம் ஹிம். ஓகே, ஸோ ஐ வாண்டட் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஹவு டு ஒர்க் வித் ஹிம். அவங்ககிட்ட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது வேறு, பட் இந்த Bversityன்ற ஒரு டேகே இல்லாமல் வெளியே ஆஸ் அ நித்திஷ் கூட ஒர்க் பண்ணும்போது ஹவு டஸ் ஹி டூ வாட், ஹவு டஸ் ஹி திங்க், ஹவு டஸ் ஹி மைண்ட் செட் அப்படின்னு எனக்கு ஒர்க் பண்ண ரொம்ப ஆசை. ஸோ அதுக்காக தான் வந்து நித்திஷ் கிட்ட வந்துட்டு சூப்பர் தட் திங் ஒன்று பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம வச்சு லேர்ன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சு இது பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் தட் திங்கில் பெருசாக டேக் ஆஃப் ஆகிருக்கும்னு கிடையாது. அதுக்கு கொஞ்சம் ஃபினான்சஸ் தேவை, அதுக்கு கொஞ்சம் சிச்சுவேஷன்ஸ் தேவை. பட் எஸ், தட் இஸ் ஒன் எக்ஸ்பெரிமெண்ட் தட் ஐ எம் ட்ரைங் டு டூ அவுட் சைட் Bversity. அண்ட் ஃபார் ஷுர் we will do something out there because we understand the space. menstrual companionship something out there. market இருக்குன்னு தெரியும். it's a proven market தான், புதுசாலாம் ஒன்று இல்லை. proven market, it's there, good money is there and other things. so this is just doing it to learn. என்னோட agenda is to learn
வாட் நிதிஷ் இஸ் பீங் டூயிங். இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா நம்ம பண்ணுற மெல்ஸ். ஸோ இது எங்கே ஆரம்பிச்சா ராகுல்கிட்ட இருந்து ஆரம்பிச்சது. ஓகே. ஸோ ராகுல் வந்து எனக்கு கோ-ஃபவுண்டரில். ஸோ நானும் ராகுலும் ஒன்றா தான் இங்கே இருக்கும். நானும் ராகுலும் இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் பேசியிருப்போம். இது பண்ணலாம் அது பண்ணலாம். ராகுல் இஸ் லைக் ஸ்டீவ் ஒஸ்னியாக் மாதிரி. ஓகே. அவனோட சும்மா கூகுள் நோட்ஸில் பார்த்தா ஒரு 20 ஐடியா எழுதி வச்சுருப்பான். மைக்ரோ கேம்ஸ் அப்படின்னு எழுதி வச்சுருப்பான். என்னென்னமோ ஐடியா எழுதி வச்சுருப்பான். ஓகே. அவன் வந்து ஒரு ஐடியா ஒரு பாக்ஸ். ஓகே. ஐடியா குடோன் என்னென்னமோ ஐடியா எழுதி வச்சுருப்பான். அவன் எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணுவான்னு வச்சுக்கோங்க. என்னென்னமோ ஐடியா வச்சுருவான். திடீர்னு ஒரு நாளைக்கு வந்துட்டு நம்ம ஹாட் சாக்லேட் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டான். ஹாட் சாக்லேட் பண்ணலான்டா அப்படின்னு. இல்லை ஸ்டிக்கு பண்ணலாம். சூப்பர். நானும் ஜெர்மனில் இருக்கும்போது ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. அவனும் ஃப்ரான்ஸில் இருந்திருக்கான், பாரிஸில் இருந்திருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு மான்சூன் சீசன் வருது. அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொன்னான். இது எப்போ போன வருஷம் மான்சூனுக்கு பேசணும். மான்சூன் சீசன் வருது, எவ்ரி ஒன் வில் வாண்ட் டு ஹாவ் ஹாட் சாக்லேட், நம்ம ஏன் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு. எனக்கு D2C பிராண்டு பில்ட் பண்ண எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ எனக்கு இன்னொரு பயம் இருந்தது எனக்குள்ளே. ஓகே, பயமா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் தெரில. எனக்கு பொறுத்தவரைக்கும் பயம் என்னென்னா, இந்த 4 பேரை தாண்டி என்னால் வெளியே எதுவுமே பில்ட் பண்ண முடியாதோ. ஐ எம் பீங் இன் சேஃப் அகேன். அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே நான் இருக்கணும். ஏன்னா எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அவங்க பேக் பண்ணுறதுக்கு இருப்பாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு ஒரு திங். ஸோ ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு டூ சம்திங். ஓகே, திரும்பி ஃப்ரம் ஸ்க்ராச், பில்டிங் ஃப்ரம் ஸ்க்ராச். ஸோ ராகுல் சொன்னே எனக்கு ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ராகுல் அப்பயே பேர்லாம் வச்சுதான், மச்சான் இந்த மாதிரி பேர் வைக்கலாம், நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2-3 பேர்கிட்ட பேசினோம். பட் அப்போ ஸ்டார்ட் பண்ண கேபிட்டல் வேணும்னு சொல்லிட்டு சரி அப்படியே போட்டோம். அதுக்கப்புறம் தான் நீ வரும்போது 2 பேருமே எக்ஸைட் ஆகிட்டோம். சூப்பர். ஓகே, ஒருத்தன் ஆல்ரெடி வந்து காஃபியை வச்சு பண்ணியிருக்கான், ஒருத்தன் ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஹீ நோஸ் வாட் ஹீ இஸ் டூயிங். ஏன்னா நாங்கள் மார்க்கெட்டிங்கில் ஸ்ட்ராங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராங் கிடையாது. வி டோன்ட் நோ ஹவு டு டேக் இட் அண்ட் ஆல். வென் யூ ஆல்ரெடி டன் தட், சூப்பர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐ திங்க் உடனே ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணுறோம். அந்த ஃபாஸ்ட் நாங்கள் ஒர்க் பண்ணதே கிடையாது. எனக்கு எப்படின்னா அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது நான் இவ்வளோ வேகமாக ஓடுறான், சரி வா நம்மளும் ஓடுவோம், இப்படி ஓடினா நம்ம உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் வி லாச்ட் ஆன் யுவர் அஜிலிட்டி. ஓகே. அண்ட் தென் திங்ஸ் அன்னைக்கெல்லாம் பார்க்க பைத்தியக்காரத்தனமாக இருந்தது. என்னடா ஹாட் சாக்லேட் பார்த்தோன்னே திடீர்னு போலான்றான். அப்பெல்லாம் நாங்கள் அவ்வளோ ஸ்பான்டேனியஸாக யோசிச்சதே கிடையாது. ஆமாம், பார்த்தா சரி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, அப்புறம் எப்படி அதை நான் சொல்கிறது. கரெக்டு. திடீர்னு ஆட்டோவில் போனோம், அது மாதிரிலாம் பண்ணதே கிடையாது. அது காலேஜ் படிக்கும்போது கிரிக்கெட்டமாக அந்த மாதிரி தான் பண்ணியிருப்போம்டா. பானிபூரி சாப்பிட்ற மாதிரி இருக்குது, சரி வா கிளம்பி போகலாம். டே கிளாஸ்டா போகலான்றிருக்கேன், சாப்பிடணுன்னா போகணும்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்குலாம் அன்றைக்கி. பட் இட் வாஸ் ஃபன். அன்னைக்கு போயிட்டு வந்தது தான் வி இமீடியட்லி ட்ரைட் அவுட் சம்திங், இட் கேம் அவுட் ரியலி குட். கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் இன்னும் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இது எதுக்காக கேட்க வந்தேன் அப்படின்னா, ஆக்சுவலாக வை தீஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஏன்னா ஜென்ரலாக எல்லாரும் சொல்கிற அட்வைஸ் என்னன்னா, இருக்கிற ஒன்றையே பாடுறா ஒழுங்கு, அதையே உன்னால் ஒழுங்காக பார்க்க முடியல, அதில் எதுக்கு குறுக்கு அதெல்லாம் அப்படின்னு. பட் வை தீஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்? தீஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆர் டெஃபினெட்லி நாட் ஃபார் மணி. ஓகே. ஓகே, மணி ஆல் நோ ஃபார் அ ஃபேக்ட். யா, மணி அவுட்கம் இருக்கும் இல்லைன்றது. நான் சொன்னேன் தட் திங். எனக்கு என்னென்னா நிதிஷ் கூட நான் வந்து கற்றுக்கணும். ஓகே ஓகே, தட் இஸ் அதுக்காக பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் மட்டுமே அது. அண்ட் டு பிரேக் மீ ஃபியர். ஓகே, சேம் மெல்ஸ் வந்துட்டு எனக்கு D2Cயில் வந்து நான் கற்றுக்கணும், பிராண்ட் பண்ணணும்னு. சி அகேன் எவ்ரி திங் ஐம் டூயிங் இட் ஃபார் மீ டு க்ரோ மை செல்ஃப் தான். ஓகே ஓகே, எனக்கு ஒன்று தெரியாத விஷயம். இதை வந்து இதெல்லாம் எல்லாத்துலேயும் போயிட்டு நான் பிஎஸ்சியில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகே, நான் அப்புறம் எப்படி நான் கற்றுப்பேன்? கண்டிப்பாக. ஸோ நானும் க்ரோ ஆகணும்ல, நானும் கற்றுக்கணும்ல. அதுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி தான் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்ச விஷயத்தை வச்சு கொஞ்சம் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. ஓகே, இதே எக்ஸ்பெரிமெண்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன்னா நான் வந்து லூஸ்தனமாக ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருப்பேன். பட் இப்போ நம்மளுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி ப்ராப்பராக பண்ணணும்னு தெரியுது. அண்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு நம்மளுக்கு கொஞ்சம் எப்படி ரெவன்யூ பார்க்கணும், எப்படி கொஞ்சம் வந்து மானிட்டரி பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கலாம்னு தெரியும் போது நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக ட்ரை பண்ணலான்னு. வேறு எந்த அஜெண்டாவும் கிடையாது. இதை வச்சு நம்ம வந்து ஒரு இது பில்ட் பண்ணுறோம், அது பில்ட் பண்ணுறோம், ஒன்றுமே கிடையாது. சொன்ன மாதிரி எல்லா ஃபவுண்டருமே வந்து ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு ஆசை வருது. ஒன்லி ஃபவுண்டர்ஸ் கேன் ரிலேட் டு திஸ். D2C பிராண்ட் பில்ட் பண்ண எல்லாருக்குமே ஒரு ஆசை வரும். ஆமாம், அது ஏன்னா இட்ஸ் வெரி அட்ராக்டிவ் திங் டு டூ. அண்ட் நிறைய பீப்புள் நம்ம கம்பெனி பற்றி பேசுவாங்க. இல்லை அதெல்லாம் எனக்கு அது மேட்ரு கிடையாது. சேம் திங். நீ இப்போ நான் உன்கிட்ட வந்து 10 ரூபா வாங்கணுன்னா அது ரொம்ப கஷ்டம். ஓகே, நான் இது வந்து ஆஃபீஸில் டேரக்டர் சொல்லிட்டு போய் ஒரு கம்பெனி பில்ட் பண்ணுறது ஏன் கஷ்டம்னு. நான் இன்றைக்கி உன்ட்ட 10 ரூபா கேட்குறேன், நீ கொடுப்ப. நாளைக்கு உன்ட்ட கேட்குறேன், கொடுப்ப. 10 நாள் கேட்குறேன், கொடுப்ப. 11 நாள் கேட்கும்போது என்கிட்ட காரணம் சொல்லுவேன். எப்போ பார்த்தா காசு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ காரணம் சொல்லுவேன் என்கிட்ட. ஸோ வென் சம்மன் இஸ் ஏபிள் டு கான்ஸ்டன்ட்லி கெட் சம்திங் ஃப்ரம் யூ ஃபார் அ ரிட்டர்ன்,
தட் இஸ் வெரி ஆக்சுவலி ரன் அ பிஸ்னஸ். நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் மாதம் ரெவன்யூ பார்க்க தெரியும், செகண்ட் மாதம் ஏதோ பண்ண தெரியும். இதே கன்சிஸ்டண்டாக 10 மாதம் பார்த்தா தான் பாஸ் கம்பெனி. நீ ஒரு மாதம் ரெவன்யூ பார்த்துட்டு அது கம்பெனின்னு சொன்னாங்க. ஸோ சேம் திங். எனக்கு D2C எனக்கு அது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர். இஃப் ஐ கேன் கெட் மணி ஃப்ரம் யூ கான்ஸ்டன்ட்லி விச் மீன்ஸ் ஐம் ரியலி ஆடிங் வேல்யூ. ஸோ எனக்கு டச்சிங் லைஃப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ வாண்ட் சேஞ்ச் ஸ்டேட்டஸ் கோ. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவும் சுட்டுஃபைட் ஃப்ரம் ஸ்டீவ் ஜாப்ஸ் தான். Change the status quo of people. So I've identified myself that I can really change status quo of people. So அதனால பண்ணலாமே. And one more thing with D2C, நினைக்கிற மாதிரி you can reach that global scale. Easily reach the global scale with D2C. அது is also there. அது இருக்கு. பட் நான் இன்னும் அது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் யோசிச்சதே கிடையாது. ஆனால் மில்ஸ்க்கு வந்து கூட ஒர்க் பண்ணும்போது ஆக்சுவலி ஐலேருந்து எப்படி சொல்கிறது, ஸோ சொன்ன மாதிரி ஐ மைட் ஹேவ் பீன் தட் ட்ரைவ் ஃபார் டூயிங் தட் இமீடியட்லி. பட் ஆனால் அடுத்த நாள் காலைல போர்டை வச்சுட்டு உட்காந்து எழுதிட்டு இருக்கும்போது இனிஷியலாக சொன்னால் பாதி விஷயம் எனக்கு புரியல. லைட்டாக நான் பக்கம் தான் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ பட் ஆனால் ஆஃப்டர் ஏன்னா ஐ பில்ட் கம்பெனிஸ் இன் டிஃப்ரெண்ட் வே. ஸோ எனக்கு நான்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் மேனாக இருந்தார். எனக்கெல்லாம் எனக்கு எங்கள் அப்பா என்ன சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னா, 1ஆம் தேதி காசு போட்டு 31ஆம் தேதி காசு வெளியே எடுக்கலை அப்படின்னா எங்கேயோ தப்பு பண்ணுறோம். இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் எல்லாம். அண்ட் இந்த 10 ரூபா கான்செப்ட் சொன்ன தெரியுமா, இது வந்து எனக்கு ஐ எம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் திஸ் 10 ரூபா கன்வின்சிங் கான்செப்ட். ஏன் அப்படின்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பிடிச்சி போய் ஐ ஸ்டார்ட் டீ ஷாப். 2 டீ கடை ஆரம்பிச்சு, சிவசக்தின்னு பேர் வச்சு 2 டீ கடை ஆரம்பிச்சு ஐ வாண்டட் டு சி இஃப் ஐ கேன். ஏன்னா டீயை தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் டீ இஸ் அ வெரி ஹியூஜ் பாண்டிங் ஃபேக்டர். ஐ எம் வெரி லாயல் டு மை டீ ஷாப். எல்லாம் இந்த இப்போ ஒன்று இப்போ நந்தனத்துக்குன்னு வந்தேன்னா இந்த கடையில் தான் டீ குடிப்பேன். திருவான்மையூர் போனால் இங்கே தான் டீ குடிப்பேன். அண்ட் திண்டுக்கல் இருந்தேன்னா இந்த கடையில் தான் டீ குடிப்பேன். அண்ட் இது வந்து பீப்புள் ஹவ் பீன் ப்ரோக்ராம் திஸ் வே ஃபார் 20-25 ஒர்க்கிங் இயர்ஸ் ஆஃப் தேர் லைஃப். அங்கே வந்து ஒருத்தனை கன்வின்ஸ் பண்ணுறது அங்கே பிராண்டுனால மட்டும் கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஆமாம். ஜஸ்ட் இஃப் யூ புட் அப் ஃபேன்சி பில் போர்ட் செய்யணும் 5 ரூபாய்க்கு டீ கடை பேரே தெரியாது. கடை பேரே தெரியாது. இந்த முக்குள்ள கடை இருக்கு, அங்கே போய் குடிச்சிட்டு அவ்வளோதான். அதுதான் இருக்கும். பிவர்சிட்டி ஆஃபீஸ் பக்கத்தில் கடை இருக்கிற மாதிரி தான். ஆமாம். கடை பேர்லாம் தெரியாது. கடை பேர்லாம் தெரியாது. அதே தான். ஸோ டீயை வந்து ஒன்றால் ஒரு ஆளுக்கு கன்வின்ஸ் பண்ணி அவனோட லைஃப் டைம் லாயல் ஃபேனாக இருக்க ஒரு டீ கடையை கன்வின்ஸ் பண்ணி இப்படி மாற்ற முடியுது அப்படின்ற பட்சத்தில் யூ ஹேவ் ப்ராக்டிக்கலி கிராக் பிராண்டிங்கிறத நான் சொல்லுவேன். இதை தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் ஐ வாண்டட் டு ட்ரை பட் ஐ ஃபெயில்ட் ஹாரபிளி. 2 கடையும் கொடுத்துட்டேன். ஸோ ஐ ட்ரைட் ஃபெயில்ட் ஹாரபிளி. ஸோ பட் ஆனால் ஐ லேர்ன்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ். அது வந்து நிறைய வகையில் அது ரிஃப்ளெக்ட் பண்ணுச்சு. ஏன்னா ஆன்லைனில் காஃபி சேல் பண்ணும்போது தட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் மார்க்கெட். அது லிட்டரலாக வேறு மார்க்கெட். அது நான் ஐ வாஸ் அண்டர் தி இம்ப்ரெஷன் காஃபி விற்கிறோம், இப்போ என்ன காஃபி போட்டு விற்க போகிறோம், இவ்வளோதான் வித்தியாசம். இப்படி தான் நான் யோசித்தேன். அதில் பால் இல்லை, இப்போ அதில் பால் இருக்குது, வேல்யூ டிசைன் பண்ணி விற்கணும்னு தான் நான் யோசித்தேன். பட் ஆனால் கடை போட்டுக்கப்புறம் தான் தெரியுது, இது 2 வேறு நமக்கு தான் ஒன்றும் தெரியலை போலன்னு பக்க நின்றுக்கிட்டு இருந்தேன். அண்ட் அன்ஆர்கனைஸ்ட் லேபர், இந்த காசு, இந்த ரொட்டேஷன் மணி, இதெல்லாம் டிஃப்ரெண்ட். கன்சிடன்ட் டெய்லி ரெவன்யூ வேணும். இன்றைக்கி ரெவன்யூ இல்லைன்னா எனக்கு நான் கையிலேருந்து போட்டு தான் சம்பளம் தரணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் போது அத்தாடி நான் பைத்தியமாயிரும். நம்ம எனக்கு தெரிஞ்ச இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப எசென்ஷியல் டு லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து நம்ம நினைக்கிற இடத்துல கற்றுக்க முடியாது, நம்ம நினச்ச விதத்தில் கற்றுக்க முடியாது. இப்போது ஒன்றும் இல்லை, இப்போ பிஎஸ்லேயே எல்லாம் கற்றுக்க முடியுமான்னு கேட்டாலும் முடியாது, கற்றுக்க முடியாது. அண்ட் சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு ப்ளே சேஃப். ஆமாம். ஏன்னா இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் ஸ்கேல் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பீப்புள். பட் நீ பர்சனல் நிறைய விஷயம் கற்றுக்கணும்னா ஏதாச்சும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டுமே கற்றுக்க முடியும். கண்டிப்பாக. ஓகேவா? ஐ திங்க் எனக்கு ஒன்றை பார்த்தா நான் நியூஸ் லெட்டர் எழுத கற்றுக்கிட்டேன். ஓகேவா? எனக்கு நான் ப்ரைவேட்டாக என் கூகுள் நோட்ஸில் எழுதுவேன். ஓகேவா? பட் எனக்கு வந்து சோஷியல் மீடியாவில் போடணும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி, பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரைவசி இஸ் லக்ஸுரி. சேம் ஹியர். ஓகே, எனக்கு அதை பிரேக் பண்ணுறதுக்கு எனக்கு செம்ம இன்னர் பேட்டல். பிகாஸ் த நியூஸ் லெட்டர் ஐம் ரைட்டிங் இட் இஸ் பீப்புள் ஆஃப் மை லைஃப், விச் மீன்ஸ் ஐ எம் மேக்கிங் சம்திங் வெரி ஓப்பன் டு த வேர்ல்டு. எனக்கு அதை பண்ணுமான்ற எனக்கு ரொம்ப லாட் ஆஃப் டபுள் தாட்ஸ், ஷுட் ஐ டூ தேட் அப்படின்னு. பட் தென் ஐ ஹாவ் டு லேர்ன் டு கிவ் கிராட்டிடியூட் டு பீப்புள். ஐ ஹவ் டு லேர்ன் டு அப்ரிஷியேட் இஸ். அந்த ஒரு இதுக்காக தான் ஐ ப்ரோக். ஓகே, லெட் ப்ரைவசி பி லக்ஸரி பட் ஐ ஹாவ் டு பி கிரேட்ஃபுல். அப்படின்னா தான் ஐ ஸ்டார்டட் ரைட்டிங். அது ஆக்சுவலாக இன்னொரு விஷயம், இது வந்து இதே கேள்வி எனக்கு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம். நான் ரொம்ப வருஷமாக சோஷியல் மீடியாவில் எதுலேயுமே இல்லாமல் இருந்தேன். இப்போ நான் ஜஸ்ட் யூஸ் லிங்க்டின் யூஸ் பண்ணுவேன். ஆனால் ஈவன் ரைட் நோ ஐ ஷேர் வாட் shashank thinks, not what shashank feels. ரெண்டுத்துக்கு நிறைய வித்தியாசம். ஆமாம். அண்ட் ஃபார் மீ தட் ஃபீலிங் இஸ் மை ஒன்லி லக்ஸரி. அது மட்டும்தான். இது ஆக்சுவலான ஃபீலிங். இது வந்து வாட் shashank feels இஸ் திஸ் திங். ஆனால் இதை சொல்கிறதே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யோசிச்சு தான் நான் சொல்லுவேன். ஐ எம் வெரி கேர்ஃபுல் அபவுட் வாட் ஐ ஷேர், அபவுட் ஹவ் ஐ ஃபீல். பட் ஆனால் ஐ ஷேர் வாட் ஐ திங்க், வாட் ஐ நோ, வாட் ஐ ஹியர். பட் ஐ டோன்ட் ஷேர் வாட் ஐ ஃபீல். அது டிஃப்ரெண்ட். அதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரைவசி நான் சொல்லுவேன். ஏன்னா வெரி ப்ரைவேட் பர்சன்.
கரெக்ட். என்கிட்ட பேசாமல் வந்து என்கிட்ட 4 மணி நேரம் பேசினதுக்கப்புறம் என்னடா வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுற அப்படின்னு சொல்ல ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. பல வருஷங்கள் என் கூட இருந்தவங்களாமே வந்து இது நீ தான் பண்ணியா, அது உன்னோட கேரக்டர் அப்படின்னு கேட்குற மாதிரி மக்களும் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து தட் இஸ் ப்ரைவசி ஃபார் மீ. இட்ஸ் வெரி ட்ரூ. அதனால் ரைட்டிங் நியூஸ் லெட்டர் இஸ் a குட் திங். And I really like your newsletter because you are sharing your personal experiences. And not a lot of people have that luxury to have that experience. For 2 வருஷம் போய் ஜெர்மனியில் இருந்துட்டு luxury very few people get. It might be a simple thing to you, but ஆனால் it is a luxury to me. நான் நாட்டை விட்டு வெளியே போனதே கிடையாது. எனக்கு அந்த மாதிரி இப்போ 2 வருஷம் எங்கேயாவது கண்ட்ரியில் இருந்துட்டு வரணும், வேறு கல்ச்சர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரணுங்கிற ஆசை எனக்கும் இருக்குது. ஸோ இட் பிகம்ஸ் லைக் அ பார்ட் ஆஃப் தட். எனக்கு வந்து அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. ஸோ இல்லை அதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் எழுத ஆரம்பிச்சேன்னா, ஐ நோ தட் ஐம் மீட்டிங் அ லாட் ஆஃப் பீப்புள், ஐ நோ தட் ஐம் லேர்னிங் அ லாட் ஃப்ரம் தெம். நான் எப்படியும் அவங்க லேர்ன் பண்ணுறதை நான் டாக்குமெண்ட் பண்ணிடுவேன். நான் எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்ககிட்ட லேர்ன் பண்ணது நான் டாக்குமெண்ட் பண்ணிப்பேன். ஏதாச்சும் பார்த்தா டாக்குமெண்ட் பண்ணிப்பேன். அண்ட் ஐ வாண்டட் டு டெல் இட், புட் இட் அவுட் சம்வேர் தட் தீஸ் ஆர் ஆல் த பீப்புள் ஹவ் மேட் மீ. ஓகேவா? இட்ஸ் நாட் சும்மா அப்படியே அப்படிலாம் கிடையாது. லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் டாட் மீ அ லாட் ஆஃப் திங்ஸ் தட் நம்ம மண்டைக்கு ஏறவே அது எட்டிருக்காது. கண்டிப்பாக இட் கேன் பி சிம்பிளஸ்ட் ஆஃப் திங், பட் நீங்கள் பேசுறதுலேருந்து ஆக்சுவலாக வந்து ஐ லேர்ன்ட் அ லாட் ஆஃப் நியூ திங்ஸ். ஸோ இது வந்து உண்மை. அண்ட் ஈவன் இந்த பாட்காஸ்ட்டுமே, ஈவன் என்னோட சேனலில் நான் பண்ணுற பாட்காஸ்ட்டுமே, நான் இன்வைட் பண்ணுற கெஸ்ட் மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரியாத ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நான் இன்வைட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் பிகாஸ் தேர் ஃபேமஸ், அவங்களை ரேண்டமாக கரைச்சி போட்டு நான் சில பேர் கொஞ்சம் நேரம் இன்ட்ராக்ட் பண்ணி இஃப் ஐ ஆக்சுவலி ஃபீல் அ கனெக்ஷன் வித் தெம், எனக்கு வந்து ஐ லேர்ன் சம்திங் ஃப்ரம் தெம். ஐ வாண்ட் டு மேக் ஷுர் தட் ஐ கேன் டூ த சேம் டு ஃபியூ பீப்புள். அண்ட் நான் இன்னொரு விஷயம் என்ன நிறையா யோசிப்பேன் அப்படின்னா, நாட் எவ்ரி ஒன் ஹேஸ் திஸ் ஆக்சஸ். ஸோ யூ மைட் ஃபீல் லைக் யூ ஆர் வெரி ஆக்சசிபிள், பட் ஆனால் நாட் எவ்ரி ஒன் இஸ் தட் ஆக்சசிபிள். என்னால் எனக்கு ஒரு ஹை ப்ரொஃபைல் சிஇஓட்ட ஃபோன் பண்ணி பேச முடியும் அப்படின்னா, தட் இஸ் அ லக்ஸரி அண்ட் ப்ரிவிலேஜ் தட் ஐ ஹேவ். அண்ட் ஐ வாண்ட் டு மேக் ஷுர் தட் எவ்ரி ஒன் கெட்ஸ் தட். இதுதான் இப்படி தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ ஈவன் பிரிங்கிங் இன் கெஸ்ட் கூட்டு வர கெஸ்ட்டுமே வர ஆளுங்களுமே வந்து நான் அப்படி தான் யோசிப்பேன். என்னால் அவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஐம் கிவிங் an opportunity to look at it as well. ஸோ அப்படி தான் நான் யோசிப்பேன். நீ பார்க்காம போதனால கவலை இல்லை. எனக்கு வந்து இப்போ இதுக்கு பண்ணுற எக்ஸ்பென்ஸோ பண்ணுற விஷயங்களோ வந்து இட்ஸ் ஃபார் மீ டு ஹேவ் அ கான்வர்சேஷன் வித் சுதர்ஷன், நாட் ஃபார் த வேர்ல்டு டு வாட்ச் இட். த வேர்ல்டு வாட்சஸ் இட் தென் ஃபைன் அண்ட் குட். கேமரா இல்லாமல் ஒரு நேரம் உட்காந்து பேச நீ பேச மாட்டேன்ட்டேன். சிம்பிளாக சொன்னது தான். எங்கேயாவது போயிடும், என் கதை பேசிக்கிட்டு இருப்போம், இதை பற்றி பேச மாட்டோம். ஸோ கேமரா எல்லாம் மைக் இல்லாமல் இந்த பேச்சு வெளியே வராது. இது வந்து செல்ஃபிஷ் ரீசன் மட்டும்தான். செல்ஃபிஷ் ரீசன் மட்டும்தான். ஐ டோன்ட் கேர் இஃப் பீப்புள் வாட்ச் இட் ஆர் நாட். இதுதான் செல்ஃபிஷ் ரீசன். சரி, அதாவது பிஃபோர் வி கம் டு த க்ளோசிங் ஸ்டேஜஸ், ஃபஸ்ட்டு சீசனில் வந்து நான் எல்லாத்துட்டையும் ரெக்கமெண்டேஷன் 2 people கேட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த சீசன் வந்து நம்ம இன்னும் செல்ஃபிஷ் ஆகும். 1 book ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் சுதர்சன் டு சஷாங்க். 1 book recommendation. 1 book recommendation. நான் படிச்ச எல்லா புக்கும் நீயும் படிச்சிருக்கடா. சரி, சம் பாட்காஸ்ட் ஆர் யூடியூப் சேனல் விச் யூ ஃபீல் லைக் ஐ ஷுட் வாட்ச் ஆர் யூ ஷுட் ஹியர் வாட்ச், ரீட், எனிதிங் இஸ் ஃபைன். 1 recommendation from you. நீ கரேஜ் டு டிஸ்லைக் படிச்சிருக்கியா? நம்ம அன்றைக்கி பேசினது. ஓகே, ஐ திங்க் தட் இஸ் 1 book I would recommend you. Courage to dislike. Because it plays with your ego. ஓகே. அந்த புக்கில் சொல்கிறது எதுவுமே நம்மளால் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. ஓகே. பிகாஸ் நம்ம ஒரு லவ்னா ஒரு டெஃபினேஷன் வச்சுருப்போம், ஆங்கர்னா ஒரு டெஃபினேஷன் வச்சுருப்போம்ல. ஹில் பிரேக் எவ்ரி திங். ஓகே. அண்ட் வில் பி லைக், நான் இத்தனை நாள் அப்படி தான் நினச்சி வச்சுருக்கேன், ஹவு கேன் யூ சேலஞ்ச் மை. இட்ஸ் மோர் ஆஃப் லைக், அந்த புக்கோட நரேஷனே எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு மாஸ்டர் கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க, அந்த மாஸ்டர் அதுக்கான ஆன்சர் கொடுப்பாங்க. ஸோ யூ வில் புட் யுவர் செல்ஃப் இன் த ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்ம இப்படி தான் நினச்சி வச்சுருக்கோம் வைசாட்னு. பட் த புக் இஸ் லைக் அப்படியே பிரேக்கிங் யுவர் ஈகோ லைக் இன் டு பீசஸ். ஓகே. அந்த புக் படிச்சு நான் 2-3 நாள் தூங்கவே இல்லை நான். ஐயோ, வேறு லெவல். எனக்கு அது ரொம்ப லைஃப் சேஞ்சிங்காக இருந்தது. ஓகே, கண்டிப்பாக படிக்கிறப்ப. கரேஜ் டு பி டிஸ்லைக்ட் புக்கோட டைட்டில் வேறு லெவலில் இல்லை. ஆக்சுவலாக இப்போ சொன்னக்கப்புறம் தோணுது, அந்த புக்கே வந்து கரேஜ் டு பி டிஸ்லைக்ட் தான் அந்த புக்கே. ஆமாம், அதை எழுதிட்டு பப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க பாருங்க, அந்த ஆத்தர் தைரியமா. பரவாயில்ல, எவன் என்ன வேணா நினச்சிக்க அப்படிங்கிறது. பட் அந்த புக் வந்து ஒரு ஹார்ஷ் ரியாலிட்டி ட்ரூத். ஆமாம், டீசர் நல்லா இருக்கு, நான் கண்டிப்பாக புக்கை படிக்கிறேன். ஸோ இது வந்து ஆஃபீஸில் இருக்கா? ஆஃபீஸில் ஒரு காப்பி இருக்கு. சரி, அப்போ நான் கொஞ்சம் கடன் வாங்கிக்கிறேன் ஒரு 10 நாளைக்கு. அதான் இது ஏன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் த பீப்புள் யூ லைக் அண்ட் அட்மையர் கன்சியூம். ஸோ வாட் மேட் சுதர்சனுங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறது எனக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த மாதிரி 1 book ஆர் சம்திங் தட் ஐ ஷுட் லிசன் டு, ஐ ஷுட் ரீட் டுனா நீ என்ன சொல்லுவேன்? ஃபார் சுதர்சன் பர்சனலின்னு ஃபார் சுதர்சன் பர்சனலினா மெடிடேஷன்ஸ் பை மார்க்கஸ் அர்லியஸ். Okay. It is actually the only book which was written without the intent of being published. That is Marcus Aurelius' personal diary which was made public to the entire world. Okay, சூப்பர். எனக்கும் மெடிடேஷனுக்கும் ரொம்ப ஆகாது. It is not about sitting and meditating. புரியுது, பட் it is not nothing related to meditating as well. அந்த புக்கில் வந்து மெடிடேஷன் பற்றி எதுவுமே இருக்காது. அதில் பாதி விஷயம் can't even comprehend what it is.
வாவ். ஸோ நிறைய என்னோட லைஃபோட நிறைய ஃபிலாசபி வந்து மெடிடேஷன்ஸ் வந்து நான் பார்வ் பண்ணிக்கிட்டது தான். சரி, அந்த புக்கை இப்போ நான் பார்வ் பண்ணிக்கிறேன். பேக்கில் தான் வச்சுருக்கேன். ஸோ சூப்பர். மெடிடேஷன்ஸ் இஸ் ஒன் சச் புக். வேற லெவல். ஸோ personally, if you want for Bversity or in a business setting, I would say the minimalist entrepreneur. You will say minimalist entrepreneur. From Sahil Lavinga, who built Gumroad. Minimalist entrepreneur. இன்டர்நெட்டில் கல்ச்சர்ன்ற கான்செப்ட் டிஃபைன் பண்ண வெரி சர்டன் ஃபியூ பீப்புளில் Sahil is also one of those people. I am waiting for the day I can talk to Sahil. ஸோ மினிமலிஸ்ட் ஆண்டர்பிரனர் ஆஃபீஸில் வந்துட்டு ரீடிங் செஷனாகவே போடுறேன். மெடிடேஷன்ஸ் வந்து என்னன்னா பக்கத்தில் வந்து ஒரு Greek to டிரான்ஸ்லேட்டர் வச்சுக்கோங்க, இல்லை கூகுள் டிரான்ஸ்லேட்டர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் பாதி வார்த்தை புரியவே புரியாது. ஓகே, அது ஒரு பழைய வருஷன் ஆஃப் பைபிள் படிக்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆமாம், அந்த லாங்குவேஜ் சொல்கிறேன், நாட் த ஃபிலாசபி பட் தட் லாங்குவேஜ். தௌ தை அந்த கண்டெக்ஸ்ட் புரியும். என்னடா இது என்னடா சொல்கிறீங்களா? ஷேக்ஸ்பியரின் லாங்குவேஜ். ஷேக்ஸ்பியரை விட முன்னாடி, அதெல்லாம் பழசு. ஷேக்ஸ்பியரோட பழசு. ஆமாம், அதில் வந்து ரீசெண்டாக இந்த ரைன் ஹாலிடே வந்து பாப்புலரைஸ் ஸ்டோயிசிசம். பட் ஆனால் ஆக்சுவல் ஸ்டோயிசிசமோட ஆரிஜின் வந்து மார்க்கஸ் அர்லியஸ் தான். டிசெண்டன்ஸ் ஆஃப் மார்க்கஸ் அர்லியஸ் தான் வந்து ஸ்டோயிக்ஸோட ஆரிஜின். அதில் சொல்லுவான், லைஃப்னா கஷ்டம், யாரும் ஒன்றை சொன்னால் ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். லைஃப்னா கஷ்டம் தான் படணும். நான் வந்து யாருக்குமே எந்த தப்புமே எந்த துன்பமே நிலைக்காத ஒரு ராஜா, ஏன் என்னோட ரெயினில் வந்து இவ்வளோ பிளேக் வருது, இவ்வளோ கஷ்டம் வருது, என் மக்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க? லைஃப் இஸ் மென்ட் டு பி ஹார்ட். நான் இப்போ இந்த மார்க்கஸ் அர்லியஸாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஹார்ட்ஷிப் தான் என்ன டிஃபைன் பண்ணுது. தட் இஸ் ஹவ் மார்க்கஸ் சீஸ் த வேர்ல்டு. ஸோ அது வந்து கண்டிப்பாக மை பர்சனல் ரெக்கமெண்டேஷன். வாவ், திங்க் இது வந்து ஒரு நல்ல பிளேஸ் டு ஸ்டாப்னு நினைக்கிறேன். நான் மணிக்கணக்காக உட்காந்துருப்பேன் இப்படியே. ஆமாம், டீ சாப்பிட்டு ஆஃபீஸுக்கு போய் அடுத்த வேலையை பார்க்கணும். டீயை போட்டு. ஆமாம், உங்கள் டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் உட்காந்து கேட்டிங்கன்னா அதுக்கே ஆக்சுவலாக ஒரு பெரிய நன்றி. தேங்க்ஸ் சஷாங்க். ஏன்னா நான் ஆக்சுவலி எந்த பாட்காஸ்ட்லையுமே இவ்வளோ ஓப்பனாக பேசினதே கிடையாது. அப்படியா? ஆமாம், எஸ், நிறையா ஓப்பன் புக்ஸ் லைக். ஆமாம், இவ்வளோ ஓப்பனாக பேசினதே கிடையாது. பிகாஸ் 4 பேர்கிட்ட நாங்கள் நிறையா ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஷேர் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் மீ வல்னரபிள் ஹியர். ஆஹா, மீ வல்னரபிள் இஸ் அ வெரி காம்ப்ளிமெண்ட் எனக்கு இது. ஆமாம், வல்னரபிள் இஸ் அ வெரி குட் ஃபீலிங். ஸோ தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் மீ ஃபீல் வல்னரபிள். எஸ், வந்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங். மீண்டும் எபிசோட் 2 வாய்ப்பு இருந்தால் சந்திப்போம். எஸ்.